ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆடியோ இருக்கு இன்னும் அப்படி இருக்கான்னு மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஹாய் ஆல், வெல்கம் யூ ஆல் ஃபார் தி 5 editorials of the week initiative. வினோத் கொஞ்சம் வால்யூம் குறைச்சிக்கோ. So I welcome you all for the 5 editorials of the week initiative. In this initiative, we'll be identifying 5 important editorials of Hindu and we'll be discussing that with respect to UPSC mains point of view. So in the aim of initiative, the main aim நீங்க editorial படிக்கிற points வந்து it should go in your mains answer rating. So அதுதான் இதோட ultimate aim. Of course, we are also discussing a lot of prelims points too. So we'll go into the today's session. Before going to today's session, நீங்க வந்து அந்த கீழே description boxல நான் கொடுத்திருக்கிற editorial reserve PDF வந்து எடுத்து பாருங்க. So இந்த editorial reserve PDF ஓட purpose என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, last 150 editionsல whatever editorials which I have discussed, அது paper 1, 2, 3, 4 அப்படின்னு 4 ஏரியாவா segregate பண்ணி எந்தெந்த டாபிக் எந்தெந்த பேப்பர்ல இருக்கு அப்படின்னு I would have given. So அந்த reference you can use to go and refer any topic whenever you don't know. ஏதாவது டாபிக் ரெஃபர் பண்ணோம், அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா யூ கேன் கோ டு தட் பர்டிகுலர் நம்பர் அண்ட் சி. ஸோ அப்படி அந்த ரிசர்வை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு டேக் தி ரன்னிங் நோட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டிமாண்டிங் தி பிடிஎஃப். ஸோ சீயிங் பிடிஎஃப் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே திஸ் பிடிஎஃப் வில் பி ஜஸ்ட் அன் அதர் பிடிஎஃப் இன் யுவர் டவுன்லோட்ஸ் தான். ஸோ அதனால ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு டேக் ரன்னிங் நோட்ஸ் அண்ட் தட் இஸ் தி பெஸ்ட் வே டு ப்ரிப்பேர் ஃபார் மெயின்ஸ். சரியா? ஸோ வித் திஸ் வில் ஸ்டார்ட் தி செஷன். இன்னைக்கு நான் வந்து 5 எடிட்டோரியல்ஸ் எடுத்திருக்கேன். அதில் 4 வந்து have taken from Hindu and last one have taken from Express. Indian Expressல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஆர்டிகல் இருக்கு. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா போறப்போ பாய் சொல்றதுக்காக he wrote an article. In that he is writing about federalism since it is 75th year of India's constitution. So constitution 75 themeல நான் நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லா there will be a lot of editorials I'll discuss நான் சொன்னல. ஏன்னா 2 பேப்பர்லயும் அப்படிதான் வரும். ஸோ அதனால வந்து அதுல வந்து already we discussed about the 5 important aspects of constitution. And this week I want to discuss about the federalism, how federalism has evolved in India. அப்படிங்கிற இந்த ஏரியா வந்து we'll discuss. So அந்த மாதிரி whenever constitution themeல whenever we get an article I'll try to discuss it. Apart from this we are having 4 more articles. The first one is about the economic and regional disparity. So இந்தியால இருக்கிற regional disparities among various states, how it has happened. So how this regional disparity arises, இந்த மாதிரியான aspect வந்து they would have discussed here. நெக்ஸ்ட் வந்து உமன் இன் ஜுடிஷியரி. ஸோ வை தேர் இஸ் அ லேக் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன் இன் ஜுடிஷியரி அப்படிங்கிறது தான் இந்த 2வது எடிட்டோரியல். 3வதுல வந்து வில் பி சீயிங் அபவுட் தி எத்திக்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா கலெக்ஷன்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றி ஆர் கோயிங் டு சி. ஸோ இந்த டாபிக் வந்து ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். ஏன்னா இந்த வாரம் பார்த்துருப்பீங்க நம்ம வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வி ஆர் கலெக்டிங், வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வி ஆர் கால்குலேட்டிங் ஃபார் பாலிசி மேக்கிங் அப்படிங்கிறதுல தேர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் இட் கோஸ். அதுக்குள்ள பாலிடிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்க இஷ்யூஸ் பற்றி வில் டிஸ்கஸ். ஸோ அதோட எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவும் பார்க்க போகிறோம், எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவும் பார்க்க போகிறோம். அண்ட் 4th ஒன் இஸ் அபவுட் தி நியூ ஸ்கீம் கால்டு eDRIVE. ஸோ இந்த டிரைவ் ஸ்கீம் அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் வித் ஸ்கீம். ஃபேம் ஸ்கீமை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் eDRIVE ஸ்கீம், அதில் இருக்க இஷ்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறத we are going to see. ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் அபவுட் தி ஃபெடரலிசம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நான் லாஸ்ட் வீக் தான் வந்து சொல்லி நடத்தினேன். என்ன நடத்தினேன் அப்படின்னா, பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸில் வந்து தேர் ஓன்ட் பி எனி இஷ்யூஸ் பிட்வீன் தி பார்ட்டிஸ். ஸோ அவங்க கேஷுவலாக டிஸ்கஸ் பண்ணி இஷ்யூஸ் சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சண்டே டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? மண்டே மார்னிங் நியூஸ் பார்த்தீங்களா? மண்டே மார்னிங் நியூஸில் வந்து இந்த வக்ஃப் பில் பற்றின டிஸ்கஷனில் பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸோட இதில் வந்து 2 கட்சிக்காரங்களும் வந்து அடிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டாங்களாம். ஸோ அதனால் வந்து திஸ் நம்ம சண்டே அன்றைக்கி தான் அதை பற்றி நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். மண்டேவே அப்படி ஒரு நியூஸ் வருது. அதையும் ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸாக நோட் டவுன். ஸோ ஒர்க் பில் அப்போ வந்து வென் தீஸ் எம்பிஸ் ஆர் டிஸ்கஸிங் தட் லெட் டு அ லாட் ஆஃப் இஷ்யூஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டேவே நமக்கு வந்த ஒரு நியூஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹேட் அ டெரிபிள் டெஸ்ட் மேட்ச் டிஃபீட் திஸ் வீக். ஸோ இந்தியன் கிரிக்கெட் டெஸ்ட் ஹிஸ்ட்ரியிலே வந்து ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருடங்கள் கழிச்சு வி ஆர் ஹேவிங் அ டிஃபீட் இன் தி டெஸ்ட் மேட்ச் சீரீஸ். ஸோ இப்படி ஒரு டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் நடந்திருக்காமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா லாஸ்ட் 5 இயர்ஸாக கண்டினியூஸாக வி சா ஒன்லி தி விக்ட்ரிஸ். ஸோ இன்னைக்கு நியூசிலாந்து கூட வந்து அஃப்கோர்ஸ் தேர் வாஸ் அ வெரி பேட் லாஸ் ஸோ இந்தியாவுக்கு. ஸோ அந்த ஒரு டெரிபிளான ஒரு நியூஸோட தான் இன்னைக்கு நான் எடிட்டோரியல் ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பித்தேன். ஏன்னா இன்னைக்கு காலையிலக்குள்ளே ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்தா காலையிலக்குள்ளே தோத்துட்டாங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் திங். ஸோ சம்டைம்ஸ் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் கம்ப்ளிசன்சினால என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டெஸ்ட் சீரீஸுங்கிறது நான் சொல்கிறது வந்து டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஐ எம் டாக்கிங் அபவுட் இந்தியா நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸ். ஓகே, இந்த டெஸ்ட் சீரீஸ்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
ஓவர் கான்ஃபிடென்ஸ்லாம் நம்ம இருக்கக்கூடாது. ஸோ நியூசிலாண்டி பங்களாதேஷ்னு நினச்சிக்கிட்டாங்க போல், அதனால் அவங்க இந்தியாவை பங்களாதேஷ் ஆக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு ஹைலைட். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் இந்த டெஸ்ட் சீரிஸில் நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த ஒரு பாட்டு ஒன்று ட்ரெண்ட் ஆகுது, மக்கா மிஷி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மைக்கேல் ஹசின்னு. ஸோ அதை வந்து மைக்கேல் ஹசிக்கு பதிலாக ரிஷப் பண்ட்னு தான் போடணும், லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற ரிஷப் பண்ட் அப்படின்னு. ஏன்னா ரிஷப் பண்ட் இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் நம்பர் 5 ஆர் நம்பர் 6 ஆஃப்டர் அன் ஆக்சிடென்ட். அதாவது ஒரு டிவாஸ்டேட்டிங் கார் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா தன்னோட கரியரில் உச்சத்தில் இருந்தவருக்கு போது ஒரு கார் ஆக்சிடென்ட்ல 1.5 இயர்ஸ் வந்து கிரிக்கெட் ஆடவே முடியல. கை கால் ரிப்ஸ் ஸ்பைன் எல்லாம் டேமேஜ். அப்படி இருந்தாலும் அதுலேருந்து சர்வைவ் ஆகி வெளியே வந்து டீம் இந்தியாவுக்குள்ள வந்து ஐபிஎல்ல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸு, டீம் இந்தியாவுக்குள்ள வந்து டீம் இந்தியாலே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸு, அவரை தவிர வேறு யாரும் ஆட மாட்டாங்கிற லெவலுக்கு இஸ் கிவிங் தி கம்பேக். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெசிலியன்ஸ் வந்து வி நீட் டு டெவலப் மென்டலி. அஃப்கோர்ஸ் அவருக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் ஏகப்பட்டது இருந்தது பிசிசிஐலேருந்து, பட் மென்டல் என்டியூரன்ஸுங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோ ஒன் கேன் ரிகவர் லைக் தட் ஆஃப்டர் சச் அ டெரிஃபிக் இன்ஜுரி. ஸோ அதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மைக்கேல் ஹசிக்கு பதிலாக ரிஷப் பண்ட்னு போடலாம், ஏன்னா அவர் லெஃப்ட் ஹேண்டர் தான். ஸோ அது ஒன்று தோணுச்சு. இதுக்கு எடிட்டோரியலுக்கு சம்மந்தம் இல்லை, பட் இருந்தாலும் மோட்டிவேஷனல் கண்டென்ட் சரியா. ஸோ வில் கோ இன்டு தி ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். அருண்குமார் வந்து இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் எக்கனாமிஸ்ட். அவர் வந்து நிறைய பப்ளிக் பாலிசி ரிலேட்டடான விஷயங்கள் பேசுவார். அண்ட் ஹி ஹாஸ் ரிட்டன் a lot of books related to corruption too. Corruption is one of the areas. ஸோ இவர் ஆர்டிகல் எழுதுனா படிங்க. கிரிட்டிசிசமும் இருக்கும், அட் த சேம் டைம் நல்ல பாயிண்ட்ஸும் இருக்கும். ஸோ ரெண்டுத்தோட ரைட் பிளெண்டு வந்து ஹில் பி மெயின்டைனிங் இன் ஹிஸ் ஆர்டிகல்ஸ். பேப்பர் 1ல வந்து இந்த எடிட்டோரியல் அவர் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா, எக்கனாமிக் டிவைட் இன் இந்தியா அமாங் வேரியஸ் ஸ்டேட்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸில் தேர் இஸ் அ லாட் ஆஃப் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஸோ அந்த எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ்க்கு வாட் ஆர் ஆல் தி ரீசன்ஸ், வை திஸ் டிஸ்பாரிட்டிஸ் ஆர் ஹேப்பனிங், வை சர்டன் ரீஜன்ஸ் ஆர் மோர் டெவலப்ட் அண்ட் சர்டன் ரீஜன்ஸ் ஆர் நாட் டெவலப்ட், வாட் இஸ் த ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட், வாட் இஸ் த ரோல் ஆஃப் தி private sector, all these things he is going to he is discussing in this editorial. Adal I thought this editorial is very very important to understand two areas. One வந்து paper 1ல we are having this topic called regionalism. So regionalism la how this regionalism develops, so how a few regions are better and few regions are backward, and how that creates the issue of regionalism. And paper 3 la we are having inclusive growth. ஏன்னா நம்ம nation's development should not be focused on development of few regions, so it should be focused on holistic development of all regions அப்படிங்கிறதுனால we are considering it under that topic also. So recently Economic Advisory Council of Prime Minister released a paper called Relative Economic Performance of Indian States. அப்படிங்கிற பேப்பர் வந்து லாஸ்ட் வீக் தான் ரிலீஸ் ஆச்சு. 1960ஸ்லேருந்து 2023 வரைக்கும் இந்தியன் ஸ்டேட்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் ஹவு இட் ஹாஸ் இவால்வ்ட் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல ஹவு ஈச் ஸ்டேட் பெர்ஃபார்ம். ஸோ ஹவு அ ஃபியூ ஸ்டேட்ஸ் டெவலப்ட் அண்ட் ஹவு அ ஃபியூ ஸ்டேட்ஸ் காட் ஸ்டக் அப்படிங்கிறது இந்த பேப்பரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பேப்பரில் சொன்ன அந்த ஆஸ்பெக்ட் உள்ள நம்ம டீட்டெயிலாக இந்த எடிட்டோரியலில் அவர் பேசலை. யூ ஜஸ்ட் கேவ் தி ரீசனிங். பட் நான் என்ன நினச்சேன்னா, இந்த பேப்பர் படித்தா நம்ம நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நான் அதை சேர்க்கல. ஃபியூச்சரில் வந்து சான்ஸ் கிடைக்கிறப்ப இந்த பேப்பரில் என்ன இருக்குங்கிறத பார்த்து ஐல் ட்ரை டு see the perspective what they are telling. So how a few regions like south and west developed and a few regions like north and east are backward. So அதுக்கான ஒரு எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் வந்து they would have given. So Economic Advisory Council for Prime Minister இதோடைய chairperson தான் he passed away yesterday. So yesterday Vivek Debroy, another economist, passed away. Vivek Debroyங்கிறவர் is a very senior most economist. அவரும் வந்து நிறைய இதில் வந்து நம்ம பார்த்துருக்கலாம், இந்தியன் எக்ஸ்பிரஸ் கான்க்ளேவ்ல, ஹிந்துவோட கான்க்ளேவ்ஸ்லாம் அடிக்கடி வந்து பேசுவார். அண்ட் விவேக் தேபராய் கமிட்டி இருக்கு ஃபார் அவர் ப்ரிப்பரேஷன். விவேக் தேபராய் கமிட்டி ஃபார் வாட்? விவேக் தேபராய் கமிட்டி இஸ் தேர் ஃபார் பிரைவேடைசேஷன் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ். ஸோ இந்தியன் ரயில்வேஸில் பிரைவேட் செக்டர் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கமிட்டி இப்போ ஆல்ரெடி இவரோட பேர்லேயே ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ அவர் தான் வந்து நேற்றுக்கு பாஸ்டவே. அவர் தான் அந்த எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ஃபார் பிஎம்மோட ஹெட் கூட. So first we are going to see how regional disparities exist. So whenever you are writing an answer regarding regional disparities or how a few regions are developed or backward, அதை பற்றி எழுதுறப்போ regional growth இல்லை regional development இந்த மாதிரியான ஏரியாலேருந்து when you are having questions, you can use this particular examples. So first I am giving you few examples of how regional disparities existing. So take Maharashtra. Maharashtra is one of the largest economy in India among the all 28 states. largest state இவங்க தான். அண்ட் இவங்க வந்து நம்மளுடைய பர் கேபிட்டா இன்கம், ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பர் கேபிட்டா இன்கம் நேஷனல் ஆவரேஜோட 150 டைம்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ 150 டைம்ஸ் அதிகமாக நேஷனல் ஆவரேஜில் இருந்து மகாராஷ்டிரா இஸ் அ டெவலப்டு ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் வித்தின் மகாராஷ்டிரா தேர் இஸ் ஆர் டிஸ்பாரிட்டி. ஸோ மகாராஷ்டிராவில் வந்து ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா மும்பை இஸ் கன்சிடர்ட் டு பி வெரி ரிச், ஆனால் சேம் மகாராஷ்டிராவில் விதர்பா இஸ் பேக்வர்ட். ஸோ மகாராஷ்டிரா எப்படி இருக்குது அப்படின்னா
ஸோ மும்பை ரீஜன் இந்த ரீஜன் கொஞ்சம் டெவலப்டாக இருக்குது, அப்புறம் நாக்பூர் சுற்றி இந்த ரீஜன் டெவலப்டாக இருக்குது. பட் விதர்பா அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து மோஸ்ட்லி இதுதான் விதர்பா. ஸோ இந்த நாக்பூரை தாண்டி திஸ் என்டையர் ரீஜன் இஸ் நாட் டெவலப்ட். ஸோ on the eastern side of the Maharashtra is not developed, and that is also the regions of farmer suicides. So நிறைய farmer suicides அங்க நடக்குது. So அந்த ஒரு disparity இருக்கு. So all this development of Maharashtra is coming from one region called Mumbai, Navi Mumbai and Pune. So Mumbai, Navi Mumbai, Pune region ல இருக்கிற அந்த development தான் bringing in the development to Maharashtra, but not the other regions. Next வந்து Mumbai is also the region which contributes largest levels for the direct tax collection. ஸோ அந்த கண்ட்ரியோடைய லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் இஸ் கம் டு மும்பை. ஸோ என்னுடைய ஒரு ஐஆர்எஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்போ தே ஆல்வேஸ் தே ஹேவ் திஸ் காம்படிஷன். ஹவு அன்எத்திக்கல் யாருன்னு பாருங்க. மும்பையில் வந்து போஸ்டிங் வாங்குறதுங்கிறது ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ்குள்ளே சண்டை இருக்குமா, ஏன்னா அங்கே வந்து நிறைய பணம் வரும் அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாம் சர்வீஸ் வாங்கிட்டு யூ ஆர் ரைட்டிங் எத்திக்ஸ் பேப்பர் அண்ட் கோயிங் டு ஆஃப்டர் கெட்டிங் இன் டு சர்வீஸ் கோயிங் டு நாக்பூர் அண்ட் கம்பீட்டிங் டு கெட் போஸ்டிங்ஸ் இன் மும்பை. நாக்பூரில் தான் ஐஆர்எஸ் ட்ரைனிங் நடக்கும், மும்பையில் தான் வேணுன்றாங்க, நாங்கள் தான் நிறைய பணம் வருது. ஸோ மும்பை இஸ் தி லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் சிட்டிஸ் முனிசிபாலிட்டி இஸ் தி ரிச்சஸ்ட் இன் தி கண்ட்ரி. ஸோ இந்தியன் முனிசிபாலிட்டிஸ்லேயே ரிச்சஸ்ட் முனிசிபாலிட்டி வந்து பிரிஹன் மும்பை கார்பரேஷன் அப்படிங்கிற அவங்களுடைய கார்பரேஷன் தான். பட் அதே மும்பை உள்ளதான் யூ ஆர் ஆல்சோ ஹேவிங் தி லார்ஜஸ்ட் ஸ்லம் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ நாட் தி வேர்ல்டு, ஏஷியா. ஸோ ஏஷியாவோட ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஸ்லம்ஸ் வந்து அதே தாராவி வந்து இட் இஸ் தேர் இன் மும்பை தான். ஸோ மும்பை இஸ் ஆல்சோ தி லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் தி டைரக்ட் டாக்ஸஸ், most largest corporation of nation, so most developed region of India and largest slum அங்க தான் இருக்கு. So this is regional disparity. So at state level இருக்கு, city குள்ளேயும் நீங்க பார்க்கலாம் அதே regional disparity. So இது வந்து எக்ஸாம்பிள்ஸா நீங்க எழுதுறப்போ இந்த மாதிரி கோட் பண்ணலாம், இதே ஒரு மேப் வரைஞ்சு கூட you can show. So interstate disparities வந்து இந்த மாதிரி வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கு. So western and southern states are more developed and they are performing well compared to the eastern and northern states which are lagging backward. So northern ஏரியாலையும் ஈஸ்டர்ன் ஏரியாலையும் எக்ஸப்ட் ஹரியானா அண்ட் டெல்லி ஆல் தி அதர் ஸ்டேட்ஸ் ஆர் நாட் பெர்ஃபார்மிங் வெல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ், எக்கனாமிக் அவுட்புட்ஸ். ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தே ஆர் தி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஜிடிபி growth. ஸோ ஹவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதை நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பேங்கிங் செக்டர் கிளாஸ்லேயே நான் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஹவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ யூஆர் ஹேவிங் பேங்க்ஸ், கவர்மெண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க, எதர் பேங்க் பண்ண போகிறாங்க இல்லை கவர்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பேங்க் வந்து எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிளை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி எக்கனாமிக் கிளாஸில் வி வுட் ஹவ் டிஸ்கஸ் திஸ். பேங்க்ஸ் கிவ் லோன்ஸ். ஸோ வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் லோன்ஸ் ஃபார் பேங்க்ஸ்? இட் இஸ் தி டெபாசிட்ஸ் ஆஃப் அதாவது சேவிங்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஸோ தீஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஹூ ஆர் சேவிங்ஸ் இன் தர் பேங்க், அந்த சேவிங்ஸ் தான் இட் இஸ் பீங் டிரான்ஸ்லேட்டட் இன் டு லோன்ஸ் அண்ட் திஸ் லோன்ஸ் தான் வந்து ஃபர்ம்ஸ் டேக் அண்ட் தே டூ இன்வெஸ்ட்மெண்ட். So any investment, one person's expenditure is another person's income. So whatever investments firms are doing, it will go into the hands of someone as income. யாரோ ஒருத்தரோட கையில rent, wage, interest and profit அதான் போகுது. So it is going to go as rent, wage, interest and profit in the hands of some people. So economy பொறுத்த வரைக்கும் what you have to understand is one person's expenditure is another person's income. Whatever expenditure you are doing, it is going as income in the form of rent, wage, interest, profit to another person. So அந்த income தான் it goes into households as income. So இந்த அந்த incomeல இருந்து they are putting the savings again in the bank. இது மூலமா circulation of money is happening in the economy. So investment cycle is triggered by bank loans. So bank loans were going to firms and the firms வந்து பண்ற investment வந்து தான் it is triggering this cycle. So apart from this, இந்த investments வந்து firms மூலமா வரலாம், government also can do the investment. So when government investment and firms investment are happening, அதுதான் வந்து இன்கமா போகுது. So what is GDP? GDP is equal to C plus G plus I plus X. So investments done by, expenditure done by the households, expenditure by government, expenditure by firms, expenditure net exports. So governmentum private sectorum பண்ற investments வந்து அதிகப்படுத்துறப்போ those investments are becoming income to households. So அதனால households income வந்தோன்னா households ஓட பணம் வந்தோன்னா they are also increasing their expenditure. So government to firms அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்துறப்போ it is going as income to households and they are also increasing it. So இது மூணு அதிகமாகிறப்போ automatically GDP is also rising. So இப்படி தான் investment cycle is happening in the economy. So more investments in the region by private sector and government sector, more development that region faces. So அதுதான் வந்து basic economic logic. So government இப்போ வந்து இதில் இருக்கிறப்போ either government should invest or private should invest. So who is going to do this investment decision அப்படின்னு பார்த்தா private governments can do investment anywhere, wherever it wants government can do, and a government or aim is going to be only development or welfare.
But private sector will do an investment in a region only if they are getting the profits. So government will do investments even in a backward area, even if they are not giving any profits, they will also do because development அங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க பண்ணுவாங்க. ஆனா அதே private sector they won't invest. They will invest only if there is a some sort of profit. So actually அந்த ஏசி 30ல இருக்குல்ல அதை மட்டும் 24 ஆக்கிடுங்க. So to develop it, even though there is no profit, but private sector will not do unless government incentivizes with tax breaks, concession or electricity consumption. So government வந்து ஒரு சில concessions கொடுத்தா மட்டும்தான் private sector will invest. So private sector investment வந்து backward regionsல அப்படிதான் இருக்கும். So naturally அப்போ backward regionsல investment பண்ண வேண்டிய ரோல் வந்து government. So where will the private sector investment is going to go? Private sector investment is going to go to those regions with profit. Where they will get more profit? They will get more profit in the regions which are already developed. ஸோ அப்போ ஒரு பிரைவேட் செக்டருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டெசிஷன் வரும்போது எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணால் லாபம் வருமோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எங்கே அதிகமாக லாபம் வருது ஆல்ரெடி டெவலப் ஆன ரீஜனில் தான் லாபம் வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி டெவலப் ஆன ரீஜன்லேயே திரும்ப பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. ஸோ ஆல்ரெடி டெவலப்டு அந்த ரீஜனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு, பட் இருந்தாலும் பிரைவேட் செக்டரோட நியூ இன்வெஸ்ட்மெண்ட் அங்கேயே போதா திரும்ப அந்த ரீஜன் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் இஸ் கீப் ஆன் கோயிங் தட். பேக்வர்ட் ரீஜன்ஸை பொறுத்திக்கும் அங்கே போனால் எனக்கு ப்ராஃபிட் வராதுங்கிறதுனால தே ஆர் நாட் இன்வெஸ்டிங். ஸோ தே ஆர் நாட் கெட்டிங் எனி investments there, so they are staying backward. So in the rich states kum poor states ku differences காரணம் என்ன அப்படினா private sector's decision to invest where they get the profits. So private sector investment goes to developed areas where there is a large market for to ensure the profits. So அதனால அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் எல்லாமே large metropolitans. So அவங்களோட first target எதுவா இருக்குனா metropolitans like Mumbai, Delhi, Chennai, Bangalore and Hyderabad. இதுதான் இருக்கு. இது அப்புறம் பார்த்தாலும் அஹமதாபாத் தான் வருது. So அப்ப பிரிட்டிஷ் உருவாக்குன ஒரு மெட்ரோபாலிட்டனே காணாம போயிடுச்சு டெவலப்மெண்ட் மேப்ல இருந்து. That is Kolkata. So what happened to Kolkata அதுவும் சொல்றாரு. பட் all these three regions வந்து இந்த regions தான் வந்து it has become the development absorbing regions ஆ மாறிடுச்சு. So preferred investment destinations நார்த் இந்தியாவில் வந்து டெல்லி இருக்கு. ஸோ டெல்லிக்கு பக்கத்தில் ஹரியானா இருக்கிறதுனால ஸோ டெல்லி இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சிட்டிஸ்ல இட் இஸ் எவர் எக்ஸ்பேண்டிங் சிட்டி. ஸோ அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து இட் ஹஸ் ஸ்ப்ரெட் இன் டு ஹரியானா அண்ட் வெஸ்டர்ன் யூபி. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் யூபிலையும் கொஞ்சம் ஹரியானால ஒரு மேஜர் பார்ட் வந்து இட் இஸ் ஆல்சோ பீங் டெவலப்டு பிகாஸ் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள்ஸ் ஆஃப் டெல்லி. ஸோ அதனால எக்ஸப்ட் ஃபார் ஹரியானா ஆல் தி அதர் ரீஜன்ஸில் நார்த்தில் டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஃபர்ஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்கே போகுது அப்படின்னா மெட்ரோபாலிட்டன்ஸ்க்கு போகுது. ஆஃப்டர் தட் பிரைவேட் செக்டரோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா கோஸ்டல் ரீஜன்ஸ்க்கு போகுது. பிகாஸ் கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆர் ஹேவிங் ஆக்சசிபிலிட்டி டு போர்ட்ஸ். ஸோ ஃபார் எனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு ஹேப்பன் யூ நீட் டூ திங்ஸ். ஒன்று வந்து ரா மெட்டீரியல் ஆக்சசிபிலிட்டி, இன்னொன்று யூ நீட் மார்க்கெட் ஆக்சசிபிலிட்டி. அண்ட் போர்ட் இஸ் ஒன் ஆஃப் தி என்ட்ரி பாயிண்ட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் ஃபார் தி கண்ட்ரி. ஸோ அந்த போர்ட் பக்கத்தில் நீங்கள் வந்து உங்களோட ஃபர்ம்ஸை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் குறையுது, லாஜிஸ்டிக் காஸ்ட் குறையுது. ஸோ நீங்கள் இஃப் யூ ஆர் அன் எக்ஸ்போர்ட்டர், இஃப் யூ ஆர் மேனுஃபேக்சரிங் குட் ஃபார் எக்ஸ்போர்ட் அப்படின்னா யுவர் லாஜிஸ்டிக்ஸ் இஸ் இம்ப்ரூவ் பிகாஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நியர் போர்ட்ஸ். ஸோ அதனால தே ஆர் ப்ரிஃபரிங் டு இன்வெஸ்ட் நியர் தி போர்ட்ஸ் அப்படிங்கிறது அடுத்த ஆர்குமெண்ட். ஸோ அதனால் கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆர் கெட்டிங் தி மேக்ஸிமம் டெவலப்மெண்ட். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் குவாலிட்டி ஆஃப் கவர்னன்ஸ் இஸ் தி another criteria which private sector sees. So அப்போ private sector வந்து ஒரு ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு போகணும்னா ஆல்ரெடி எனக்கு எங்கே அதிகமான லாபம் வரணும், எந்த ஏரியாவில் ஆல்ரெடி டெவலப் ஆயிருக்கு, அதே மாதிரி வந்து மெட்ரோபாலிட்டன் ரீஜன், கோஸ்டல் ரீஜன், அதுக்கப்புறம் எந்த ரீஜன் இஸ் ஹேவிங் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கவர்னன்ஸ். ஸோ ரீஜன்ஸ் வித் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரீஜன்ஸ் வித் குட் கவர்னன்ஸ் அட்ராக்ட் தி மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி வந்து எந்தெந்த ரீஜன்ஸ்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்னா என்னென்ன, ரோட்ஸு, ரயில்வேஸு, வேர் ஹவுசஸ் ஆர் எக்ஸ்போர்ட் பார்க்ஸ், இந்த மாதிரியான அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் குவாலிட்டி ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இருக்கிற ஏரியா. ஸோ ஒன்லி இஃப் தேர் இஸ் அ குவாலிட்டி ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் யூ வில் ஹேவ் குவாலிட்டி ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ தட் திஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் வில் கம் அண்ட் ஒர்க் இன் யுவர் ஃபர்ம்ஸ். ஸோ அப்போ எந்த ஏரியாவில் வந்து குவாலிட்டி ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குது, ஆல்ரெடி டெவலப்ட் ஏரியாவில் தான் இருக்குது. அதனால தான் ஆல் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் அகைன் கோயிங் தேர். ஸோ அதனால ப்ரொடக்டிவ் லேபர் கிடைக்கும். ஸோ அகைன் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இந்த ரீஜன்லேயே இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் லேபர் டிமாண்ட் அதிகமான ஒன்று. பேக்வர்ட் ரீஜன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, அவங்க ஊரில் வந்து வேலை வாய்ப்புகளே இல்லை. ஸோ சின்ஸ் there is no investment in the backward regions, there is no employment opportunity in backward region, automatically these people are migrating to the developed regions. So developed region நோக்கி migrate ஆகிறாங்க and that is creating the migrant issue. So LPG reforms of 1990 is considered to be a very important moment அப்படின்னு சொல்றாங்க. Till LPG reforms வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்டார்க் ரீஜனல் டிஸ்பாரிட்டிலாம் இந்தியாவில் இல்லை. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் இது ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னதுன்னா there wasn't stark regional disparity till the LPG reforms. LPG reforms 1990க்கு அப்புறமா தான் it acted as a trigger for attracting the investments அப்படிங்கிறது one of the findings which they are telling. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான மார்க்கர். ஸோ ஆஃப்டர் 1990ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நமக்கு ஆல்ரெடி நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸில் ஒன்று கவனிச்சிருப்போம்.
all the investments which came after 1990s, it came only in the service sector. So service sector investment, it went to those states which are already developed. In a service sector, you need communication. So service sector is more about human resources rather than machineries or capital. So human resources enga better irukko anga service sector investment podu. Again, it has gone to those states with the better human resources. So again வந்து இப்போ என்ன இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா டைவர்ஷன் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினன் இவர் சொல்றாரு. லோ கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோஸ் ஆஃப் நார்த். ஸோ இப்போ என்னதுன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து வி ஆர் ஹேவிங் பேங்க், சரியா? ஸோ இந்த பேங்க்ல வந்து பீப்புள் ஆர் சேவிங்ஸ் இன் தி பேங்க். ஸோ நார்த் இந்தியாலும் பீப்புள் ஆர் சேவிங் இன் தி பேங்க், சவுத் இந்தியாலும் பீப்புள் ஆர் சேவிங்ஸ் இன் தி பேங்க். பட் இந்த லோன்ஸ் வந்து போகிறது எல்லாமே எங்கே போகுது அப்படின்னா, ஸோ சேவிங்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் போத் நார்த் அண்ட் சவுத் டு தி பேங்க்ஸ். பட் பேங்க்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கே போகுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் ஒன்லி டு சவுத் அண்ட் வெஸ்ட். நார்த் இந்தியாவில் தான் என்னதான் வந்து தே ஆர் டெபாசிட்டிங் தேர் மணி. அந்த மணியை வந்து நார்த் இந்தியன் பேங்க்ஸ் வந்து ஆர் கிவிங் இட் டு தி லோன்ஸ். அந்த லோன்ஸ் வந்து இட் இஸ் கோயிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி வெஸ்டர்ன் அண்ட் சவுத் இந்தியா. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் ஆஃப் நார்த் அண்ட் ஈஸ்ட் ரீஜன் இஸ் பீங் டைவர்டட் டு தி ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு தி சவுத் அண்ட் வெஸ்ட் ரீஜன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்றாரு. ஸோ இப்போ மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல when you are writing answers regarding regional disparity, this is a very unique point. உங்களுக்கு புரியுதா? So household savings of north and east India are diverted as investments to the south and west. So அந்த ஒரு disparity வந்து it is happening. So அதனால north and east states வந்து credit to deposit ratio. So credit to deposit ratio na how much deposits and how much loans are there அப்படிங்கிற அந்த ஒரு ரேஷியோ. அந்த ரீஜன்ல இருக்க பேங்க்ஸ்ல ஒருத்தர் எவ்வளோ டெபாசிட் போடுறாங்க அண்ட் அந்த பேங்க்ல இருந்து எவ்வளோ லோன்ஸ் போயிருக்கு. ஸோ அந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ இஸ் வெரி லோ ஃபார் நார்த் இந்தியா. ஏன்னா அங்கே டெபாசிட்ஸ் ஹையாக இருக்குது ஆனால் கிரெடிட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ டைவர்ஷன் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத் அண்ட் லோ கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ இன் தி நார்தன் ரீஜன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து when investment decisions are happening, always the private sector is preferring the developed regions. So that is creating all these things. அண்ட் நார்தன் ஏரியாவில் அந்த புவர் ஸ்டேட்ஸில் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ் தான் இருக்காங்க வித் லோ ப்ரொடக்டிவிட்டி அண்ட் லோ இன்கம்ஸ். ஸோ தே ஆர் லெஃப்ட் வித் தட். அண்ட் ஆர்கனைஸ் செக்டர்ஸ் எல்லாமே இட் ஹாஸ் கான் டு டெவலப்ட் ரீஜன். ஸோ இந்தியாவில் இருக்கிற அமாங் தி செக்டர்ஸ் ஆர்கனைஸ் செக்டர் அன்ஆர்கனைஸ் செக்டர் அப்படின்னு பிரித்து பார்க்குறப்போ இந்த டிஸ்பாரிட்டி இருக்குது. சவுத் அண்ட் வெஸ்ட் ஆர் ஹேவிங் மோர் ஆர்கனைஸ் செக்டர் கம்பேர்ட் டு நார்த் அண்ட் ஈஸ்ட். ஸோ அப்போ நார்த் அண்ட் ஈஸ்டில் இருக்க ஜாப்ஸ் எல்லாமே அன்ஆர்கனைஸ் இன்ஃபார்மல் ஜாப்ஸும் அதிகமாகிட்டு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வெஸ்ட் பெங்கால் அண்ட் கேரளாவுடைய டெவலப்மெண்ட்டை ஹேம்பர் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் வந்து கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் லேபர் மிலிட்டன்சி அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க எடிட்டோரியலில். இவ்வளோ ஹார்ஷாக எழுதலாமா அப்படின்னு தெரியல. பட் நான் என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி, இல்லை பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம். கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நீங்கள் வந்து ஆன்சர் ரைட்டில் எழுதுறதுக்கு பதிலாக யூ கேன் ரைட் ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் கேரளா அப்படிங்கிறது நீங்கள் எழுதலாம். ஸோ இங்கே மெட்ரோபாலிட்டன் சொல்கிறப்போ we didn't have. ஸோ பிரிட்டிஷ் கிரியேட்டட் 4 மெட்ரோபாலிட்டன்ஸ், சரியா? ஆனால் இப்போ நம்ம அதில் இருக்கிறது 3 தான் இங்கே இருக்குது. அஃப்கோர்ஸ் பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் பிரிட்டிஷ் பண்ணதில்லை. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் டெவலப் ஆன மெட்ரோபாலிட்டன்ஸ். அப்போது பிரிட்டிஷ் டெவலப் ஆகி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட் நோக்கி போன ஒரு மெட்ரோபாலிட்டன் கொல்கட்டா. பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஐடியாலஜிக்கல் மூவ்மெண்ட் விச் அந்த ஐடியாலஜிக்கல் மூவ்மெண்ட் இருந்ததுனாலேயே ப்ளஸ் வந்து ஸ்ட்ராங் லேபர் யூனியன் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஸ்ட்ராங் லேபர் யூனியன் மூவ்மெண்ட் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் டெவலப்மெண்ட், நோ டவுட் இன் தட். ஆனால் ஆல்வேஸ் வி ஹாவ் டு கிரியேட் அ பேலன்ஸ் பிட்வீன் லேபர் ரைட்ஸ் அண்ட் எம்ப்ளாயர் ரைட்ஸ். ஸோ எம்ப்ளாயரோட இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கும் லேபர் ரைட்ஸையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளெக்சிபிள் லேபர் லாஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதா வந்து போஸ்ட் 1990 கேபிட்டலிஸ்டிக் ஏராவில் இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஓகே அங்கே இந்த ஐடியாலஜி இருக்கா, ஸோ வி வில் அவாய்ட் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேர் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு போயிட்டாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அவர்சிவாக மாறினதுக்கு பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் இருக்குது. ஸோ இப்போ வந்து when you are writing causes for regional disparity, நீங்கள் வந்து நிறைய காசஸ் எழுதுவீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கவர்னன்ஸ், அவைலபிலிட்டி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், அப்புறம் அவைலபிலிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டிங் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கிறப்போ பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ஒரு காசு எழுதலாம் ரீஜனல் டிஸ்பாரிட்டி. ஏன்னா பொலிட்டிக்கல் ஐடியா அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக நீங்கள் இது ரெண்டும் கோட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்டர் ஸ்டேட்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்ட் ஆர் அதர் ரீஜன்ஸ் வேர் பிரைவேட் செக்டர் இஸ் அவர்ஸ் டு இன்வெஸ்ட். பார்டர் ரீஜன்ஸில் வந்து தேர் இஸ் ஆல்வேஸ் அ பாசிபிலிட்டி டு ஹேவ் அ வார் ஆர் அ கான்ஃப்ளிக்ட். இந்தியாவுடைய நார்தன் பார்டர்லையும் ஈஸ்டர்ன் பார்டர், நார்தன் பார்டர்லையும் வெஸ்டர்ன் பார்டர்லையும் we are having issues with China and Pakistan. ஸோ அப்போ அங்கே எப்போ வேணா ஒரு வார் அப்படின்னு வந்துச்சுனாலே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே சேஃப் இல்லை அப்படிங்கிறதுனால பார்டர் ரீஜன்ஸை அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ பார்டர் ரீஜன்ஸ் பெரும்பாலும் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிளைமேட்டாலஜிக்கலையும் சரியில்லை. லைக் குஜராத் இஸ் ஹேவிங் ரன் ஆஃப் கட்ச் விச் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ராஜஸ்தான் இஸ் ஹேவிங் மருஸ்டலி டெசர்ட், இட் இஸ் நாட் சூட்டபிள். பஞ்சாப்ல வந்து யூ ஆர் ஹேவிங் டோட்டல் அக்ரிகல்ச்சர். ஸோ அதனால they won't convert the lands there.
ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சரல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அங்கே இருக்கும். அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் ஹில்லி அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் மிலிட்டன்சி அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் நவ் சைனா இஷ்யூ. ஸோ அதை தாண்டி வந்து நீங்கள் மிச்ச எல்லா பார்டர் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹில்லு, ஹிமாலயாஸ் இருக்குது. நார்த் ஈஸ்ட்டில் போனீங்கன்னா இட் இஸ் போத் ஹில்லி அண்ட் மிலிட்டன்சி. ஸோ ஹில்லும் இருக்குது, மிலிட்டன்சி இருக்குது நார்த் ஈஸ்ட்டில். ஸோ அப்படி இருக்கிறதுனாலேயே ஜாகிரஃபி அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் இஸ் அவர்சிவ் ஃபார் ப்ரைவேட் செக்டர் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அதனாலே அங்கே ப்ரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டே போகலை. ஸோ தட் வாஸ் தி மெயின் திங்ஸ். இன்னொரு முக்கியமான ட்ரெண்ட் என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா ஆப்போசிஷன் ரூல் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த ஆப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து குறையுது அப்படின்னு ஒரு ட்ரெண்டே வந்து தே ஆர் டெல்லிங். ஸோ டிஃப்ரெண்ட் இது வந்து இட்ஸ் நாட் ஆஃப்டர் 2014. ஐம் டாக்கிங் அபவுட் திஸ் ஃபினாமினன் ஃபார் தி லாஸ்ட் 50 years. லாஸ்ட் 50 yearsமே ரூலிங் பார்ட்டி எந்த ஸ்டேட்டில் இருக்கோ, எந்த ரூலிங் பார்ட்டி இருக்கோ அந்த ரூலிங் பார்ட்டி இருக்க ஸ்டேட்ஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் ஹேப்பனிங். And of course, it is happening at the higher scale after 2014, no doubt about that. If you can see that, நீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் நடந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப்டர் 2014 கிராஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் இப்படி ஏறும். ஏன்னா வந்து தே ஆர் அட்ராக்டிங் ஆல் தி இன்வெஸ்ட்மெண்ட் விச் இஸ் கோயிங் டு அதர் ஸ்டேட்ஸ். மகாராஷ்டிராவுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட் ஓப்பன் பண்ணார்ல பிரைம் மினிஸ்டரும் ஸ்பெயின் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து வாட் தே ஓப்பன் ரீசென்ட்லி தே ஓப்பன்ட டாட்டாவுடைய ஏர்பஸ், டாடா அண்ட் ஏர்பஸ் தே ஸ்டார்டட் அ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி to manufacture the transport aircraft for Air Force. ஸோ அதை வந்து ஆக்சுவலாக மகாராஷ்டிரா பிளான் பண்ணுது. பட் லாஸ்ட் மூமெண்ட்டில் டீல் சைன் பண்ணும்போது குஜராத் மாற்றி சைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அது மகாராஷ்டிராக்கு தான் பிளான் பண்ணாங்க பட் மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நடந்திருக்கு. இப்போ ஒரு செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான் தமிழ்நாடுக்காக இருந்தது. டீலிங் சைன் பண்ணுறப்போ அது குஜராத்னு மாற்றி சைன் ஆயிருக்கு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கமிங் டு இந்தியா. ஸோ அதனால இந்தியா இஸ் பெனிஃபிஷியரி. But if you see among the state levels, this ruling party disparity is also a reason. So இது நீங்க வந்து political reason அப்படின்னு தான் எழுதணும். நீங்க வந்து குஜராத்லாம் எழுதக்கூடாது, சரியா? Political reasons, due to political reasons இல்ல சொல்றாங்க. அதே மாதிரி வந்து ஃபெடரலிசம்க்கு அகைன்ஸ்டான ஒரு பிரின்சிபல் வந்து ஒரு கீவேர்டு யூஸ் பண்றாங்க. டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டு வந்து கரண்ட் கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கான்ஸ்டியூஷனலி வேலிட், ஆனால் அது நாட் வேலிட் ஆக்சுவலா. உங்களுக்கு புரியுதா? டு யூஸ் திஸ் வேர்ட் கால் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இஸ் நாட் கான்ஸ்டியூஷனலி வேலிட். இஃப் யூ சி ஏன் கான்ஸ்டியூஷன்ல வேட் வேலிட்ன்ற அப்படின்னா எந்த ஒரு ஆட்சி கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்தாலும் இட் இஸ் தி ரோல் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் டு பிரிங் இன் டெவலப்மெண்ட் டு ஆல் 28 ஸ்டேட்ஸ். ஸோ டபுள் இன்ஜின், ஸோ மோர் டெவலப்மெண்ட் வில் பி தேர் இஃப் போத் தி பார்ட்டிஸ் ஆர் சேம். தேர் ஓன்ட் பி டெவலப்மெண்ட் இஃப் தேர் இஸ் அ டிஃபரெண்ட் பார்ட்டி. அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினா இருக்கிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். திங்கிங் ஃப்ரம் தி நேஷனல் பில்டிங் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஃபெடரலிசம் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதை வந்து எடிட்டோரியல் போட்டிருப்பாங்க. நான் அதை சில பாயிண்ட்ஸில் இங்கே போடல, நீங்களே இது எக்ஸாமில் எழுத தேவையில்ல. பட் இருந்தாலும் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஆஸ் அன் ஐடியா. யூ கேன் அவாய்ட் ரைட்டிங் ஆல் தோஸ் பொலிட்டிக்கல் திங்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிளாக் எக்கானமி இஸ் ஆல்சோ ப்ரொபோஷனலி ஹை. ஸோ ஒரு இடத்துல வந்து கரப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, கரப்ஷன் நிறைய இருக்குது. லைக் நிறைய ரெண்ட் சீக்கிங்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு அப்ரூவல் வாங்கணும்னாலும் நீங்கள் வந்து பிரைப் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருந்தால் அங்கேயும் ப்ரைவேட் செக்டர் ஓன்கும். ஸோ ஆல்வேஸ் தே எக்ஸ்பெக்ட் ஃபார் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். பட் அஃப்கோர்ஸ் தே வில் பி ப்ரைவேட் செக்டர் வில் பி ஹாப்பி டு பிரைப் வென் தே ஆர் டூயிங் சம் மிஸ்டேக். தட் இஸ் ஆல்சோ தேர். அது க்ரோனி கேபிட்டலிசம். பட் ஹியர் வி ஆர் டாக்கிங் அபவுட் தி கரப்ஷன். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால தான் ஸ்டேட்ஸ்குள்ளே தேர் இஸ் அ டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது தே ஆர் டெல்லிங் இன் திஸ் எடிட்டோரியல். அண்ட் இது வந்து இட்ஸ் அ த்ரெட் டு ஃபெடரலிசம். ஸோ இப்படி வந்து டிஃபரன்ஷியல் டெவலப்மெண்ட் வந்து நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட், சதர்ன் ஸ்டேட்ஸில் ஒரு மாதிரி டெவலப்மெண்ட் அப்படி இருக்கிறதுனால தான் வி ஆர் சீயிங் திஸ் ஃபெடரல் இஷ்யூ. என்ன ஃபெடரல் இஷ்யூ பார்க்குறோம்? லைக் தமிழ்நாடு இஸ் கான்ட்ரிபியூட்டிங் மோர் அண்ட் வி ஆர் கெட்டிங் லெஸ் அப்படிங்கிற இந்த ஆர்குமெண்ட் வருதுல்ல ஃபினான்ஸ் கமிஷன்ஸ்லாம். அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ்லாம் வர்றதுக்கு ஒரு ரீசனாகவும் இது வந்து டிஸ்பாரிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா தமிழ்நாடு பண்ணுறது கரெக்ட். உத்தரப்பிரதேஷ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க இல்லை பீகார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா தே ஆர் கெட்டிங் த ரைட் ஷேர் இஸ் கரெக்ட் ஃபார் தெம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் இஃப் அகைன் இந்த பாயிண்ட் வந்து டிபேட்டபிள் தான். இப்போ தமிழ்நாடோட ஆர்குமெண்ட் சரியானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஃபிஸ்கல் பாலிசியோட ஒன் ஆஃப் தி மெயின் எய்ம், டிஸ்ட்ரிபியூஷனல் ஃபங்க்ஷன். ஸோ யூ டேக்ஸ் தி ரிச் அண்ட் ஸ்பெண்ட் ஃபார் புவர். தட் இஸ் ஹவு social justice is done. So seeing from the federal perspective, rich states are contributing more for the development of poor states. அப்படிங்கிற அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷனல் ஜஸ்டிஸ் தான் வந்து இங்கே நடக்குது. ஸோ ரீடிஸ்ட்ரிபியூஷனல் ஜஸ்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிட்ட இருந்து நிறைய எடுத்து அந்த பணத்தை வந்து யூபி, பீகாருக்கு, ஜார்க்கண்ட், ஒடிஷாக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. பட் அந்த ஸ்பெண்டிங்லாம் உண்மையிலே ஹியூமன் டெவலப்மெண்ட் வருது அப்படின்னா அது தப்பு கிடையாது. அப்படிங்கிறது ரீடிஸ்ட்ரிபியூஷனல் இன்கமுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அது வந்து கரெக்டான ஒரு ஆர்குமெண்ட் தான். பட் இது எல்லாமே பொலிட்டிக்கல் கேம்பெயின்காக பீப்புள் வில் யூஸ். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ தி
லாஜிக் பிஹைண்ட் ஃபிஸ்கல் பாலிசி. ஃபிஸ்கல் பாலிசியோட அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம என்னென்ன பார்ப்போம்? Allocation function, distribution function, stabilization function. These three are the core aspects of fiscal policy. So, the distribution function it talks about this now. So, these are all the issues. So, what is the way forward? Now, what is the issue we are seeing is we are having some region which is developed, some states backward. Correct? இப்போ என்ன ஆகுது? We are having two people who can do the investments. ஒன்னு வந்து government can do, இன்னொன்று private can do. So what private sector is doing? Private sector வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே they are going and doing in the developed states. So அதனால என்ன ஆகுது? ஒரு virtuous cycle இங்க வருது. What is virtuous cycle? Since this region is developed, all the private sector people are investing there. Because of this investment, this is further developing. Since it is further developing, it is attracting more investments. So அதனால இது virtuous cycle இருக்கிறதுனால they are becoming richer. இது பேக்வர்ட் ரீஜனா இருக்கிறதுனால இங்க பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டே வர மாட்டேங்குது. பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டே வர மாட்டேங்குதுனால நோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, நோ ஜிடிபி growth and still it is staying as backward region. அது விஷியஸ் சைக்கிள் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல மாட்டிக்கிச்சு. ஸோ இது வந்து விஷியஸ் சைக்கிள். இங்க வந்து யூ ஆர் ஹேவிங் வர்ச்சுவஸ் சைக்கிள். ஓகே. ஸோ தென் ஹவு யூ ஹேவ் டு பிரிங் இன் டெவலப்மெண்ட் ஹியர். ஸோ அப்போ பேக்வர்ட் ரீஜன்ல டெவலப்மெண்ட் எப்படி கொண்டு வருது? பிரைவேட் செக்டர் இஸ் நாட் கோயிங் டு டூ அப்படின்னா who should step in அப்படின்னு பார்த்தா government should step in. So this is where government should step in and government should spend more for this backward region. இப்போ backward region எப்போ டெவலப் ஆகும்? Only when there is more investment. Is private sector ready to do investment? No, they are not ready to do the investment. ஆர் இப்போ நீங்க backward regionோட GDP வரணும் அப்படின்னா what are all the components of GDP? C plus G plus I plus X. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா private sector investment அங்கே வருதுன்னா வரல. Automatically C component அங்க இருக்குனா இல்ல, that is a poor region. So poor regionல people are not having enough income, so they can't spend money. So அப்படி இருக்கிறதுனால consumption expenditure வரல. இப்போ பாக்கி இருக்கிறது யாரு? கவர்மெண்ட் மட்டும் தான். So it's only government G who can spend. So அதனால தான் government should come in and spend there for backward region. So அதனால தான் grants எல்லாம் அந்த ஸ்டேட்டுக்கு அதிகமா போகுது. இப்போ நம்ம இது ஃபெடரல் இஷ்யூல பார்க்குறப்போ தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவ்க்கு அகேன்ஸ்டான பாயிண்ட் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் நம்ம ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறோம். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து யூ ஷுட் see without bias of state. ஸோ இங்கே பார்க்குறப்போ அப்போ கவர்மெண்ட் தான் இந்த ஸ்டேட்ஸுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிளை ட்ரிகர் பண்ணி வரணும். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து when they are investing more for these backward states அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் ஆரம்பிக்குது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் இஸ் becoming as a income in the hands of people and that is increasing the deposits and that is increasing more number of loans. ஸோ பீப்புளோட இன்கம் அங்கே அதிகமாகிறப்போ people create demand. ஸோ when people's demand is increasing automatically that is அந்த டிமாண்டை கேட்டர் பண்ணுறதுக்கு பிரைவேட் செக்டர் தானே வந்துடும். ஸோ ஒரு சைடில் கவர்மெண்ட் ஷுட் டூ தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேட் டு இம்ப்ரூவ் தேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இம்ப்ரூவ் தேர் லெவல்ஸ். இன்னொரு சைடில் கவர்மெண்ட் ஆல்சோ ஷுட் மேக் ஷுர் தட் தே ஆர் கிவிங் சம் சப்சிடிஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் ஃபார் தி பிரைவேட் செக்டர் டு இன்வெஸ்ட் தேர் இன் தி பேக்வர்ட் ரீஜன். ஸோ அதனால் கவர்மெண்ட் பாலிசி மேக்கிங் இஸ் தி ஒன்லி வே ஃபார்வர்ட் அண்ட் தட் இஸ் தி ரீசன் ஃபார் திஸ் அப்படிங்கிறதையும் இந்த பேப்பரில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் தி புவர் ஸ்டேட் டு கிக் ஸ்டார்ட் தி இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் தி சோஷியல் செக்டர் அண்ட் அன்ஆர்கனைஸ். ஸோ கவர்மெண்ட் தான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் ஆரம்பிச்சு வைக்கணும். சோஷியல் செக்டர் ஏரியாஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், லைக் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். ஸோ ஹெல்த் அண்ட் எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணி ஹியூமன் கேபிட்டல் அங்கே இம்ப்ரூவ் பண்ணணும், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் ரெடி ஆயிடுச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி அங்கே வர்ச்சுவல் சைக்கிள் வந்து கவர்மெண்டால் ஆரம்பிச்சிடும் அண்ட் தென் வந்து ஸ்லோலி வந்து பிரைவேட் செக்டர் கேன் டூ. ஸோ இன்க்ரீஸ் இன்கம் இன் தி புவர் ஸ்டேட்ஸ்னால இன்க்ரீஸ் டிமாண்ட் இருக்கிறதுனால இன்க்ரீஸ் இன் பிரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டு கெயின் ப்ராஃபிட்ஸ். அதனால என்ன ஆகும்? இன்க்ரீஸ் டெவலப்மெண்ட் வரும். ஸோ கவர்மெண்ட் வந்து அதை கிக் ஸ்டார்ட் பண்ணும். வாட் இஸ் கிக் ஸ்டார்ட்? கிக் ஸ்டார்ட்டுங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன? ஆஃப் ஆயிருக்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ எல்லாருக்குமே இந்த ஸ்டார்டர் வந்துருச்சு. யூஆர் ஹேவிங் பெஸ்ட் குயிக் இன்ஸ்டன்ட் பட்டன் ஸ்டார்ட். ஸோ ஆனால் வந்து ஓல்டு பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என் வண்டியிலாம் கிக் ஸ்டார்ட் தான் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு கிவ் சம் ஃபோர்ஸ் அண்ட் எஃபர்ட் டு கிக் தட் ஸ்டார்டர் டு ஸ்டார்ட் யுவர் பைக். ஸோ அப்புறம் பைக் ஆரம்பித்தோன்னே தானாக அது போயிடும். ஸோ அந்த ஒரு எஃபர்ட் வந்து கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் கிக் ஸ்டார்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங். ஸோ கிக் ஸ்டார்ட் நம்ம ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே உண்மையிலே அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, எக்கனாமிக் மீனிங் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். வாட் கிக் ஸ்டார்ட் மீன்ஸ் ஹியர் அப்படின்னு. வெறும் வந்து ஸ்டார்ட்னு எழுதாமல் கிக் ஸ்டார்ட்னு எழுதுனதுக்கு மீனிங் என்ன? ஸோ இட் டசன்ட் மீன் தட் ரிச்சர் ஸ்டேட் வுட் நாட் க்ரோ. இப்படி பண்ணுறதுனால ரிச்சர் ஸ்டேட்லாம் வளராமல் புவர் தமிழ்நாடுக்கு அகேன்ஸ்டாக தான் இது நடக்குது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்படி நடக்கிறப்போ இது ரீஜனும் வளரும், இந்தியா நேஷன் அஸ் அ ஹோல் வில் க்ரோ, தட் வில் நெவர் அஃபெக்ட் தி இன்வெஸ்ட் க்ரோத் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறத அந்த பேப்பரில் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது எல்லாமே எந்த பேப்பரில் சொல்லியிருக்குன்னா இந்த பேப்பரில் சொல்லியிருக்கு. ரிலேட்டிவ் எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆஃப் 1960 to 2003 அப்படிங்கிற பேப்பரில் இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க.
16th ஃபினான்ஸ் கமிஷனில் அலோகேஷன்ஸ் இன்னும் அதிகமாக கொடுக்க போகிறாங்க போல். அதுக்கு முன்னாடியே வந்து பேப்பரில் அதுக்கான காரணங்கள் சொல்லி இங்கே பார்த்தீங்கப்பா இதுக்கு தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம், சண்டைக்கு வராதிங்க. ஆக்சுவலி 2026 வேறு நிறைய சண்டைகள் இருக்குது. சென்சஸ்க்கு அப்புறமா நமக்கு வந்து வரக்கூடிய ரீஆர்கனைசேஷன் அந்த ஏரியாஸ்லாம் இருக்குது, டீலிமிட்டேஷன்னா. ஸோ திஸ் would be development from below which would strengthen the federalism and help preserve the nation's unity. ஸோ இப்படி பண்ணுறதுனால நேஷன்ஸ் யூனிட்டி வில் பி ப்ரொடெக்டட் அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட். ஸோ ரீஜனல் டிஸ்பாரிட்டிக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து we are getting in this particular editorial. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ வேர் டெவலப்மெண்ட் கோஸ். ஸோ வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர் புவர் ஸ்டேட்ஸில் அதிகமாக இருக்குது. வெஸ்ட் பெங்கால் கேரளாவில் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, பார்டர் ஸ்டேட்ஸில் இன்சர்ஜென்சி இஸ் எ ரீசன், ஆப்போசிஷன் ரியல் ஸ்டேட்டில் திரும்ப பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இஸ் எ ரீசன். அகைன் வந்து இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் டு ரைட். எவ்ரி ஒன் வில் நோ தி பாயிண்ட், பட் யூ ஹவ் டு ரைட் யுவர் ஆன்சர்ஸ் வித் தி சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலில் தே ஆர் டாக்கிங். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் முடிஞ்சிச்சு. ஸோ திஸ் எடிட்டோரியல் இஸ் ஆல் அபவுட் தி வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா வி ஆர் மேக்கிங் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து டேட்டா பேஸ்ட் பாலிசி மேக்கிங் அப்படிங்கிற அந்த எராவில் இருக்கும். போத் private sector and the consumers, they are generating a lot of data, and government is also collecting data, private sector is also collecting data, and this data why we are collecting அப்படினு பார்த்தா to make policy making. Government point of view ல to make policies, to identify beneficiaries, to target beneficiaries and to give development. அதுக்காக we are collecting data. Private sector எங்க data collect பண்றாங்க? To identify consumers, to target consumers to get more profits. So அதுக்கு they are collecting data. So database governance அப்படிங்கிறது தான் current era with the data analytics and artificial intelligence. That is the thing which is going. And digitization has revolutionized this process more. Digitization வரதுக்கு முன்னாடியே data played a role, but after digitization, this data based governance வந்து it has increased more. So இந்த டைம்ல வந்து இந்த டேட்டால what kind of data we are using to target. இப்போ கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா what data they are using to say their achievements in the, like what we have achieved, what we have gained அப்படின்லாம் அவங்க சொல்லும்போது எந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸை வச்சு அதை சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இஸ் தி 5th largest economy in the world அப்படின்னு சொல்றப்போ whether that is a good indicator to say that India is a developed region அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் when there is a advertisement going on, they will say India is the 5th largest economy, that is an achievement. Of course, yes, it is an achievement. But is it an end? அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's not an end. Of course, in another 5 years, you will be 3rd largest economy. No doubt. ஆனால் 3rd largest economy நம்ம ஆனது அச்சீவ்மெண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is happening because of the sheer size of the nation and that is because of the 70 years of policy making. 70 years of economic development உடைய ஒரு அவுட்கம். ஆனால் அதுதான் நம்மளோட எண்டா அப்படின்னு பார்த்தா that's not at all the end. That is not where we have to stop. நம்மளோட அவுட்கம் என்ன அப்படின்னா see per capita income. Per capita incomeல நம்ம 130s இருக்கும். ஸோ see human development index, see global happiness index. இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ்ல நம்ம டாப் 20 வருமா இல்லை டாப் 50 வருமா அப்படிங்கிற இதுதான் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு கன்சிடர். ஸோ இந்த விஷயத்துல அப்போ எந்த டேட்டாவை நம்ம எடுக்கிறோம், எந்த டேட்டாவை மக்கள் கிட்ட போய் சொல்றோம், எந்த டேட்டா வச்சு பாலிசி மேக் பண்றோம் அப்படிங்கிறதே வந்து இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த எடிட்டோரியல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா they are taking the 2 case studies. ஒன்று வந்து ஜன்தன் யோஜனாவையும் இன்னொன்று ஈஸ்ட்ராம் போர்ட்டல் அப்படிங்கிற இது ரெண்டுத்தோட கேஸ் ஸ்டடி எடுத்து எந்த டேட்டாவை எடுத்து இந்த ஒரு டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவை டார்கெட்டை ரீச் பண்ணோன்னே we achieved the objectives of the scheme அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் வெதர் இட் ரியலி கேவ் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன் கிரவுண்டா அப்படின்னு வைக்கிறப்போ அது கொடுக்கல. ஸோ இதை வந்து 2 கேஸ் ஸ்டடியாக வந்து இந்த ஆர்டிக்கலில் தேர் டேக்கிங். ஸோ இந்த கேஸ் ஸ்டடி வந்து நமக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 4ல். ஸோ பேப்பர் 4ல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, பாலிசி மேக்கிங்கில் இந்த பாலிசி மேக்கிங்கில் வாட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் வி ஆர் டூயிங். ஸோ அதில் வரக்கூடிய அந்த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அங்கெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறப்போ when we are quoting அந்த ஏரியாஸில் இதை வந்து நீங்கள் பேப்பர் 4 கொண்டு போகணும். அதுக்கு தான் இந்த எடிட்டோரியல் நான் சூஸ் பண்ணேன். rather than just seeing about GS2ல கவர்னன்ஸ் அண்ட் பாலிசிஸ் தாண்டி பேப்பர் 4ல இந்த காலகட்டத்தில் வர லாஸ்ட் 2 இயர்ஸோட எத்திக்ஸ் கொஸ்டினை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் I've chosen this editorial. ஏன்னா this talks about a few data which you can use in paper 4. So measures and data sets tell stories of a country's growth. And it is important to ஏன் வந்து why we are having this data sets and measurement அப்படின்னா for citizens, policy maker and international audience we need something to identify where we are and what is the level of development. But in the recent timesல வந்து நம்ம யூஸ் பண்ற accuracy of data and quality of dataல we have created there is a lot of issues which is happening. And apart from this, if you see போன வருஷம் வந்து we had this question, what are all the challenges with respect to calculation of unemployment. So
So what are all the indicators of unemployment? What are all the problems in the unemployment indicators? So indicators of unemployment என்னன்னு வரும்போது prelims படிச்சவங்க எல்லாருக்கும் எழுத முடியும். Usual principal status, current daily status, weekly status, unemployment worker population ratio, அப்புறம் labor force participation rate. இந்த 6 இண்டிகேட்டரையும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பட் ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி எழுதுறப்போ அப்போ நம்மளோட டேட்டா கலெக்ஷன்ஸில் இருக்க ப்ராப்ளம்ஸையும் வி ஹேவ் டு பி ரைட்டிங். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிடிபி கால்குலேஷன்ஸில் என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசிஸில் பேப்பர் 3லையும் கொஸ்டின் வந்திருக்குன்ற. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்லையும் அப்போது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா கலெக்ஷன்ஸில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லாஸ்ட் இயரில் இந்த வருஷம் மெயின்ஸில் வந்த ஒரு கொஸ்டின் என்ன, இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் இண்டிகேட்டரில் இருக்கிற ப்ராப்ளம் வச்சு தேர் வாஸ் அ கொஸ்டின் வெதர் மானிட்டரி பாலிசி இஸ் ஏபிள் டு டார்கெட் தி இன்ஃப்ளேஷன் விச் இஸ் கிரியேட்டட். ஸோ இந்த வருஷம் பேப்பர் 3லேயே அந்த கொஸ்டின் வந்துச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸோட ரெலவன்ஸ் என்ன அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வர்றதுனாலையும் வந்து யூ ஹாவ் டு நோ தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிஹைண்ட் இட். ஸோ நம்ம வந்து வி ஆர் இன் கரண்ட் சுச்சுவேஷன் வேர் வி ஆர் நாட் ஹேவிங் அ டிகேட் வித்வுட் டேட்டா. ஸோ 2011 சென்சஸ் தான் இஸ் தி லாஸ்ட் சென்சஸ் அண்ட் இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 14 years since we had the data for policy making. So still we are using the old data to policy making. ஸோ சென்சஸ் வராததுனால நம்ம மிச்ச நார்மல் டைம் நம்ம சென்சஸ் டேட்டா யூஸ் பண்ணி பண்ணுற பாலிசி மேக்கிங் எல்லாமே வி ஹவ் சப்ஸ்டியூட்டட் சென்சஸ் டேட்டா வித் தி சாம்பிள் சர்வே டேட்டா. ஸோ என்எஸ்எஸ்ஓ வந்து தே டூ அ லாட் ஆஃப் சாம்பிள் சர்வே. ஸோ அந்த சாம்பிள் சர்வே டேட்டா வச்சு தான் வி ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் பாலிசி மேக்கிங்ஸ். அந்த சாம்பிள் சர்வே வந்து சென்சஸ் அளவு அக்யூரேட்டான அக்யூரேட்டி இல்லை. ஸோ அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தே வுட் ஹவ் கிவன் தி எக்ஸாம்பிள் ஆஃப் கரீப் கல்யாண். கரீப் கல்யாண் அன்ன யோஜனாவில் டார்கெட் வந்து 80 crore பீப்புளுக்கு நம்ம வந்து என்ன கொடுக்குறோம், ஃபுட் கிரெயின்ஸ் தரோம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்தியாவில் வி ஆர் கிவிங் ஃபுட் கிரெயின்ஸ் டு 80 crore அப்படிங்கிறது. 80 crore அப்படின்னு அது டார்கெட் வச்சுக்கிட்டு அந்த 80 crore-க்கு 5 kg ஈச் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன்ஸில் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அவ்வளோ அமௌண்ட் தான் அலோகேஷன் பண்ணுறாங்க. பட் ஆன் கிரவுண்ட் 80 crore தான் இருக்காங்களான்னா அது கொஸ்டின். ஏன்னா இந்த 80 crore அப்படிங்கிற நம்பர் வாஸ் அரைவ்டு பேஸ்ட் ஆன் 2011 சென்சஸ். ஸோ 2011 சென்சஸை பேஸ் பண்ணி 80 crore பீப்புளுக்கு நம்ம கரீப் கல்யாணில் ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதை வச்சு நம்ம பாலிசி மேக்கிங் பண்ணுறோம், அலோகேட் பண்ணுறோம். பட் ஆன் கிரவுண்ட் வந்து பீப்புள் ஹூ ஆர் இன் நீட் ஆஃப் திஸ் ரேஷன் வந்து கண்டிப்பாக இட் இஸ் ஹையர். ஸோ அப்போ வி ஆர் அலோகேட்டிங் லெஸ் அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட் சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சென்சஸ். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சென்சஸ்ன்னே நம்ம ஒரு எடிஷன் நடத்தியிருக்கோம். சம் 30 to 40 எடிஷன்ஸ் பேக் வந்து ஐ வுட் ஹவ் டிஸ்கஸ். லாஸ்ட் இயர் இல்லை 2 வருஷம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஏன் வந்து சென்சஸ் எடுக்காதது ப்ராப்ளம்னு. அதில் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கரீப் கல்யாண யோஜனா மாதிரியான ஸ்கீம்ஸ்க்கு வந்து வி ஆர் டெல்லிங் 80 crore பட் 80 crore இஸ் லெஸ் அப்படிங்கிறது தே வுட் ஹவ் செட். ஸோ அதனால வந்து தேர் இஸ் அ நீட் ஃபார் அ மோர் இண்டிபெண்டன்ட் அண்ட் independence and neutrality in the data collections and interpretation. Okay. So இப்போ வந்து என்ன நடக்குன்னா like we will go into the ஜன்தன் யோஜனா. So statistics அந்த பாயிண்ட் வந்து will come back to that. லாஸ்ட் அது வருவோம். ஸோ ஜன்தன் யோஜனால வந்து it was said that India broke the Guinness World Record in 2014 for maximum number of bank accounts. ஸோ ஜன்தன் யோஜனாவோட அச்சீவ்மெண்ட் சொல்கிறப்போ 53 crore பேங்க் அக்கௌண்ட்ஸ் வேர் ஓப்பன் அப்படிங்கிறது அதில் அச்சீவ்மெண்ட்டாக நம்ம சொல்கிறோம். ஸோ 53 crore பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொன்னோன்னே ஓகே அப்ஜெக்டிவ் ஆஃப் ஜன்தன் இஸ் டன் அப்படிங்கிறது ஃபினிஷ் பண்ணியாச்சு. பட் அஃப்கோர்ஸ் 53 பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணது அச்சீவ்மெண்ட் ஆனால் இட்ஸ் ரியலி அன் அச்சீவ்மெண்ட். பட் இஸ் இட் தி எண்ட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இஸ் இட் நாட் தி எண்ட். ஏன்னா வாட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் வி ஹவ் டு கோ இஸ் வி ஹவ் டு என்ஷூர் வெதர் ஆல் திஸ் 53 crore பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆர் இன் யூஸ். உங்களுக்கு புரியுதா? அந்த அக்கௌண்ட்டில் பணம் வந்து டெபாசிட் ஆகுதா? ஏன்னா அந்த அக்கௌண்ட்டில் நம்ம சப்சிடிஸ் போடுறோம், அந்த சப்சிடிஸ் அவங்க வித்ரா பண்ணிடுறாங்க. ஹவு மெனி பீப்புள் ஆர் யூசிங் தோஸ் அக்கௌண்ட்ஸ் டு சேவ் மணி ஆர் ஹவு மெனி பீப்புள் ஆர் ஆக்டிவ்லி யூசிங் இட், ஹவு மெனி பீப்புள் ஆர் ஆக்டிவ்லி வித்ராயிங் அண்ட் டெபாசிட்டிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ பேங்க் ஹேஸ் செட்டப் கேம்ப். ஸோ இதுக்கு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறாங்க. என்னதுன்னா ஆந்திர பிரதேஷில் ஒரு ஆதிவாசி வில்லேஜில் இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக எல்லா பேங்க்குக்கும் இது ஹெவி டார்கெட். ஐ ஸ்டில் ரிமெம்பர் எப்படி இந்த ஜன்தன் யோஜனாவை அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்கும் டார்கெட் கொடுத்துட்டாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் நான் என்னோட பேங்க்குக்கு வந்து அப்போனா பேங்க்குக்கெலாம் நம்ம ஃபிசிக்கலாகவே போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அந்த காலத்தில். இப்போ தான் யாரும் பேங்க்குக்கெலாம் போகிறதில்ல. அந்த காலத்தில் ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் பேங்க்குக்கெலாம் போவேன். ஸோ அப்படி பேங்க்குக்கு போகிறப்போ அங்கே என் பேங்க்கில் வந்து அவர் வந்து நான் ஏதோ செலான ஏதோ கொடுக்க தான் போகிறேன். சார் நீங்கள் வந்து ஜன்தனில் வந்து அவங்க இல்லை அந்த அடல் பென்ஷன் யோஜனா இல்லை, இந்த மிச்சம் 2 இருந்தது, சுரக்ஷா பீமா யோஜனாவும் அப்புறமா வந்து அந்த இந்த ஸ்கீம் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ சுரக்ஷா பீமா யோஜனா அண்ட் ஜீவன் ஜோதி யோஜனா இந்த 2 ஸ்கீம்லையுமே வந்து நீங்கள் வந்து என்ரோல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுங்க எங்களுக்கு வேணாம், நீங்கள் என்ரோல் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார், எங்களுக்கு டார்கெட் இருக்குது சார் அப்படின்றாங்க. சரி பண்ணுங்கன்ட்டு ஐ என்ரோல்டு இன் தட் போத் தி ஸ்கீம்ஸ். ஸோ ப்ரீமியம் கம்மி தான் அந்த ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸும் டெத் இன்சூரன்ஸ்லையும்
நான் போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா 2 லட்சம் வரும் சார் அப்படின்னு. ஸோ என்னன்னா தே ஆர் கிவிங் தி டார்கெட். வாட் இஸ் த டார்கெட் இஸ் இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்குக்குமே தே கேவ் டார்கெட் யூ ஹேவ் டு அச்சீவ் அப்படின்னு அதை சொல்லி தான் இந்த கின்னஸ் ரெக்கார்டை நம்ம அச்சீவ் பண்ணோம். ஸோ அப்படி பண்ணுறப்ப என்ன இருக்கு, ஆந்திராவில் வந்து ஒரு ஆதிவாசி வில்லேஜில் அக்கௌண்ட்ஸ் ஆர் ஓப்பன். இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க. பட் அந்த பீப்புளுக்கு அது என்னன்னே தெரியலையா. அட் தி எண்ட் ஆஃப் த டே பேங்க் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியல, அவங்க பேரில் அக்கௌண்ட் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. பட் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களை கூப்பிட்டு அவங்களோட ஃபிங்கர் ஸ்டாம்ப் வாங்கி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட் இப்போ எல்லார் பேர்லையும் வந்துருச்சு. They didn't even share the banking account details to them. So that is the problem with this. So என்ன ஆச்சு அப்படின்னா they opened but people didn't know the details of this bank account and were never given the passbooks. பாஸ்புக் கூட கொடுக்கல, பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. நீங்க வாங்க அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணுங்க போங்க, அவ்வளவுதான். கேவைசி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் வேர் ஓப்பன். அந்த அக்கௌண்ட்ஸ்ல அதுக்கப்புறம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல நிறைய ஃபண்ட் உள்ள விழுந்திருக்கு. பட் அந்த விழுந்த ஃபண்டு அவங்க அவங்களுக்கு ஆக்சசிபிலிட்டியே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஆயிடுச்சு. ஸோ இது 2 டைமென்ஷனில் பார்க்கலாம். ஒன்று வந்து அந்த ஃபண்ட்ஸ்லாம் டார்மெண்ட்டாக இருந்துச்சா, இல்லை இந்த பேங்க் அஃபீஷியல்ஸே வித்ரா பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து ஆல்தோ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் சென்ட் டு தோஸ் அக்கௌண்ட்ஸ், தே ஆர் இன்ஆக்சசிபிள். ஸோ கேசஸ் ஆஃப் புவர் பீங் அன்ஏபிள் டு ஆக்சஸ் தேர் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் வெல்ஃபேர் சப்சிடிஸ் டியூ டு இல்லிட்ரஸி அண்ட் டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் அண்ட் வேரியஸ் ரீசன்ஸ்னால அதை அக்கௌண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதும் ஒரு கேஸ் ஸ்டடி. ஸோ நீங்கள் இந்த கேஸ் ஸ்டடி வந்து எழுதலாம். ஸோ ஜன்தன் யோஜனா, ஸோ ஒரு ஸ்டார்க் ரியாலிட்டி, ஒரு சைடில் இட் இஸ் அன் அச்சீவ்மெண்ட், இன்னொரு சைடில் கிரவுண்டில் இப்படி ஆகியிருக்கு. ஸோ இது எங்கே எழுதலாம், நீங்கள் வந்து பேப்பர் 2ல கவர்னன்ஸ் கொஸ்டின்லையும் எழுதலாம், பேப்பர் 4லையும் சம்வேர் இட் இஸ் ரெலவெண்ட். ஏன்னா பேப்பர் 4ல இட்ஸ் மோர் அபவுட் கவர்னன்ஸ் அண்ட் டெலிவரி ஆஃப் சர்வீஸ், சிட்டிசன்ஸ் சார்ட்டர், பப்ளிக் கிரீவன்ஸ் ரெட்ரஸல், இந்த மாதிரி எங்கே வேணால் இதை நீங்கள் இன்னோவேட்டிவாக கொண்டு போய் வைக்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு 2 எத்திக்ஸ் டெஸ்ட் எழுதினா தான் நான் சொல்கிறதெல்லாம் புரியும். நிறைய பேருக்கு வந்து இந்த எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பேசுறது நிறைய புரியாமல் இருக்கலாம். எஸ்ஏக்கு நான் சொல்கிறேன், எத்திக்ஸ்க்கு நான் சொல்கிறேன்ட்டு இருக்கேன்ல, அது நீங்கள் ஒரு 2 எத்திக்ஸ் டெஸ்ட் எழுதுறப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ஏன்னா நம்ம அது ஆன்சர் எழுதுறப்போ என்னையா எழுதுறதுன்னு போய் நிற்போங்க. ஸோ அப்போ தான் இட் வில் ஸ்ட்ரைக். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். ஸோ நெக்ஸ்ட் வந்து கரீப் கல்யாண் அண்ணா யோஜனால ஆல்ரெடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். வித் சென்சஸில் டேட்டா இல்லாதனால நம்ம இன்னும் 80 crore மைண்டில் வச்சுட்டு தான் ஃபண்ட் அலோகேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் தேர் ஆர் மோர் தென் 80 crore people who are accessing it அப்படிங்கிறது பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து kilograms ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ கரீப் கல்யாண் அண்ணா யோஜனால வந்து நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறப்போ வி டிஸ்ட்ரிபியூட்டட் 111 some 1140 ஏதோ ரஃப்லி நான் மனப்பாடம் பண்ணி வச்சது எம்எம்டி இல்லை, மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் இல்லை, மெட்ரிக் டன்ஸ். ஸோ 1140 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஃபுட் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிற மாதிரி கேம்பெயினில் சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ ஃபுட்டு வந்து நாங்கள் எவ்ரி இயர் கொடுக்குறோம், இவ்வளோ லேக் டன்ஸ் வந்து நாங்கள் எவ்ரி இயர் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோட கிளைம். பட் பேரலி பார்த்தீங்கன்னா அப்போ நியூட்ரிஷன், ஸோ இப்போ வந்து எவ்வளோ ஃபுட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படிங்கிறது அச்சீவ்மெண்ட்டா அப்படின்னு நம்ம இருக்கணுமானா அஃப்கோர்ஸ் தட் இஸ் அன் அச்சீவ்மெண்ட். பட் எதை வந்து நம்ம ஆக்சுவலாக உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா அதனால் எவ்வளோ நியூட்ரிஷன் அவுட்கம்ஸ் வந்துச்சு, ஹவு மச் நியூட்ரிஷன் இம்ப்ரூவ்ட் ஆன் தி சிட்டிசன்ஸ், ஹவு மச் ஹங்கர் வாஸ் ரெடியூஸ், ஹவு மச் ஃபுட் செக்யூரிட்டி வாஸ் இம்ப்ரூவ்டு அப்படின்னா அந்த மெட்ரிக்கை தான் கவர்மெண்ட் வந்து அச்சீவ்மெண்ட் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணணும். பட் இப்போ நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறப்போ 53 crore பேங்க் அக்கௌண்ட்ஸு, 1140 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஃபுட் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிறத நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஸோ அது அச்சீவ்மெண்ட் அப்படின்னு அது எண்டு கொடுத்துருது. ஸோ நம்ம அடுத்த ஸ்கீம்ஸை நோக்கி போயிடுறோம். ஸோ அப்போது போட்ட ஸ்கீமோடைய அவுட்கம் என்ன ஆனால் ஆன் த கிரவுண்டில் வந்து வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போது கரீப் கல்யாண் அண்ணா யோஜனாவுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ எதை அச்சீவ்மெண்ட்டாக சொல்லணும்னா இத்தனை ஃபுட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், அதனால் இவ்வளோ நியூட்ரிஷன் லெவல்ஸ் ஏறி இருக்கு, ஸ்டண்டிங் வேஸ்டிங் அனிமியா இவ்வளோ குறைஞ்சிருக்கு, மால் நியூட்ரிஷன் இவ்வளோ குறைஞ்சிருக்கு, ஹங்கர் இல்லை இவ்வளோ குறைஞ்சிருக்கு, ஹங்கர் இண்டெக்ஸில் நம்ம ரேங்க் இவ்வளோ ஏறி இருக்கு. ஹங்கர் இண்டெக்ஸ் பற்றி நம்ம பேசக்கூடாது, அது வந்து கான்ட்ரவர்சியாக வச்சிருக்காங்க. பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ இப்படி நம்ம இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ கவர்மெண்ட் டுக் ஆல் தி ஸ்டெப்ஸ், அதனால தான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ல இவ்வளோ அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு நம்ம கேம்பெயின் நடந்துச்சுல கவர்மெண்ட். ஸோ த சேம் திங் நீங்கள் ஃபியூ இயர்ஸ் பேக் வென் 4 years பேக் வி ஹேட் திஸ் இண்டெக்ஸ் கால் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸ். 2020 அதை நிறுத்திட்டாங்க. ஸோ 2014 2020 அவர் ரேங்கிங் இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் ஆல்மோஸ்ட் 140 ரேங்கிங் வந்து வி கேம் டு 64 or 67. ஸோ இவ்வளோப்பட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் இருந்துச்சு. ஸோ இது நடக்கிறப்போ கவர்மெண்ட்டோட கேம்பெயின் எப்படி இருந்ததுன்னா கவர்மெண்ட் டுக் ஆல் தி ஸ்டெப்ஸ், பிகாஸ் ஆஃப் தி ஸ்டெப்ஸ் அவர் ரேங்கிங் இம்ப்ரூவ்டு அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து வி ஹேவ் டு கிளைம் தி அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ என்னென்னலாம் கவர்மெண்ட் சொன்னாங்க அப்படின்னா லாட் ஆஃப் திங்ஸ், ஜிஎஸ்டி கொண்டு வந்தது, இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் கொண்டு வந்தது, அபாலிஷிங் ஆஃப் ஓல்டு ஆக்ட்ஸ், பிரிட்டிஷ் ஏராவில் வந்து பழைய ஆக்ட் அபாலிஷ் பண்ணி புது ஆக்ட்ஸை வந்து கொண்டு வந்தது, இன்கம் டேக்ஸ் அண்ட் கார்பரேட் டேக்ஸை குறைச்சது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வி ஷுட் பி தி கேம்பெயின் அண்ட் நாட் ஜஸ்ட் தி அமௌண்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின் டிஸ்ட்ரிபியூட்டடை விட
அந்த ஸ்கீமோடைய அவுட்கம்மை நம்ம அச்சீவ் பண்ணோமா அப்படிங்கிறதுல தான் இருக்கணும். ஸோ குளோபல் ஹங்கர் ரிப்போர்ட்டில் ஸ்டில் வி வேர் 55th in the 2014, now it is 111th இருக்கும். ஸோ ரிவர்ஸில் தான் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ரேங்க் போயிருக்கு அப்படிங்கிறதும் they would have said. So just meeting the statistical target should not be confused with the achievement of the development objectives. ஒரு statistical target நம்ம ரீச் பண்ணது வந்து it should not be considered as the development objective. So அடுத்த கேஸ் ஸ்டடி, மூணாவது கேஸ் ஸ்டடி வந்து eShram portal. eShram portal was started during the pandemic when a lot of migrant people were walking out. அந்த migrant labor crisis வந்து pandemicல இருக்கிறப்போ எத்தனை migrants இந்தியாவில் இருக்காங்க, how many unorganized sector people and migrants they are working in the other states அப்படிங்கிற அந்த டேட்டாவே நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதோட டேட்டா கலெக்ஷனை கொண்டு வரதுக்காக தான் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வந்து தே லான்ச் திஸ் போர்ட்டல் கால்ட் eShram. ஷ்ராம்னா வந்து ஒர்க்கர், அவ்வளோதான். அன்ஆர்கனைஸ் செக்டர் ஒர்க்கர் டேட்டா பேஸ் வந்து நம்ம வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட டேட்டா கலெக்ட் பண்ணும். ஸோ இதில் ஒரு ஒர்க்கர் போய் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா வாட் இஸ் த ப்ரொசீஜர்? அண்ட் அன்ஆர்கனைஸ் செக்டர் ஒர்க்கர் whoever இன் இந்தியா தே கேன் கோ அண்ட் டிக்ளேர் themselves as அன்ஆர்கனைஸ் செக்டர் ஒர்க்கர் அண்ட் தே கேன் ரெஜிஸ்டர் ஹியர். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா கவர்மெண்ட்டோடைய பேசிக் சோஷியல் செக்யூரிட்டி பேக்கேஜ்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. அப்புறம் நான் சொன்ன அட்டல் பென்ஷன் யோஜனா, ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அப்புறமா சுரக்ஷா பீமா யோஜனா, அதுக்கப்புறமா வந்து ஏகப்பட்டது ஸ்ரம் யோகி மான்தன், அதே மாதிரி கிசான் மான்தன், அந்த மாதிரி நிறைய பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்கு. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துடும். அதை தாண்டி அவங்களுடைய செக்டருக்கு கவர்மெண்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு ஸ்ட்ரீட் வெண்டரா இருந்தால் ஸ்வநிதிக்கு அவங்க எலிஜிபிளான்னு பார்த்து அதை கொடுத்துருவாங்க. இல்லை மைக்ரோ என்டர்பிரைசஸ் மாதிரி ஏதாச்சும் இருந்தால் முத்ரால் ஏதாவது கொடுக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணோன்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க வைக்கிறதுக்கு தான் eShram போர்ட்டல் அப்படிங்கிறத ஆரம்பித்தோம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் போர்ட்டல். ஸோ கவர்மெண்ட் கெப்ட் தி டார்கெட், இந்த போர்ட்டலில் இவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வரணும் அப்படின்னு டார்கெட் வச்சு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ அந்த டார்கெட் வாஸ் அச்சீவ்டு. ஸோ ஆல்மோஸ்ட் some 3 crore people, 3 to 5 crore people registered, I think. I'm not sure, அதை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணணும். பட் டேட்டா பேஸ் ரிலைஸ் ஆன் செல்ஃப் டிக்ளரேஷன். ஸோ அந்த டார்கெட் வந்து கவர்மெண்ட் வச்ச டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம், நம்பர் ஆஃப் பீப்புள் who registered. பட் whether they are the real unorganized sector workers அப்படின்னு பார்த்தா on ground when they did the research, a lot of homemakers, teachers, farmers who are not part of this they registered. ஏன்னா பண்ணி வச்சுட்டா ஏதாவது நாளைக்கு பெனிஃபிட் வரும். ஸோ இது எப்படின்னா இந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணால் நாளைக்கு கவர்மெண்ட் பெனிஃபிட் எதுவும் ஒன்றும் அப்படிங்கிறதுனாலே போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ a lot of homemakers or teachers or farmers they also signed up with the hope of future benefits. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, eShram portal met the enrollment targets, பட் அதனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா whether the targeted population register ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறது it is still the doubts. ஸோ அதனால வந்து whenever we are having such thing we should make sure that we are collecting the anecdotes, doing the audits and collecting citizens experimental feedback whenever we are bringing in such portals and registering. இந்த மாதிரி நம்ம ஆன் கிரவுண்ட் ஆடிட் பண்ணி அனெக்டோட்ஸ் கலெக்ட் பண்ணணும், உண்மையிலே அது பெனிஃபிட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத சிட்டிசன்ஸ் கிட்ட இருந்து ஃபீட்பேக்காக வச்சு we have to do the policy making அப்படின்னு they would have said. ஸோ இது வந்து அடுத்த பாயிண்ட் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ டேட்டா இஸ் கலெக்டட் பை கவர்மெண்ட். ஸோ இந்தியாவில் வந்து டேட்டா கலெக்ஷன்ஸ் ரோல் யார் பண்ணுறாங்க அப்படின்னா we are having கவர்மெண்ட் ஒரு சைடு, பிரைவேட் ஒரு சைடு. ஸோ கவர்மெண்ட் இஸ் கலெக்டிங் டேட்டா ஃபார் பாலிசி பேசிஸ், அதில் ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி பிரைவேட் இஸ் கலெக்டிங் தி டேட்டா ஃபார் டார்கெட்டிங் தி கன்சியூமர்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ். ரெண்டு பேருமே டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க அந்தந்த அப்ஜெக்டிவ்ஸ்க்கு. பட் இந்த டேட்டா யூஸ் பண்ணி அவங்க அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னா அவங்கள அந்த அக்கௌண்டபிலிட்டி ஹோல்ட் பண்ண வைக்கிறதுக்கு வெதர் வி ஆர் ஹேவிங் எனி மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ ஹூ கேன் ஹோல்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆன் தி கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஹூ இஸ் டூயிங் அ ரிசர்ச், இப்போ ஒரு எக்கனாமிக்ஸ் படிக்கிற ஒரு ரிசர்ச் ஸ்காலர், ஆர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், ஆர் வந்து யூ கேன் சி அன் என்ஜிஓ. ஸோ இந்த மாதிரியான ஆளுங்க தான் அந்த டேட்டாவை எடுத்து வெதர் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதே தே கேன் டூ. But most of this data is not available in the public domain for the NGOs or the journalists or the policymakers or the research scholars to hold the government accountable. ஸோ அப்போ கவர்மெண்ட்டை வந்து நம்ம இந்த டேட்டா அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா அதோட இன்னொரு முக்கியமான பர்பஸ் வந்து கவர்மெண்ட் அவங்க சொன்ன டார்கெட்டை அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னா அதை அக்கௌண்டபிளாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு தான். பட் இது வந்து பப்ளிக் டொமைனில் கிடைக்காதனால they are not able to catch them and hold them accountable அப்படிங்கிறது சொல்கிறாங்க. So data collection, storage and processing is happening in the both public and private ends. Private data collection, so இது ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூ சொல்கிறாங்க. ரெண்டாவது இஷ்யூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஃபோர் பிரைவேட் செக்டர் பூம் ஆர் டிஜிட்டைசேஷன் பூம் ஹேப்பன்ட், டேட்டா கலெக்ஷன் வாஸ் தி ஒன்லி டொமைன் ஆஃப் கவர்மெண்ட். கரெக்டா? இப்போ இந்த ஒரு பாயிண்ட்ல என்ன சொன்னோன்னா என்ஜிஓஸ்க்கு டேட்டா கிடைக்கல, அதை நம்ம கிடைக்க வைக்கணும்னு சொல்கிறோம். அடுத்து என்ன டொமைன் சொன்னாங்க அப்படின்னா, பிஃபோர் ஒரு 20 years பேக் போங்க, 20 years பேக் போனீங்கன்னா பிரைவேட் செக்டர் ஹேட் நோ அவென்யூ டு கலெக்ட் எனி டேட்டா. ஸோ அவங்க இந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணி அதை வச்சு டார்கெட்டிங் பண்ணாங்களா அப்படின்னா இல்லை. அப்போ இந்தியாவில் டேட்டா கலெக்ஷன் அண்ட்
டேட்டா செட் மேனேஜ்மெண்ட், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே கவர்மெண்ட்டோட ரோல் தான் இருந்துச்சு. கவர்மெண்ட்டுக்கு கீழே வி ஹேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அண்டர் விச் வி ஹேட் சிஎஸ்ஓ, என்எஸ்எஸ்ஓ, இவங்க தான் வந்து தே வேர் ஹேவிங் இட். ஸோ சின்ஸ் தே ஆர் ஆல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், தே வேர் அக்கௌண்டபிள் டு பீப்புள். அவங்க வந்து ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க, அதை ஸ்டோர் பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா தே வில் என்ஷோர் ப்ரைவசி, தே வில் என்ஷோர் சீக்ரஸி, தே வில் ஆல்சோ ஃபாலோ ஆல் தி கைட்லைன்ஸ். அண்ட் அதில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா வி கேன் ஃபைல் கேஸ் அண்ட் வி கேன் ஹோல்ட் கவர்மெண்ட் அக்கௌண்டபிள். ஆனால் இப்போ பிரைவேட் செக்டர் கிட்ட அந்த டொமைன் வந்துச்சு. ஆஃப்டர் டிஜிட்டைசேஷன் ஏரா லாட் ஆஃப் பிரைவேட் செக்டர் ஸ்டார்டட் கலெக்டிங் டேட்டா. So what is the mechanism we are having to hold private sector accountable regarding privacy of our data? நம்ம டேட்டா வந்து அவங்க பிரைவசியோட மெயின்டைன் பண்ணுறாங்களா, சேஃபாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, அந்த டேட்டா வந்து இல்லீகலாக ஷேர் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து நம்ம பேடிஎம்ல அவ்வளோ பேமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு புரியுதா? அப்போ நம்ம பேடிஎம்க்கு வந்து அவ்வளோ பேமெண்ட்ஸ் பண்ணுறோம். பேடிஎம் இஸ் ஆல்சோ ஹேவிங் ஆக்சஸ் டு அவர் பேங்க் பேலன்ஸ், உங்களுக்கு புரியுதா? அப்போ பேடிஎம் வந்து இவர்கிட்ட இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போயிட்டு அமேசான் கிட்ட சொல்லலாம், இல்லைனா ஏதோ ஒரு. ஸோ உடனே என்ன வரலாம், ஓ அப்படின்ட்டு நிறைய பணம் இருக்கா வாங்குவான். ஸோ டக்குன்னு என்ன வரும், ஸ்விக்கியில் வந்து வரும், இவனுக்கு வந்து இது வரும். ஸோ வென்எவர் லைக் இது பார்க்குறோம்ல, இப்போ வந்து ஆல்வேஸ் ஃபோன் இஸ் லிசனிங் டு அஸ். நம்ம ஒன்று சொல்லுவோம், இப்போ பசிக்குது, பிஸா சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒன்று ஜொமேட்டோலேருந்து ஆர் யூ மிஸ்ஸிங் மீ வாண்ட் பிஸா அப்படின்னு வந்து ஜொமேட்டோ வில் ஆஸ்க், கரெக்டா? ஸோ அப்போது இது எத்திக்கலா? இது நான் சொல்றது வந்து கதையே கிடையாது, 100% உண்மை, இது பொய்யே கிடையாது. ஒரு காலத்தில் அது வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் உண்மையாகவே ஃபோன் இஸ் லிசனிங் டு அஸ் அண்ட் டேக்கிங் ஆல் தி டேட்டா, தட்ஸ் ஹேப்பனிங். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதை வந்து யார் அக்கௌண்டபிளாக எடுத்துக்க போறா, வெதர் இட் இஸ் எத்திக்கல் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வந்து வருது. ஸோ வாட் இஸ் அ வே ஃபார்வர்ட் ஹியர்? ஸோ டேட்டா ஷுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் சிட்டிசன்ஸ் வெல்பீங். ஸோ டேட்டா கலெக்ஷன் வந்து எதுக்கு இருக்கணும் அப்படின்னா, வாட் எவர் டேட்டா ஆர் வாட் எவர் இண்டிகேட்டர் ஆர் வாட் எவர் டார்கெட் யூ ஆர் செட்டிங், that target should be focused only on citizens well-being, whether citizen benefited or not, whether social transformation is happening, அந்த மாதிரியான டார்கெட்ஸ் தான் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. And there should be institutional structure to ensure accessibility and availability of the data for the NGOs. ஸோ இந்த கவர்மெண்ட் கிட்ட இருக்க டேட்டாவும் பிரைவேட் கிட்ட இருக்க டேட்டாவையும் they should be opening it for auditing for the NGOs. ஸோ என்ஜிஓஸையும் ஜேர்னலிஸ்ட்டுக்கும் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கும் இந்த டேட்டாவை ஆக்சசிபிளாக வச்சு கொடுத்தா தான் they can hold these people accountable. ஸோ வெறும் வந்து டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் ஒர்க்கு, ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒர்க்கு அப்படிங்கிறது இல்லாமல் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் அண்டர்டேக்கிங்காக இருக்கணும். இப்போ வந்து சிம்பிளாக இப்படி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நீத்தி ஆயோக் இஸ் டூயிங் திஸ் ஒர்க். நீத்தி ஆயோகோட ஒர்க் என்ன அப்படின்னா அவுட்கம் பேஸ்ட் பட்ஜெட்டிங் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ்ஸ் ரீச் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற அந்த டேட்டாவை ஃபீட்பேக்காக கொண்டு வரும். அது பிரைம் மினிஸ்டர் டேஷ்போர்டு இல்லை சீஃப் மினிஸ்டர் டேஷ்போர்டு அப்படின்னு டேஷ்போர்டுக்கு போகும். அதை பார்த்து டெய்லி தே வில் மானிட்டர் அண்ட் தே வில் அப்டேட். ஸோ பிரைம் மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் டேட்டா தான் கண்ணுக்கு தெரியும். ஆன் கிரவுண்டில் அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? அது தெரியாது. அப்போ ஆன் கிரவுண்டில் எந்த இண்டிகேட்டர்ஸை நம்ம கலெக்ட் பண்ணுறோம், எந்த டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணுறோம், வாட் கிரைட்டீரியா வி ஆர் யூசிங். ஸோ இப்போ நம்ம வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா பற்றி ஒரு கிரிட்டிசிசம் வந்துச்சு. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்தியாவில் வந்து இப்போ வந்து சம் 3.5 இருக்குது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் கேம் டவுன் டு 3.5 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் 7.5 இருந்தது, எப்படி இந்த வருஷம் 3.5 வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வி கிரியேட்டட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்? ஸோ அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கிரைட்டீரியா என்ன? போன மாதம் ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணீங்களா, ஒரு வருஷத்துல 6 மாசம் ஒர்க் பண்ணீங்களா? யூ நோ ஹவு திட் இஸ் கால்குலேட்டட். வெதர் யூ ஒர்க் ஃபார் 1 hour ஒர்க் பண்ணாலே ஒர்க் அப்படின்னு எடுத்துப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கிக் ஒர்க்கர்ஸ். இப்போ வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணிட்டோம், அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிச்சுன்னு சொல்றோம். என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணோம்? ஸ்விக்கிலையும் சொமேட்டோலையும். உங்களுக்கு புரியுதா? டெலிவரி ஏஜென்ட்ஸா நம்ம கிரியேட் பண்ண எம்ப்ளாய்மெண்ட் வந்து வெதர் இட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட், எனி டெலிவரி ஏஜென்ட் கிட்ட நீங்க போய் கேளுங்க, அதை வந்து அவங்களோட ஃபியூச்சரா அவங்க கன்சிடர் பண்றாங்களா இல்லை டெம்பரரியா அதை வச்சுக்கிறாங்களா? எனி டெலிவரி ஏஜென்ட் வில் சே எனக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இதை நான் டெம்பரரியா தான் வச்சிருக்கேன், யாரும் அதை அவங்க கரியர் ஆப்ஷனா வச்சுக்கல, நான் வந்து வளர்ந்து டெலிவரி ஏஜென்ட் ஆகணும் அப்படின்னு. ஸோ அந்த ஜாபை கிரியேட் பண்ணி அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு கிளைம் பண்ணிக்க முடியுமா? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு டேட்டாவை சூஸ் பண்றப்போ வாட் கைண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் வி ஆர் கெட்டிங், வாட் கைண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் வி ஆர் செட்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இட் ஷுட் பி ஃபோக்கஸ்ட் ஆன் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதான் இந்த பாயிண்ட். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சோஷியல் எக்ஸ்பீரியன்சஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் கவுண்டிங் தி சம் ரேண்டம் டெக்னிக்கல் திங், இட் இஸ் மோர் அபவுட் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் சிட்டிசன்ஸ் வெல்பீயிங். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு யூ ஷுட் டூ அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? ஸோ அவுட்கம் பேஸ்ட் பட்ஜெட்டிங், நீத்தி ஆயோக் இந்த மாதிரி எங்கே வந்தாலும் இனோவேட்டிவாக யூஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து
நீங்கள் வந்து ஒரு 2-3 ஒரு டெஸ்ட் சீரிஸ் எழுதி ஒரு 4 டெஸ்ட்டு நீங்கள் எழுதுகிறப்போ ஆன்சர் ரைட்டிங்கில் வென் யூஆர் ரைட்டிங் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எங்கே இந்த மாதிரியான டேட்டா தேவைப்படுது, எங்கே இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் தேவைப்படுது, எங்கே நான் சொன்ன இந்த ஜந்தனை வந்து பாக்ஸில் போட்டிருக்கலாம். அதை வந்து நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ அது கேட்டுகிட்டே இருக்கிற வரைக்கும் திரும்ப யூஸ் இல்லை. நம்ம படித்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தால் அது முடிஞ்சிச்சானா கிடையாது. நீங்கள் நிச்சயமாக சரி இது மெயின்ஸ் டைம் அப்படிங்கிறதால நான் சொல்கிறேன். ஒரு மெயின்ஸ் டெஸ்ட் வாரம் எழுதுறது, இல்லை டெய்லி பேசிஸில் ஒரு ஆன்சர் எழுதுறது, அப்படி எழுதி பார்க்குறப்போ தான் இது எங்கே யூஸ் பண்ண முடியும்னு தெரியும். அது ஒரு எழுதி ஒருத்தட்ட கரெக்ஷன் வாங்குறப்போ அவங்க சொல்லுவாங்க, இங்கே நீ டேட்டா போட்டிருக்கலாமே, வெறும் பாயிண்ட் தான் எழுதியிருக்க, டேட்டாவே இல்லையே அப்படின்னு ஒரு கமெண்ட் எழுதுவாங்களே, அப்போ உங்களுக்கு ரியலைஸ் ஆகும், ஐயோ நமக்கு டேட்டா தேவை அப்படின்னு. உங்களுக்கு புரியுதா? ஒரே டேட்டாவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி விடுங்க. So next editorial is another interesting and very important editorial. I discussed this topic in 33rd edition. நான் வந்து எடுத்து பார்த்தேன். ஆல்ரெடி இந்த டாபிக் பண்ணியிருக்கோமா, உமன் இன் ஜுடிஷியரி. I've done this topic in 33rd edition. பட் அப்போ நீங்களாம் காலேஜில் இருந்திருப்பீங்க நிறைய பேர், அதனால திரும்ப எடுக்கிறேன். தேர்ட் எடிஷனா 2021 எடுத்திருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக அது திரும்ப எடுக்கணும். இட் ஓன்ட் பி ரெலவென்ட் அண்ட் வி ஹவ் அப்டேட்டட் அ லாட் ஆஃப்டர் தட். நான் நிறைய இதுலேயே வந்து இவங்க 2 பேருமே நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் எக்ஸ்ட்ரா டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற எடிட்டோரியல்ஸில் இது ரொம்ப முக்கியமான எடிட்டோரியல். இதுவும் ஃபெடரலிசம் அப்படிங்கிறதா நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். இந்த எடிட்டோரியல் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இதில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் டாக்கிங் அபவுட் தி உமன் பார்ட்டிசிபேஷன் இன் ஜுடிஷியரி, ஸோ உமன் பார்ட்டிசிபேஷன் இன் ஜுடிஷியரி வந்து நம்ம GS2 ஜுடிஷியரிலையும் எழுதா, GS1 உமன்லேயும் வருது. ஸோ அதை தாண்டி வந்து சோஷியாலஜி ரிலேட்டட் 2 கான்செப்ட்ஸ் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல், 2 பேருக்குமே அது ரெலவெண்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் வந்து அண்ட் அஃப்கோர்ஸ் ஜியாகிரஃபி ஆப்ஷனல்லையும் இது ரெலவெண்ட் தான். ஃபெமினிஸ்ட் ஜியாகிரஃபின்னு நம்ம ஒன்று படிப்போம். ஸோ அது ஜியாகிரஃபி ஆப்ஷனலுக்கு யூஸ் ஆகலாம். பட் சோஷியாலஜி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனலுக்கு தான் இந்த டைரக்ட் ரெலவெண்ட் டாபிக் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இந்த வருஷம் ஜியாகிரஃபி ஆப்ஷனலே ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, ஹவு ஃபிசிக்கல் ஸ்பேசஸ் இம்பாக்ட் தி உமன் எம்பவர்மெண்ட் ஆர் உமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஜியாகிரஃபிலையும் வருது. பட் சோஷியாலஜி ஆப்ஷனல் பீப்புள் ஹாவ் அன் ஐ ஆன் திஸ். சரியா? ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டும் இருக்குது. 2வது பேஜ் ஃபுல்லாக அதுதான். முதல் பேஜ் ஃபுல்லாக நம்ம பாலிட்டி பார்ப்போம், 2வது பேஜ் ஃபுல்லாக சோஷியாலஜி ஆர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? அப்போ மற்ற ஆப்ஷனெலாம் எனக்கு தேவையில்லைன்னா உங்களுக்கு தேவை தான், தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பே கிடையாது. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் தட் இட் வில் பி. ஸோ நான் இப்போ ஏன் இதை வந்து நான் ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னா, எடிட்டோரியல்ஸ் வந்து வெறும் வந்து ஜிஎஸ்க்கு மட்டும் இல்லை, ஆப்ஷனல்ஸ்க்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஸோ ஹியூமனிட்டிஸ் ஆர் அவர் பேஸ்ட் ஆப்ஷனல் பீப்புள் எல்லாருமே யூ ஷுட் ரிமெம்பர். அஃப்கோர்ஸ் தமிழ் ஆப்ஷனல் பீப்புளுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது, பட் மிச்ச ஆப்ஷனலுக்கு நிச்சயமாக வி கேன் டூ. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் உமன் இன் தி ஜுடிஷியல் சிஸ்டம். ஸோ ஜுடிஷியரி இஸ் ஒன் ஏரியா வேர் ஸ்டில் உமன் ஆர் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ் அண்ட் கிளாஸ் சீலிங் எஃபெக்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கிறது ஜுடிஷியரியில் தான். ஓகே. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் உமன் இன் தி ஜுடிஷியல் சிஸ்டம். ஸோ இது காரணம் என்ன அப்படின்னு, ஏன் வந்து உமன் வந்து ஜுடிஷியரியில் இல்லை? இப்போ நம்பர் ஆஃப் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் வி ஹேட் ஒன்லி 11 உமன் ஜட்ஜஸ். உங்களுக்கு புரியுதா? ஸோ வெறும் 11 உமன் ஜட்ஜஸ் தான் இது வரைக்கும் வந்திருக்காங்க இந்த லாஸ்ட் 75 years. இப்போ கரண்ட்லி எத்தனை உமன் ஜட்ஜ் இருக்காங்க? இப்போ 3 பேர் இருக்காங்க. ஸோ அமாங் 34 we are having only 3 women judges. ஸோ அப்போ 31 மேல் ஜட்ஜஸ், 3 உமன் ஜட்ஜஸ் தான். இப்படி தான் வந்து கிரைட்டீரியா இருக்கு. அண்ட் இட் டுக் அஸ் 30 years to get first woman judge. உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்படி இருக்கிறப்போ நிறைய இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய ஹைகோர்ட்ஸில் ஒரு உமன் ஜட்ஜ் கூட இல்லாத ஹைகோர்ட்ஸ் இந்தியாவில் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் 3 உமன் ஜட்ஜ் இருக்காங்க. பட் தேர் ஆர் மெனி ஹைகோர்ட்ஸ் வேர் தேர் இஸ் நாட் ஈவன் 1 உமன் ஜட்ஜ். ஸோ ஏன் வந்து விமன் ஹூ ஆர் என்டரிங் இன் டு லா ஃபீல்ட் ஆர் நாட் ரீச்சிங் த ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட் தான் இந்த எடிட்டோரியல் பார்க்குது. இது காரணம் என்ன அப்படின்னா, இது பாருனோடனே நம்ம என்ன நினைப்போம், என்ட்ரி லெவல் இஷ்யூஸ் அப்படின்னு தான் நினைப்போம். என்ட்ரி லெவல்னா நம்பர் ஆஃப் உமன் ஹூ இஸ் டேக்கிங் லா, எத்தனை உமன் வந்து லா படிக்கிறாங்க அப்படிங்கிற அதுதான் என்ட்ரி லெவல் இஷ்யூ. ஹோ மெனி உமன் ஆர் என்டரிங் இன் டு லா அண்ட் கம்ப்ளீட்டிங் தி லா அண்ட் பிகமிங் அ லாயர் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்குறப்போ அங்கே தான் இஷ்யூ இருக்குங்கிறதா மேஜர் பாலிசி ஒர்க் இருக்கு. பட் இட்ஸ் நாட் அபவுட் என்ட்ரி லெவலில் தேர் இஸ் சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட், தேர் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் 50-50 வந்துடுறாங்க என்ட்ரி லெவலில். எங்கே இஷ்யூ இருக்கு அப்படின்னா ரிட்டன்ஷனில் தான். அப்படி என்ட்ரி ஆகி உள்ள லாயராக வந்த அந்த உமன் வந்து ஷீ இஸ் ட்ராப்பிங் அவுட். ஸோ ஆர் ஷீ இஸ் கோயிங் இன் டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லீகல் ஃபீல்ட்ஸ் ரேதர் தென் ப்ராக்டிசிங் லா. ஸோ அப்போ ஏன் வந்து உமன் வந்து தே ஆர் நாட் கண்டினியூயிங் தேர் லீகல் ப்ரொஃபஷன் இன் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி தி என்ட்ரி லெவல் இஷ்யூ, இட் இஸ் த ரிட்டன்ஷன் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டன்ஷன் இஷ்யூனா அவங்க அந்த ஃபீல்டில் ஹோல்ட் பண்ண வைக்கல. ஸோ இப்போ என்ன லைஃப் சைக்கிள் என்ன இதில்
நீங்கள் லா காலேஜில் போய் லா டிகிரி முடிக்கணும், அப்புறம் ஒரு லாயர்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும், அப்புறம் நீங்கள் லீகல் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கணும், பார் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணணும், அட்வொகேட் ஆகணும், லாயர் அந்த லீகல் ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணி கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் பிகம் தி டாப் மோஸ்ட் லாயர் ஆல்சோ. நீங்கள் சுப்ரீம் கோர்ட் லாயராக இருந்து லாயராகவே உங்கள் கரியர் முடிச்சுக்கலாம். அப்படி லாயராக இருக்கிற ஒரு சிலர் வந்து தே வில் ரைட் தி கவர்மெண்ட் எக்ஸாம். நீங்கள் வந்து சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதலாம், ஆர் யூ கேன் ரைட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் சிவில் ஜட்ஜாக இருக்க போகலாம். நீங்கள் இப்போ சிவில் ஜட்ஜ் ஆகலாம், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகலாம், அப்புறம் ப்ரொமோஷன் ஆகி ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகலாம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகலாம். இதுதான் வந்து ப்ரொமோஷன். கரெக்டாக இந்த லைஃப் சைக்கிளில் ஏதோ ஒரு இடத்துல அவங்க நின்றுட்டு ஹாஃபில் ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க. ஸோ இந்த ட்ராப் அவுட்ஸ் தான் இதுக்கான ரீசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் ஸ்டேட் ஆஃப் ஜுடிஷியரி ரிப்போர்ட் விச் இஸ் ரிலீஸ் பை சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண ஸ்டேட் ஆஃப் ஜுடிஷியரி ரிப்போர்ட். ஸோ whenever you are writing the answer, you should always quote the source. நம்ம வந்து whenever you are writing the data, ஒரு டேட்டா எழுதுறப்போ அதோட சோர்ஸ் எழுதணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபனல் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் திஸ் ஃபனல் எஃபெக்ட் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபனல்லாம் எப்படி இருக்கும்? ஃபனல் தெரியுமா? இதான் வந்து ஃபனல். ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஏதாவது ஒன்று போடணும் அப்படின்னா மேலே இதை வச்சு ஊற்றுவாங்க. ஸோ தட் யூ கேன் புட் இட். ஸோ என்ட்ரி லெவலில் எல்லாரும் நிறைய இருந்தாலும் அது மேலே ஹையர் லெவல் போக 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 இங்கே வந்து ஒரு பாட்டில் நெக் வந்து அது நம்பர் வந்து குறைஞ்சிருது. இதான் வந்து ஃபனல் எஃபெக்ட். ஸோ என்ட்ரி லெவலில் நிறைய பேர் உள்ளே வந்தாலும் மேலே போக மாட்டாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் வந்து என்ட்ரி லெவலே நிறைய பேர் வர மாட்டாங்க. அதேமாரி என்ட்ரி லெவலில் உள்ளே வந்தாலும் அவங்க ஹையஸ்ட் லெவலுக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஃபனல் எஃபெக்ட். ஸோ ஆன்சர் ரைட்டிங்கில் எழுதுறப்போ ஃபனல் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டாக எழுதணும். உங்களுக்கு புரியுதா? வெறும்னே வந்து உமன் இஸ் நாட் கோயிங் டு தி ஹையர் லெவல் அப்படின்னு எழுதாமல் இந்த மாதிரி கீவேர்ட்ஸை போட்டு எழுதணும். ஸோ 14 ஸ்டேட்ஸில் வந்து மோர் தென் 50% ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ரெக்ரூட்டட் இன் தி சிவில் ஜட்ஜ். இப்போ ரீசெண்டாக சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஆனாங்க சிவில் ஜட்ஜா. ஸோ 14 ஸ்டேட்ஸில் வந்து மோர் தென் 50% ஆஃப் தி கேண்டிடேட் சக்ஸஸ்ஃபுல்லி ரெக்ரூட்டட் இன் தி சிவில் ஜட்ஜ் ஜூனியர் டிவிஷன்ஸ். இதில் வந்து 50% இருந்தாலும் 36% தான் they are reaching the district judiciary. ஸோ என்ட்ரி லெவலில் பார்த்தீங்கன்னா 50% வந்து சிவில் ஜட்ஜஸாக உள்ள என்ட்ரு ஆகிறது விமன் இருக்காங்க. 50 men 50 women தான் என்ட்ரு ஆகுது. ஸோ அப்போ என்ட்ரி லெவலில் உங்களுக்கு சிவில் ஜட்ஜில் எத்தனை பேர் இருக்காங்க? 50% இருக்கு. சிவில் ஜட்ஜிலேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக மாறுறப்போ 36% ஆகுது. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிலேருந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறப்போ 13% ஆயிடுச்சா? ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போகிறப்போ 9% ஆயிடுச்சு. திஸ் இஸ் ஃபனல் எஃபெக்ட். ஸோ 50ல் ஆரம்பிச்சது அப்படியே குறையுதுல. ஸோ இதுதான் வந்து ஃபனல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா தான் ரொம்ப முக்கியம். இந்த டேட்டா வந்து நீங்கள் இப்படி வரையலாம். ஸோ ஃபனல் மாதிரியே போட்டு வரையலாம். இன்வெர்டடாக ட்ரையாங்கிள் போட்டு. ஸோ நியூஸ் பேப்பரில் கிடைக்கிற ஒரு டேட்டாவை இமீடியட்லி உங்கள் நோட்ஸில் இப்படி ஒரு டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டா நாளைக்கு எக்ஸாம் ஹாலில் அது ரீப்ரொடியூஸ் ஆகும். இன்னைக்கு நோட்ஸில் உங்கள்கிட்ட இந்த டயக்ராம் இருந்தால் தான் நாளைக்கு எக்ஸாம் ஹாலில் வரும். நீங்கள் வந்து ஒரு 2-3 மார்க் டெஸ்ட் எழுதுறப்போ இல்லை ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி 2-3 டயக்ராம் வரைஞ்சால் தான் எக்ஸாம் ஹாலில் டயக்ராம் வரும். எக்ஸாம் ஹாலில் இஷ்டத்துக்கு அப்படியே ஆன் த ஃப்ளோர்லாம் டயக்ராம் வந்துடவே வந்துடாது. ஸோ ஆல்ரெடி யூ ஷுட் ஹவ் டன் இன் யுவர் நோட்ஸ் அண்ட் அப்படின்னு போட்டு இங்கே வந்து நீங்கள் போடலாம். இந்த மாதிரி டேட்டா போடலாம். ஸோ ஆடவர் இந்த மாதிரி வந்து யூ கேன் ப்ரெசென்ட் திஸ் டேட்டா. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா. 50% வந்து 36 ஆகுது, 13 ஆகுது, 9.3 ஆகுது. ஸோ ஹைகோர்ட்ஸ் இன் பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மணிப்பூர், மேகாலயா, ஒடிஷா either are having no women judges or only one woman judge. ஸோ இது வந்து அடுத்த இம்பார்ட்டன்ட். பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மணிப்பூர், மேகாலயா இல்லை ஏதோ ஒரு 3 ஸ்டேட்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். நோ உமன் ஜட்ஜ் இன் தி ஹைகோர்ட் அட் ஆல். ஸோ அப்போ அங்கே வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் போகுது, உமன் ரிலேட்டடாக ஒரு கேஸ் போகுது அப்படின்னா அல்டிமேட்லி வில் பி டிசைடட் பை மென் ஜட்ஜ். ஸோ மென் ஜட்ஜ் அதை வந்து பண்ணுறது தப்பானா கிடையாது. மென் ஜட்ஜ் பண்ணலாம். தே ஷுட் எனி ஜட்ஜ் தே ஷுட் நாட் பி தே ஷுட் பி அவ்வளோதான். தே ஷுட் ஹேவ் தட் வேல் ஆஃப் இது அண்ட் தே ஹவ் டு டூ தி அட்ஜுடிகேஷன். ஆனால் அங்கே ஒரு உமன் ஜட்ஜ் இருக்கிறப்போ அந்த கேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இட் வில் பி மோர் கம்ஃபர்டபுள் ஃபார் தி விக்டிம் இஃப் தேர் இஸ் அ உமன் ஜட்ஜ் ஆஸ்கிங் ஹர் queries. ஸோ இதுதான் வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார் கவுன்சில். தேர் இஸ் அ பிளிக் சிச்சுவேஷன் இன் பார். பார்னா வந்து இங்கே வந்து நம்ம பார் கவுன்சிலை பற்றி பேசுகிறோம். சரியா? பாரில் வந்து 15% ஆஃப் தி உமன் அட்வொகேட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற டோட்டல் பார் கவுன்சிலில் என்ரோல் ஆகிருக்கிற அட்வொகேட்ஸில் 15% தான் உமன். ஸோ இட் இஸ் சேம் ஆஸ் பார்லிமெண்ட் தான். ஸோ அதனால் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்லிமெண்ட்டு 15, பார் கவுன்சிலையும் 15 தான். ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸோட டேட்டா, மினிஸ்ட்ரி ஆஃப் லாவோடைய டேட்டா.
ஸோ யாருன்னா சீனியர் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அண்ட் பார் கவுன்சில் டேட்டாவில் டோட்டலாக 15% தான் உமன் இருக்காங்க. ஸோ ஜட்ஜு ப்ரொஃபஷனில் இருக்கிற டேட்டா இங்கே பார்க்குறோம், லாயர் ப்ரொஃபஷனோட டேட்டா இங்கே பார்க்குறோம். ஏன் 15%? ஏன்னா லா காலேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்காங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஆனால் இங்கே அட்வொகேட்ஸ்லேயும் நம்பர் குறைஞ்சிச்சு, லாயர்ஸ்லேயும் நம்பர் குறைஞ்சிச்சு. ஸோ திஸ் இஸ் தி இஷ்யூ ஹியர். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா பாலிசி கேப்ஸ். தேர் ஆர் அ லாட் ஆஃப் பாலிசி கேப்ஸ். ஜுடிஷியல் சர்வீஸ் ரூல்ஸ் இன் மெனி ஸ்டேட்ஸ் has mandates advocates must have minimum period of continuous practice to elevate to bench. இப்போ நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா, இல்லைனா வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு எக்ஸாம் வழியா போகலாம், அப்படி இல்லைன்னா டைரக்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்லையும் போகலாம். சாரி, ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகணும்னா, ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகணும்னா நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்லேருந்து டைரக்டா ப்ரொமோட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அட்வொகேட்டா இருந்தாலும் யூ கேன் பி ரெக்ரூட்டட் ஆஸ் ஹைகோர்ட். ஸோ அப்படி பார்க்குறப்போ தே ஆர் செட்டிங் சம் மினிமம் கிரைட்டீரியா. இத்தனை வருஷம் கண்டினியூஸாக நீங்கள் லீகல் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அந்த கண்டினியூஸ் அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதனால இதை வந்து இதில் போட்டிருக்கோம், ஒரு பிரேக்கே இல்லாமல் கேப்பே இல்லாமல் நீங்கள் லீகல் ப்ரொஃபஷனில் இருந்திருக்கணும். ஸோ கண்டினியூஸாக 10 வருஷம் அட்வொகேட்டாக இருக்கணும் அப்படின்னா உமனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்லி தே ஆர் ஹேவிங் மெட்டர்னிட்டி லீவ். ஸோ அவங்க ப்ரெக்னன்சியில் இருக்கிற டைமில் கண்டிப்பாக பிரேக் எடுக்க வேண்டியது தான் வரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு பிரேக்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்லி தே ஆர் மிஸ்ஸிங் அவுட் திஸ் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் கிரைட்டீரியா. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா இருக்கிறது ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்கிறாங்க ஃபார் உமன். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சிச்சா? அதே மாதிரி வந்து நிறைய வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தோம்னா உமன் இஸ் ஆல்சோ ஹேவிங் திஸ் டபுள் பர்டன். அவங்க வந்து லாயர், சக்ஸஸ்ஃபுல் லாயராக இருந்தாலும் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் வந்து அவங்களை விட்டு போகுதானா போகிறது இல்லை. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ இந்த கண்டினியூஸ் அப்படிங்கிற இந்த கிரைட்டீரியா வந்து அவங்களால கொண்டு வர முடியல. ஃபார் உமன் அட்வொகேட்ஸ் who are required to juggle the family responsibilities, absence of maternity benefits or minimum stipends. இப்போ வந்து மெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது வந்து லாயர்ஸ்க்கு இருக்கா? இப்போ ஒரு உமன் லாயர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டக்குன்னு வந்து மெட்டர்னிட்டி லீவில் போகிறாங்க, அந்த டைமில் அவங்களுக்கு இன்கம் இருக்குமா? இல்லை. அவங்களுக்கு யார் அப்போ சம்பளம் கொடுப்பா? ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆயிடுது? ஏன்னா இது லீகல் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது மாத சம்பளம் வர மாதிரி இல்லைல்ல. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்லி வந்து மாத சம்பளம் வர மாதிரி இல்லப்போ அந்த டைமில் வந்து தே ஆர் லூசிங் தி இன்கம்ஸ். அண்ட் தேர் இஸ் ஹார்ஷ் ட்ரான்ஸ்ஃபர் பாலிசி. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பாலிசினா என்ன அப்படின்னா, ஒரு சிவில் ஜட்ஜ் எடுத்துக்கோங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எடுத்துக்கோங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எப்போ வேணால் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அஃப்கோர்ஸ் இட் அப்ளைஸ் டு சிவில் சர்வீசஸ் ஆல்சோ. இந்த ட்ரான்ஸ்ஃபர் பாலிசிஸில் சம்டைம்ஸ் என்ன கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, when you are considering for transfers, women is again locked with respect to household responsibilities. Most of the time household responsibilities ஓட burden இருக்கிறதுனால அந்த டிரான்ஸ்ஃபர்ஸை எடுத்துக்க முடியல. நாளைக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நமக்கு போடுவாங்க, எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க, இது சிவில் சர்வன்ஸ்க்கு இந்த ஆர்குமெண்ட் இருக்கு. அதனால என்ன பண்ணிருப்பாங்க, விமன் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அவங்க வந்து எனக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் இஷ்யூ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சேஃப் போஸ்டிங்ஸ் கேட்டுடுறாங்க. ஸோ இது வந்து எல்லா உமனுக்கும் நடக்குது அப்படிங்கிறது இல்லை, பட் நிறைய கேசஸ்ல இது நடக்குது. அப்படி நடக்கிறதுனால என்ன ஆயிடுது, அந்த ஆம்பிஷன் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆயிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கு. ஸோ இந்த ஹார்ஷ் ட்ரான்ஸ்ஃபர் பாலிசிஸ்ல தே ஆர் நாட் கன்சிடரிங் தி ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி விச் அ உமன் மைட் ஃபேஸ் இன் ஹர் ஃபேமிலி. ஸோ அதனால டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணும்போது தே ஷுட் கன்சிடர் தி இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு உமன். நெக்ஸ்ட் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து அவங்க விதி சென்டருடைய ரிசர்ச். ஸோ இந்த ரெண்டு ஆத்தர்ஸுமே வந்து விதி சென்டர் ஃபார் பாலிசி ரிசர்ச் உடைய ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்களுடைய ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ரிக்வயர்மெண்ட்ஸ். நம்ம ஸ்கூலில் பார்க்குற அதே விஷயம் தான். ஸ்கூலில் எதுக்கு உமன் ட்ராப் அவுட்ஸ் நடக்குது அப்படின்னா, உமன் டாய்லெட்ஸ் இல்லை. ஸோ அதே வந்து லீகல் ப்ரொஃபஷனில் ரிட்டன்ஷன் ஏன் ஆகலை அப்படின்னா அங்கேயும் டாய்லெட்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு புரியுதா, ஒரு உமன் டாய்லெட்டோட சிக்னிஃபிகன்ஸ் பாருங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிக்வயர்மெண்ட் காசஸ் டிஃபிகல்டிஸ் ஃபார் உமன் லாயர்ஸ், உமன் ஜட்ஜஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ். ஸோ ஒரு கோர்ட்டில் வந்து உமன் லாயர்ஸ் இருக்காங்க, உமன் ஜட்ஜ் இருக்காங்க, உமன் ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. ஆனால் வந்து நியர்லி 100 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் வந்து அண்ட் ஃபியூ ஹை கோர்ட்ஸ் வந்து there is no dedicated washroom for women. அப்படி வாஷ்ரூம் இருந்தாலும் that is not வாஷ்ரூம் இருந்தாலும் ஹைஜீனிக் வேஸ்ட் டிஸ்போசபிள் சிஸ்டம் இல்லை. ஸோ 100 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் உமன் டாய்லெட் இல்லையா? அப்போ அங்கே வந்து ஒரு உமன் லாயருக்கோ இல்லை வந்து ஒரு உமன் ஸ்டாஃபோ இல்லை ஒரு உமன் ஜட்ஜோ கன்சிடர் திஸ் ஒரு உமன் லிட்டிகண்ட், ஒரு உமன் விக்டிம் கூட வரலாம், லிட்டிகன்ஸும் வரலாம், அந்த லிட்டிகன் கூட வர ஃபேமிலி கூட வரலாம். ஒரு உமன் டாய்லெட் கட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ 100 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸில் there is not having and hygienic waste disposable system. So why women need hygienic waste disposable system? எதனால? Because of the menstrual times. Menstrual timesல they need to change their sanitary napkins. ஸோ அதை வந்து டிஸ்போஸ் பண்ணல, ஒழுங்காக பேக் பண்ணி தூக்கி போட வேண்டிய ஒரு ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறதுனால when there is no hygienic waste disposable system and proper washrooms, that is going to create the problem. So lack of family friendly amenities. So feeding rooms and creche facilities illa,
அது வந்து another important reason. ஸோ அதனால் இப்போ வந்து மெட்டர்னிட்டி லீவ் முடிச்சுட்டு ஒரு உமன் ரீஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபீடிங் ரூம்ஸ் இருக்கணும், கிரிஷ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் they can conveniently have. ஸோ இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு ஹைகோர்ட்லையும் இது வந்து இனஃபாக இல்லை. ஸோ இந்தியாவில் ஒரு பெட்டர் கிரிஷ் ஃபெசிலிட்டி இருக்க ஒரே ஹைகோர்ட் வந்து டெல்லி ஹைகோர்ட் தான். பட் அங்கேயும் வந்து அப் டு 6 years ஏஜில் இருக்க ஒரு கிட்ட தான் கொண்டு வர முடியும். அஃப்கோர்ஸ் 6 yearsக்கு மேலே இருந்தால் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிடணும், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அது ஒரு பாயிண்ட் அங்கே எழுதியிருக்காங்க. பட் என்னன்னா ஓகே அமாங் ஆல் ஹைகோர்ட்ஸ் அந்த ஹைகோர்ட்லாம் இருக்குன்னா மிச்சம் 20 ஹைகோர்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து we have to take this point. ஸோ apart from this transfer policies or judicial service rules, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸும் இங்கே நம்ம ஹைலைட் பண்ணணும். புரியுதா? இது வந்து ஸோ இப்போ நான் ஒரு அனாலஜி சொல்கிறேன்ல, இப்போ இந்த எடிட்டோரியலில் அந்த பாயிண்ட் இல்லை. ஸ்கூல்லையும் கேர்ள்ஸ் டாய்லெட் தான் ப்ராப்ளம், கோர்ட்லையும் கேர்ள்ஸ் டாய்லெட் தான் ப்ராப்ளம். கேர்ள்ஸ் டாய்லெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து என்னோட இன்டர்பிரேஷன். நான் வந்து ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறேன். இந்த கம்பேரிசன் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எஸ்ஏ ரைட்டிங். உங்களுக்கு புரியுதா? என்ன எஸ்ஏ ரைட்டிங் இஸ் ஆல் அபவுட் யுவர் இமேஜினேஷன் தான். ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் அதுதான் ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்குது. ஒரே விஷயம் தான் இந்தியாவில் பல ஏரியாஸில் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் நிறைய அந்த கோர்ட் பேஸ்ட் எஸ்ஏஸில் நீங்கள் இனோவேட்டிவாக எக்ஸாம்பிள் சொல்கிறப்போ இந்த மாதிரி பேரல் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய எடிட்டோரியல்ஸ் படிக்கிறப்போ வெறும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்காம வைடு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து யூ ஷுட் ஹேவ். ஸோ அது வந்து வி ஹாவ் டு சி. ஸோ ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஹீமா கோலி அப்படிங்கிறது ஷி வாஸ் அந்த 11 உமன் ஜஸ்டிஸில் ஒன் ஆஃப் தி ஜஸ்டிஸ் இவங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா there is an unconscious gender bias in the courts which results in women judges being sidelined in the administrative duties. ஸோ சுப்ரீம் கோர்ட் இருக்குது அப்படின்னா அங்கே 30 ஜட்ஜஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக போடுவாங்க. அங்கே வந்து என்ன ஒர்க் இருக்கும், என்ன இருக்குன்னா பில்டிங் கமிட்டி, அது மாதிரி வந்து ஸ்டாஃப்ஸ் கமிட்டி, லைப்ரரி கமிட்டி, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸ்கூல்லலாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்லையும் கமிட்டிஸ் இருக்கும்ல, கேன்டீனுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ்லாம் போடுறப்போ உமன் ஜட்ஜஸ்க்கு அது கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நன் ஆஃப் தி ஹைகோர்ட் பில்டிங் கமிட்டி. ஸோ நிறைய ஹைகோர்ட்ஸில் வந்து பில்டிங் கமிட்டிஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது பில்டிங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அரேஞ்ச்மெண்ட்ஸு, வாட் ஆல் தி ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு அந்த பில்டிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு பில்டிங் கமிட்டிஸ் இருக்குது. எந்த ஒரு பில்டிங் கமிட்டிஸ் எக்ஸப்ட் அஃப்கோர்ஸ் டெல்லி, அலகாபாத், ஹிமாச்சல் பிரதேசத்தை தாண்டி வேறு எந்த ஹைகோர்ட்லையுமே வந்து ஒரு உமன் ஜட்ஜ் கூட அதில் மெம்பராக இல்லை. இன்னும் நிறைய ஹைகோர்ட்டில் உமனே இல்லை. பட் உமன் இருக்கிற ஹைகோர்ட்டில் வந்து ஹைகோர்ட் பில்டிங் கமிட்டிஸில் உமன் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ ஹைகோர்ட் பில்டிங் கமிட்டியில் உமன் இல்லை அப்படின்னா அங்கே ஒரு உமன் டாய்லெட் வரணும், ஒரு ஹைஜீனிக் வேஸ்ட் டிஸ்போசபிள் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா மேல் ஒன்லி கமிட்டியாக இருக்குது. ஸோ மேல் ஒன்லி கமிட்டியில் அது சொல்கிறதுக்கு ஆள் இல்லாத போது அவங்களுக்கான சிஸ்டம்ஸே வரதில்லை. ஸோ இதுதான் ஒரு விஷய சைக்கிளை திரும்ப உருவாகுது. என்ன விஷய சைக்கிள் உருவாகுது? ஃபியூவர் உமன் இருக்காங்க. ஸோ உமன் வந்து ஆல்ரெடி ரொம்ப கம்மி தான். ஸோ உமன் கம்மியாக ஏன் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அத்தனை உமன் இல்லை. ஸோ உமன் என்ன 2 உமன் தானே வராங்க, அவங்களுக்காக டாய்லெட் கட்டணுமா? உங்களுக்கு புரியுதா? இதுதான் அந்த எண்ணம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஃபியூவர் உமன் இருக்கிறதுனால ஃபியூவர் அம்யூனிட்டிஸ். ஆனால் இந்த ஃபியூவர் அம்யூனிட்டிஸ் தான் இட் இஸ் டிஸ்கரேஜிங் தி ரிட்டன்ஷன் அண்ட் ஃபர்தர் ரெடியூசிங் தி உமன். ஸோ இது ஒரு விஷய சைக்கிள். நான் இங்கே ஒரே லீனியர் சைக்கிளாக போட்டிருக்கேன், நீங்கள் இதை விஷய சைக்கிளாக வரையணும். நான் விஷய சைக்கிள்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் சைக்கிளாக வரைஞ்சிக்கோங்க. ஃபியூவர் உமன், ஃபியூ அம்யூனிட்டிஸ், அது வந்து ரெடியூசஸ் ரிட்டன்ஷன் and that is causing fewer women. ஸோ இப்படி நீங்கள் வரைஞ்சிடணும் விஷய சைக்கிள் இன் ஜுடிஷியரி அப்படின்னு. இது வந்து ஒரு லைன் தான், பட் அந்த லைனை வந்து அவங்க சைக்கிள்னு சொன்னோன்னே நம்ம ஆன்சர் ரைட்டிங்கில் அதை அப்படியே டயக்ராமாக மாற்றிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து யூ கேன் ஜஸ்ட் see. உங்களுக்கு புரியுதா? ஸோ நம்பர் ஆஃப் உமன் கம்மியாக இருக்கிறதுனாலேயே அவங்களுக்காக தனியாக ஒரு டாய்லெட் கட்டணுமா, அவங்களுக்காக தனியாக ஒன்று வைக்கணுமா அப்படின்னு இல்லாமல் ஒரு மேக் ஷிஃப்ட் அட்ஹாக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து இங்கே இருக்கிற மேஜர் இஷ்யூ. ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் சோஷியாலஜியில் கேரோல் பேட்மேன் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸஸ் சில சோஷியாலஜிஸ்ட் 2 பேர்லையும் அவங்க எடுத்துக்கலாம். அவங்க ஒரு ஃபெமினிஸ்ட் சோஷியாலஜிஸ்ட். ஸோ இவங்க வந்து பப்ளிக் ப்ரைவேட் டிவைட் அப்படிங்கிற இந்த கான்செப்டை சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து இது ஆப்ஷனல் மட்டும் இல்லை, நீங்களும் படிக்கலாம். ஆப்ஷனல்லாம் அவங்க பேரை போட்டு 8 ஆள் அப்படின்னு போட்டு எழுதணும். ஆப்ஷனல் இல்லாதவங்க வெறும் பாயிண்ட்டை மட்டும் எழுதணும். அவ்வளோதான் வித்தியாசம். புரிஞ்சிச்சா? ஸோ ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க பேரை நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் அப்படிங்கிற இந்த டிவைட் சொல்கிறாங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வேர் டிவைடட் இன்டு பப்ளிக் ஆக்டிவிட்டி அண்ட் ப்ரைவேட் ஆக்டிவிட்டி. ஸோ பப்ளிக் ஆக்டிவிட்டியெல்லாம் மென் பண்ணணும், ப்ரைவேட் ஆக்டிவிட்டிலாம் உமன் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோம். இது வந்து ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டியில் ஆரம்பித்த ஒரு விஷயம். ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டியில் இருந்த டைமில் ப்ரைவேட் பப்ளிக் அப்படிங்கிற நெசசிட்டி இருந்துச்சு. ஏன்னா உமன் நீட் டு ஸ்டே பேக் இன் ஹோம், நர்ச்சர் தி யங் ஒன்ஸ் அண்ட் டேக் கேர் ஆஃப் தி யங் ஒன்ஸ். ஏன்னா யங் ஒன்ஸ் இருப்பாங்க அண்ட் ஷி வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் தி அக்ரிகல்ச்சர் ஆர் டூயிங் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ். மென் வில் கோ அவுட் ஃபார் ஹண்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பப்ளிக் ப்ரைவேட் அப்படின்னு பிரிஞ்சு 2 உருவாச்சு. ஸோ இந்த ஒரு டிவிஷன் வந்து அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. கண்டினியூ ஆகிறப்ப என்ன அப்படின்னா மென் இஸ் ஹேவிங் தி பப்ளிக் ரியால்ம், உமன் இஸ் ஹேவிங் தி ப்ரைவேட் ரியால்ம் அப்படின்னு
ஜியாகிரபிக்கல் ஸ்பேசஸ் வந்து பப்ளிக் பிரைவேட் அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சிடுச்சு. ஸோ அப்படி பிரிகிறப்போ வீட்டுக்குள்ளே தான் உமன் இருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அப்போ இந்த ஒரு டிவிஷன் வந்து இட் இஸ் எக்ஸிஸ்டிங் டில் அது லாஸ்ட் 100 years வரைக்கும் அப்படி தானே. இந்தியா எடுத்து பார்த்தீங்கன்னா 50 வருஷம் வரைக்கும் அதுதான். லாஸ்ட் 50 years வரைக்கும் பப்ளிக் ஸ்பேஸ் வாஸ் டாமினேட்டட் பை மென். லாஸ்ட் 50 வருஷமாக தானே உமன் வராங்க. ஸோ அப்போ பப்ளிக் ஸ்பேஸ் வாஸ் டோட்டலி ஹெல்ட் பை மென். அப்போ நீங்கள் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கட்டுறப்போ உமன் லாயர்ஸ் இருந்தாங்களா, உமன் ஜட்ஜஸ் இருந்தாங்களா? கிடையாது. ஹைகோர்ட் கட்டுறப்போ உமன் லாயர்ஸ் இருந்தாங்களா, உமன் ஜட்ஜஸ் இருந்தாங்களா? ஸோ டில் 50 years பேக் இட் வாஸ் பப்ளிக் ஸ்பேஸ் வாஸ் ஒன்லி மென் ஸ்பேஸ். ஸோ அப்போ வாட் எவர் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் பப்ளிக் அம்யூனிட்டிஸ் ஆர் பப்ளிக் பாலிசி மேக்கிங் ஆர் பப்ளிக் பிளானிங் எது பண்ணுறதா இருந்தாலும் அது யூஸ் பண்ண போகிறது மென் ஒன்லி தான், அது பாலிசி பண்ண போகிறது மென் ஒன்லி தான். ஸோ மென் ஒன்லி பாலிசி மேக்கிங் அண்ட் அதை யூஸ் பண்ண போகிற பெனிஃபிஷியரி மென்னாக இருக்கிறதுனால எல்லாம் மென் ஒன்லியாகவே மாறிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? இப்போ என்ன ஆயிடுச்சு, பப்ளிக் பிரைவேட்டோடைய டிஃபரன்சஸ் வந்து பிளர் ஆயிடுச்சு. ஸோ இது அவங்களோட தியரியை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேரோல் பேட்மனோட தியரி. ஸோ வென் பப்ளிக் பிரைவேட் ஸ்பேசஸ் காட் பிளர்டு பிகாஸ் ஆஃப் தி டெவலப்மெண்ட் ஆஃப் உமன், பிகாஸ் ஆஃப் உமன் எஜுகேஷன் அண்ட் உமனுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்த பிறகு உமன் ஸ்டார்டட் என்டரிங் தி பப்ளிக் ஸ்பேஸ். ஸோ உமன் பப்ளிக் ஸ்பேஸை என்டர் பண்ண ஆரம்பித்த உடனே இப்போ அவங்க பப்ளிக் ஸ்பேஸில் வந்து அவங்களுக்கான அம்யூனிட்டியை தேடுறப்போ அவங்களுக்கான அம்யூனிட்டிஸ் இல்லை. ஏன்னா அந்த அம்யூனிட்டிஸை கட்டுற இடத்துலையும் மென்னு தான் இருக்காங்க, டிசைட் பண்ணுற இடத்துலையும் மென்னு தான் இருக்காங்க, யூஸ் பண்ணுறது மென்னாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்க்குறப்போ அவங்களுக்கு தே டிடன்ட் ஹேவ் இனஃப் ஃபெசிலிட்டிஸ். ஸோ அப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்ச உடனே தான் அதுக்கான நீட் அதிகமாகுது. அதுக்கான நீட் அதிகமான உடனே தான் அதுக்கான பாலிசிஸ் அப்புறம் வருது. ஸோ தேர் இஸ் அ லேக். ஃபர்ஸ்ட் உமன் வந்து பப்ளிக் ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ ப்ரைவேட்டில் இருந்தவங்க ஜம்ப் பண்ணி பப்ளிக் வந்துட்டாங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, முன்னாடி இது ஸ்ட்ராங் பேரியராக இருந்த அந்த பேரியர் வந்து இப்போ உடைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவங்க வந்த பிறகு தான் என்ன ஆயிடுச்சு, பப்ளிக் ஸ்பேசஸில் அம்யூனிட்டிஸ் இல்லைன்னு ஒன்று அப்புறம் தான் வந்து பாலிசி மேக்கிங் வருது. there is a lag between this அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ உமன் வந்து இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது ஒரு இஷ்யூவாக மாறின பிறகு தான் உமனுக்காக கொண்டு வராங்க. ஸோ அந்த லேக் இருக்கிறதுனாலே அந்த லேக் வந்து அப்படியே பில்டாகி போகுது. மோர் உமன் ஆர் என்ட்ரிங், பட் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கு, லேகோட வருது. ஸோ அதனால இமீடியட் சேஞ்சஸ் வரல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாய்லெட் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 10 உமன் வந்த பிறகு தான் டாய்லெட் இல்லை அப்படிங்கிற இஷ்யூ பெருசாகுது. ஒரு உமன் இருக்கிறப்ப பெருசா இல்லை, 10 உமன் ஆனோன்னு அது பெருசாகுது. பெருசானோடனே டாய்லெட் இல்லைங்கிற இஷ்யூ மேலே போயிட்டு அப்புறம் டாய்லெட் கட்டலாம் அப்படின்னு ஒன்று வருது. உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த லேகோட வந்த பிறகு அது நடக்குது. ஸோ இதுதான் அதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து நீங்க ஆப்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது என்ன வருது அப்படின்னா, யூ ஷுட் see another thing, பாலிசி மேக்கிங். ஸோ பாலிசி மேக்கிங், லா எல்லாமே மென் சென்ட்ரிக்காக தான் இருந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்டு கூட ஹீன் தான் இருக்கும், மேனு தான் இருக்கும், ஹிம்னு தான் இருக்கும், எல்லாத்துலேயும் சேர்மேன் அப்படிங்கிற வேர்டு தான் இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே வந்து ஏன்னா அதில் எல்லாத்துலேயும் மேன் தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் எல்லாமே மேன் ஹி ஹிம்னு இருக்கும். கொண்டு வந்த லாஸும் கொண்டு வந்த ப்ரொவிஷன்ஸும் இதை ஒரு உமன் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தாட்டே இல்லாமல் தான் would have done all these things. ஸோ அப்போ உமன் இதை யூஸ் பண்ண போகிறாங்கிற தாட்டே இல்லாமல் டிசைன் பண்ணும்போது அதோட எனி ப்ராடக்ட் அதோட டிசைன்லேயே வந்து மென் ஒன்லி யூஸ் பண்ணுற மாதிரியாக தான் அது இருக்கும். அது உமன்னு ஒன்று வந்த பிறகு தான் அதோட டிசைனே மாற்ற வேண்டியதாக நெக்ஸ்ட் மாறி இருக்கும். ஸோ இந்த பிளரிங் ஆஃப் தி பப்ளிக் ப்ரைவேட் இது ஆனதுக்கப்புறமா தேர் இஸ் அ லேக் அப்படிங்கிறது இவங்க சொல்கிற இந்த தியரி. அந்த லேக் இருக்கிறதுனால தட் லேக் இஸ் கண்டினியூயிங். ஸோ பப்ளிக் ப்ரைவேட் டிவைட் இஸ் தி மெயின் ரீசன் வை பப்ளிக் ஸ்பியர் டஸ் நாட் கேட்டர் டு தி ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் ஆஃப் தி உமன் அப்பான் தேர் டிரான்சிஷன் from private to public. So women increasingly enter into public sphere from traditionally which is occupied by men, and there is a lag in the laws policies to accommodate women. So அந்த lag இருக்கிறதுனால தான் வரதுக்கு லேட் ஆகுது. ஸோ இதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குறப்போ we need a female gaze அப்படின்னு சொல்றாங்க. மேல் கேஸுங்கிறது டோட்டலாக நெகட்டிவ் கனெக்டேஷன்ல இருக்க ஒரு வேர்டு, ஃபீமேல் கேஸுங்கிறது பாசிட்டிவ் கனெக்டேஷன்ல இருக்கிற ஒரு வேர்டு. சரியா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மேல் கேஸ்னா என்ன அப்படின்னா அது நிறைய டைமென்ஷன் இருக்கு. ஸ்டாக்கிங்லேருந்து ஆரம்பிச்சு சமூகத்தில் எல்லாமே ஒரு மென் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கும். அதான் வந்து மேல் கேஸ். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ படத்தில் வந்து ஒரு ஐட்டம் நம்பர் சாங் இருக்குல்ல, ஐட்டம் நம்பர் சாங்கில் யார் ஆடுறா? ஒரு உமன் வந்து அரைகுறையான ட்ரெஸ்ல ஆடுறாங்க. அந்த சாங் அங்கே எதுக்கு வருது? யார் பார்க்கணுங்கிறதுக்காக வருது. இதுதான் மேல் கேஸ். ஸோ அப்போ சினிமா எடுக்கப்படுறதே ஆணுக்காக தான். உங்களுக்கு புரியுதா? அப்புறம் தான் கோவாவில் வந்து வாலிபா வாவா அப்படின்னு பையனை வச்சு ஐட்டம் சாங் வந்துச்சு. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அன்னைக்கு சுந்தர் சி ஒரு வீடியோவில் சொன்னார் அந்த வின்னர் படத்தோட கிளைமேக்ஸ் பாட்டு பத்தி. ஸோ அந்த வீடியோ தான் ஞாபகம் வருது. ஸோ இதில் என்ன வருது அப்படின்னா, ஸோ இதுதான் மேல் கேஸ். மேல் கேஸ் என்ன, எவ்ரி திங் இஸ் மேட் ஒன்லி ஃபார் தி கேஸ் ஆஃப் தி மேல். அண்ட் இதுக்குள்ள நிறைய டைமென்ஷன் இருக்கு. ஸ்டாக்கிங் பண்றது எல்லாமே மேல் பாயிண்ட் ஆஃப் வியூல போறது இதெல்லாம் வரும். ஸோ அதுக்குள்ள போகும். ஸோ அதனால மேல் கேஸுங்கிறது டோட்டலா மேல் வந்து ஆல்வேஸ் ஹாவ் தி வியூ ஆன் தி உமன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுக்குள்ள நான் போக விரும்பல.
ஸோ மேல் கேஸ் மாதிரி அது நெகட்டிவ் மீனிங்ல இருக்கு. பட் இங்கே ஃபீமேல் கேஸ் அப்படிங்கிறது வந்து ஹேவிங் அ பாசிட்டிவ் மீனிங். ஃபீமேல் கேஸ்னா என்ன அப்படின்னா, இனிமேல் நம்ம கொண்டு வர பாலிசிஸ், பெர்ஸ்பெக்டிவ்ஸ், லாஸ், ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அது ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யோசிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் ஃபீமேல் கேஸ். ஸோ வென் யூ ஆர் மேக்கிங் அ லா, வென் யூ ஆர் மேக்கிங் அ பாலிசி, யூ திங்க் ஃப்ரம் தி உமன் பெர்ஸ்பெக்டிவ் ஆல்சோ ஹேவ் தி ஃபீமேல் கேஸ் வில் மேக்கிங் தி லா அப்படின்னு சொல்றது. ஸோ உமனையும் வந்து நீ பாரு அப்படின்னு சொல்றாங்க, உமனை பாரு அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளோதான். So it is necessary to employ female gaze to implement inclusive policies to enable entry and retention. So female gaze கொண்டு வரணும் அப்படின்றாங்க. So what is female gaze? இப்போ இதுதான் நீங்க ஆப்ஷனல் எழுத வேண்டிய விஷயம். சோஷியாலஜி ஆப்ஷனல்லையோ இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல்லையோ நீங்க எழுதுறப்போ ஆந்த்ரோபாலஜிலையும் கொஞ்சம் கொண்டு வரலாம். ஸோ இதுலையும் நீங்க எழுதுறப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரணும். இன்க்ளூசிவ் விசுவலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஸ்பேசஸ். ஸோ இந்த வேர்ட் புரியுதா? இன்க்ளூசிவ் விஷுவலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஸ்பேசஸ். ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, பப்ளிக் ஸ்பேசஸை நம்ம எதை கட்டினாலும் அது உமன் பாயிண்ட் ஆஃப் வியூல கட்டணும், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பாயிண்ட் ஆஃப் வியூல கட்டணும். ஸோ அது ஒன்று இருக்கு. டிரான்ஸ்ஜெண்டருடைய டாய்லெட் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட். அது ஆக்சுவலி 3 டாய்லெட் சிஸ்டம் வைக்கணுமா, 2 டாய்லெட் சிஸ்டம் வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு டிபேட்டு, ஒரு பெரிய டிபேட். நம்ம இப்போ அதுக்குள்ள போனால் இட் நெவர் எண்டிங். ஜெண்டர் அப்படிங்கிற டாபிக் எடுத்தால் அது போயிட்டே இருக்கும். ஸோ 3 டாய்லெட்டா 2 டாய்லெட்டா, அப்புறம் யூனிசெக்ஸ் டாய்லெட்ஸ் அப்படிங்கிறது இப்போ காமன் ஆயிடுச்சு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில். ஸோ அந்த டிபேட் வேற. ஸோ இன்க்ளூசிவ் விஷுவலைசேஷன் ஆஃப் பிரைவேட் பப்ளிக் ஸ்பேசஸ்னா என்னன்னா, பப்ளிக் ஸ்பேஸை நீங்கள் எதோ ஒன்று பப்ளிக் ஸ்பேஸ் பில்ட் பண்ணாலும் அதை யூஸ் பண்ண போகிறவங்க எல்லாரத்தை பற்றியும் நீங்கள் யோசிக்கணும். மென் உமன் ஜெண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கணும், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கணும், சில்ட்ரன் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கணும், ஓல்டேஜ் பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கணும். இந்த மாதிரி எல்லார் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு தான் ஒரு பில்டிங் கட்டணும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரணுங்கிறது தான். ஸோ நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் ரேம்ப் வந்த அந்த ஸ்டோரி வந்து சொல்லுவாங்க. கலைஞர் வந்து வீல் சேருக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் கலைஞர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ல சிஎம்மோட ஆஃபீஸ்ல ஆக்சசபிள் ஆகணும் அப்படின்னு ஆன பிறகு செக்ரட்டேரியட் ஃபுல்லா வீல் சேர் ஆக்சசபிளா மாறுது. ஸோ அப்போ அந்த செக்ரட்டேரியட் வீல் சேர் ஆக்சசபிளா எப்போ மாறுது அப்படின்னா, சிஎம் வந்து வீல் சேர்ல வரும்போது தான் அது மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான், அதுதான் வந்து இன்க்ளூசிவ் விஷுவலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஸ்பேசஸ் இன் இம்ப்ளிமெண்டேஷன். அதுக்கப்புறம் அவர் என்ன போடுறாரு, அவர் சிஎம் வந்த பிறகு ஒன்று பண்ணாரு, எனி கவர்மெண்ட் பில்டிங் விச் எவர் யூ ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் ஷுட் ஹேவ் ரேம்ப்ங்கிற ரூல் வந்து மேண்டேட்டரி ஆயிடுச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனி தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிங்கன்னா ரேம்ப் வந்து மேண்டேட்டரியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்க்ளூசிவ் விஷுவலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஸ்பேசஸ். இன் இம்ப்ளிமெண்டேஷன் மீன்ஸ் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் தி ஃபெமினிஸ்ட் லென்ஸ் டு ரெகக்னைஸ் தி டிஃபரன்ஷியல் நீட்ஸ் ஆஃப் உமன். ஸோ உமனோட டிஃபரன்ஷியல் நீட்ஸை வந்து பார்த்துக்கிறது. இங்கே வெறும் உமன் பர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை வைடாக கொண்டு வந்துக்கலாம். ஸோ கோர்ஸ் கரெக்ஷன் ஷுட் டிமினிஷ் தி அன்இன்டெண்டட் இம்பாக்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன இதில் பார்க்கணும் அப்படின்னா, இவ்வளோ நாளாக வந்து மென் ஒன்லியாக அது மாறினது வந்து அது நியூட்ரலாக மென் ஒன்லியாக இல்லாமல் போனது வந்து அது வந்து அன்இன்டென்ஷனல் தான். ஏன்னா உமனுக்கு வரல அப்படின்னா அன்இன்டென்ஷனல் ஆயிடுச்சு. இனிமேல் அதை வந்து நம்ம இன்டென்ஷனலாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் தேர் சொல்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் மேண்டேட்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து மேல் ஸ்டாண்டர்ட் வியூ ஆர் ஆல் மேல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம், இது எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். எனி வியூ வந்து மேல் ஸ்டாண்டர்ட் வியூவாகவே இருக்கிறது, அதான் மேல் சென்ட்ரிக்காக இருக்கிறது. ஒரு மேல் யூஸ் பண்ணுற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எல்லாமே பண்ணுறது. அண்ட் ஆல் மேல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னா ஆல் தி டெசிஷன் மேக்கிங் ஏரியாவில் மேல் உட்காந்து டெசிஷன் எடுக்கிறதுனால தான் ஃபீமேல் சென்ட்ரிக் நீட்ஸ் வந்து அந்த டெசிஷன்ஸை இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் எந்த ஒரு போட்டாலும் ஒரு கமிட்டியில் ஒரு உமன் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உமன்ஸ் நீட்ஸ் ஆர் நோ லாங்கர் இன்விசிபிளைஸ்டு டியூரிங் பாலிசி மேக்கிங். ஸோ ஃபீமேல் கேஸ்னா என்ன அப்படின்னா, இன்க்ளூசிவ் விசுவலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஸ்பேசஸ் டு பிரிங் இன் தி ப்ராப்பர் கோர்ஸ் கரெக்ஷன் டு அவாய்ட் ஆல் மேல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஆர் மேல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் வியூவிங் அண்ட் women needs are no longer invisibilized. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து இந்த எடிட்டோரியலில் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வேர்ட்ஸை தான் நீங்கள் வந்து நான் என்ன கேட்குறேன்னா, அந்தந்த ஆப்ஷனல்காரங்க அதெல்லாம் நோட் பண்ணிங்களா அப்படிங்கிறத நான் கேட்குறேன். நீங்கள் அதை நோட் பண்ணணுங்கிறது நான் சொல்ல வரேன். அப்படியே நோட் பண்ணுங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அம்யூனிட்டிஸ் must be gender sensitive. Infrastructural amenities, gender sensitive requirement and transfer policies and adequate training and support are crucial to ensure that judiciary lives up to the promise of empowering women. ஸோ நம்ம ஜுடிஷியரிலேருந்து ஆரம்பித்து இதுக்கான ரீசனிங் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். கிளியரா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து அடுத்து பார்க்குற ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, இந்த கிளாஸ் சீலிங் எஃபெக்ட். ஆக்சுவலி கிளாஸ் சீலிங் எஃபெக்ட் நான் ஒரு இது போட்டேனே, கிளாஸ் சீலிங் எஃபெக்ட்டுக்கு ஒரு ஸ்லைடு போட்டேனே, வரலையா? வரல. ஓகே, இதில் வந்து நீங்கள் என்ன இந்த ஒரு ஃபினாமினன் இருக்குல்ல, இந்த ஃபனல் எஃபெக்ட். இந்த ஃபனல் எஃபெக்ட்டுக்கு வந்து நம்ம கிளாஸ் சீலிங் எஃபெக்ட் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ வாட் இஸ் கிளாஸ் சீலிங் எஃபெக்ட் அப்படின்னா, ஒரு ஹையர் லெவலில் வந்து இப்போ ஒரு நீங்கள் வந்து ஹையர் லெவலில் போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் போக முடியல, ஏன்னா மேலே ஒரு கிளாஸ் சீலிங் இருக்குது. வெளியிருந்து பார்க்குறப்போ எக்ஸ்பிளிசிட்டாக எந்த தடையும் இல்லை.
ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப எந்த தடையும் இல்லை அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்குது. ஏன்னா கிளாஸில் அங்கே ஒரு தடை இருந்துச்சுன்னா இருக்காதுல்ல. ஸோ அதுக்கு ஒரு டயக்ராம் வேறு போட்டிருந்தேன். ஸோ என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு உமன் வந்து கரியர் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் மேலே போயிட்டே இருக்கிறப்போ டக்குன்னு ஒரு இடத்துல போய் நின்றுறாங்க, அதுக்கு மேலே போக முடியல. ஆனால் மேல் வந்து போகிறப்போ மேலுக்கு அந்த இது இல்லாமல் அவங்க வந்து மேலே வந்து ரீச் பண்ணிடுறாங்க. ஏன்னா இங்கே வந்து உமனுக்கு வந்து ஒரு கிளாஸ் சீலிங் இருக்குது. வெளியேந்து பார்க்குறப்ப அந்த கிளாஸ் சீலிங் தெரியல, ஏன்னா அது கிளாஸாக இருக்கிறதுனால தெரியல. ஆனால் மறைமுகமாக அப்படி ஒரு சீலிங் இருந்து அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போக விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் கிளாஸ் சீலிங் எஃபெக்ட். ஸோ அதனால தான் வந்து ஹையர் டிசிஷன் மேக்கிங் லெவல் லைக் சிஇஓ ஆர் வந்து ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஆர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆர் ஒரு இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற இந்த மாதிரியான பொசிஷன்ஸில் வந்து உமன் வர்றதில்லை. ஏன்னா இதோட முடிஞ்சிருது. பார்லிமெண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் லெவல்ஸ், நீங்கள் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் ஹவு மெனி உமன் பார்ட்டிசிபேஷன் எந்த லெவலில் இருக்குது. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உமன் பார்ட்டிசிபேஷன் வில் பி ஆல்மோஸ்ட் 46% வந்துருச்சு. ஆனால் பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இட் இஸ் 15%. ஸோ அப்போது பஞ்சாயத்து லெவலில் உமன் வந்துட்டாங்க. ஆனால் அது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் லெவலில் மாறும்போது அத்தனை எம்எல்ஏ உமன் இல்லை. அது எம்பியாக மாறுறப்போ அத்தனை உமன் எம்பி இல்லை. அப்புறம் தான் நீங்கள் உமன் மினிஸ்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, உமன் பிரைம் மினிஸ்டர் வந்தாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பிக்கஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்கிற அமெரிக்காலே இது வரைக்கும் ஒரு உமன் பிரசிடென்ட் வந்ததில்லை. வராமல் விடாமல் பண்ணுறாங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் என்ன நடக்குதுன்னு தெரில. ஸோ அதான் வந்து வி ஹேவ் டு சி கிளியராக. இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். நீங்கள் கிளாஸ் சீலிங் எஃபெக்ட், ஃபீமேல் கேஸு, அப்புறமா பப்ளிக் பிரைவேட் டிவைடு, இது 3 கீவேர்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இப்போ வந்து மதர்ஹுட் பெனால்ட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து இந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல இருந்துச்சு. மதர்ஹுட் பெனால்ட்டினா என்னன்னா, மதர்ஹுட்ல போறதுனால கரியர் பிரேக் வரதுக்கு மதர்ஹுட் பெனால்ட்டி அப்படிங்கிற ஒரு கீவேர்டை கொடுத்து எக்கனாமிக் சர்வேல போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ 4th எடிட்டோரியல் வந்து பப்ளிக் செக்டர் ஹோல்ட்ஸ் தி கீ ஃபார் தி இந்தியாஸ் இ-பஸ் புஷ். ஸோ கவர்மெண்ட் வந்து ஃபேம் ஸ்கீம் அப்படிங்கிற ஆல்ரெடி ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. ஸோ ஃபேம் ஸ்கீம்னா என்ன? ஃபாஸ்டர் அடாப்ஷன் ஆஃப் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்கு அந்த ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா, ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹைபிரிட் அண்ட் இ வெஹிக்கிள்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஸ்கீம் தான் ஃபேம் இந்தியா ஸ்கீம். ஸோ இந்தியாவில் இ வெஹிக்கிள்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம கிளைமேட் சேஞ்சில் வர க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கு ஒன் ஆஃப் தி மேஜர் எமிஷன்ஸ்க்கு காரணமாக இருக்கிறவங்களோட செக்டர்ஸ் எடுத்து பாருங்க. இந்த CO2 அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேசஸ் எமிஷன்ஸில் யாரெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து இண்டஸ்ட்ரீஸ், அடுத்தது அக்ரிகல்ச்சர், அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அக்ரிகல்ச்சரை தாண்டி அடுத்த முக்கியமான காரணமாக இருக்கிறது டிரான்ஸ்போர்ட்டேஷன். அண்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் அ மேஜர் கான்ட்ரிபியூட்டருங்கிறது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதை வந்து நம்ம யோசிக்கிறப்போ அது எழுதவே மாட்டோம். அக்ரிகல்ச்சர் பேடி ஃபீல்ட்ஸ்லேருந்து மீத்தேன் வருது. அப்புறமா வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சருக்காக லேண்டை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஃபாரஸ்ட்டை கட் பண்ணுறப்போயும் யூ ஆர் கிரியேட்டிங் எமிஷன்ஸ். அண்ட் லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். ஸோ நம்ம லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங் நிறைய பண்ணுறதுனால இந்த இண்டஸ்ட்ரீஸ், ஸோ லைஃப் ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கவு எமிட்ஸ் லாட் ஆஃப் கேஸில். ஸோ அதனால் வந்து அந்த லைஃப் ஸ்டாக் இண்டஸ்ட்ரி மேலே நம்ம டேக்ஸ் போடணும் அப்படிங்கிற டேக்ஸ்லாம் யூரோப்பியன் ரீஜன்ஸில் வந்துருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் தான் எமிட்டர். ஸோ அந்த மாதிரி எமிஷன்ஸில் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் ரீஜன்ஸ் டிரான்ஸ்போர்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிற எமிஷன்ஸை குறைக்கணும் அப்படின்னா நம்ம ஃபாசில் ஃபியூல் பேஸ்ட் கன்சம்ஷன்லேருந்து இ வெஹிக்கிள்ஸ்க்கு மாறணும் அப்படிங்கிறது தான் அதோட லாஜிக். ஏன் வந்து நம்ம இ வெஹிக்கிள்ஸ்க்கு மாறணும் அப்படிங்கிற அந்த லாஜிக் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபாசில் ஃபியூல் பர்ன் பண்ணுறதுனால தான் CO2 வருது. அப்போ நம்ம கரண்ட் வெஹிக்கிள் போயிட்டா அது வந்து க்ரீனாக இருக்கும். பட் இதில் அடுத்த கொஸ்டின் என்னதுன்னா, அது க்ரீன் இ வெஹிக்கிள்ஸாக இருக்கணும். க்ரீன் இ வெஹிக்கிள்ஸ்னா என்ன? அந்த இ வெஹிக்கிள்ஸ்க்கு நீங்கள் பேட்டரிக்கு சார்ஜ் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி ரெனியூவல் எனர்ஜிலேருந்து வந்துச்சா? நீங்கள் கோல் தெர்மல் பவர் பிளான்ட்டை பர்ன் பண்ணி அந்த கரண்ட்டை வச்சு நீங்கள் உங்கள் இ வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டில் சம் சார்ட் ஆஃப் எமிஷன் யூ ஆர் டூயிங். பட் அப்படி அது அந்த ஆர்குமெண்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஒரு ஃபாசில் ஃபியூவல், ஒரு பெட்ரோல் இல்லை டீசல் வண்டி வந்து எமிட் பண்ணுறதை விட கோல் பிளான்ட் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டிக்காக எமிட் பண்ணது கம்மியாக தான் இருக்கும். அந்த லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெட்டர் தென் தி ப்ரீவியஸ் திங். தட் இஸ் தி ஒன்லி ஆர்குமெண்ட். ஆனால் அதோட அடுத்த கட்ட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா, யூ ஷுட் ஆல்சோ சார்ஜ் யூசிங் தி ரெனியூபிள் எனர்ஜி அப்படிங்கிறது தான். ஸோ அதனால இந்தியாவில் இ வெஹிக்கிள்ஸை கொண்டு வரதுக்காக தான் ஃபேம் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபேம் 1 அண்ட் ஃபேம் 2. ஃபேம் 1 கேம் இன் 2015. அப்புறம் ஃபேம் 2 அப்படின்னு அதை அப்டேட் பண்ணாங்க. ஃபேம் 1 வரும்போது தி ஜஸ்ட் டார்கெட்டட் தி 2 வீலர்ஸ் அண்ட் 3 வீலர்ஸ் அண்ட் 2 வீலர்ஸ் அண்ட் 3 வீலர்ஸ் தான் மேஜராக. ஸோ இண்டிவிஜுவல் கன்சம்ஷன் பண்ணாங்க. அண்ட் தே ஆல்சோ இன்சென்டிவைஸ் தி மேனுஃபேக்சரரை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணுறதுக்கு பண்ணாங்க. ஃபேம் 2ல தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 3 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் ஆம்புலன்ஸ் பஸ்ஸு இது எல்லாத்துக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருப்பாங்க. சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு தனி காம்பனி. ஏன்னா இப்போ எல்லார்ட்டும் இ வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு. சாதா வண்டினா பெட்ரோல் போட போவீங்க பெட்ரோல் பங்க்குக்கு, இதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு ஒரு சார்ஜிங் பங்க் வேணும்ல.
ஸோ அப்போ அந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான காம்போனன்ட் வந்து ஃபேம் 2ல வந்துச்சு. ஸோ ஃபேம் 2 ஹேட் தி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ அடிஷ்னல் திங். ஸோ அந்த ஃபேம் 2 வந்து இட் காட் ஓவர் இன் 2004. 2015 to 2019 ஃபேம் 1, 2019 to 2024 வந்து ஃபேம் 2, 2024ல ஃபேம் 2 இஸ் கெட்டிங் ஓவர். ஸோ அப்போ அடுத்த 5 இயர்ஸ்க்கு வந்து வி நீட் ஃபேம் 3 அப்படின்னு சொல்கிறப்போ அது ஃபேம் 3 வருங்கிற போது அப்போ தான் என்ன பண்ணிட்டாங்க, பேரை மாற்றிட்டாங்க. என்னன்னு பேர் மாற்றிட்டாங்க அப்படின்னா பிஎம் eDRIVE அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. ஸோ பிஎம் eDRIVEனா என்ன அப்படின்னா பிஎம் எலக்ட்ரிக் டிரைவுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் இருக்கு. என்னதுன்னா டிரைவ் ரெவல்யூஷன் இன் இனோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ ஃபேம்னு பேர் வைக்கிறப்போ அது வந்து வண்டி ரிலேட்டடாக இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் பைக் ரிலேட்டடாக கார் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று வைக்கணும் அப்படின்னா சரி டிரைவ்னு வச்சிடலாம், சரி டிரைவ்னு வச்சிடலாம், அப்புறம் நம்ம அப்ரிவேஷன். ஸோ எவ்ரி டைம் இதுதான் பண்ணுறாங்க, ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சா அப்புறம் அப்ரிவேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. அது இவ்வளோ கேவலமாக வருது. இது ஏதாவது ஒரு பேர் இருக்கான்னு பாரு, இதுக்கு நீ சான்ஸ்கிரிட்லேயே வச்சிருக்கலாம், வாகன் பரிவாகன் புரோத்சாகன் அபிஹான் அப்படின்னு வச்சிருந்தாலாவது நமக்கு அது தெரிஞ்சிருக்காது, ஏதோ கிண்டல் பண்ணிட்டு விட்டுருப்போம். இங்கிலீஷ்ல இருந்தா இன்னும் கொடுமை, டிரைவ் ரெவல்யூஷன் இன் இனோவேட்டிவ் வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் இவி டிமாண்ட். ஸோ இதில் என்னென்ன பண்ணுறாங்க, ஸோ இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதான் ரொம்ப முக்கியம். ஸோ சம்டைம்ஸ் மெயின்ஸில் வந்து எப்படி ஸ்கீம்ஸ்லேருந்து மெயின்ஸ் கொஸ்டின் வரப்போ எப்படி வருது அப்படின்னா, வாட் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் தட் ஸ்கீம் அண்ட் தென் யூ ஹேவ் டு கிவ் தி கிரிட்டிக்கல் அனாலிசிஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் கேட்டுட்டு 15 மார்க்கில் கேட்குறாங்க, ஃபீச்சர்ஸ் நம்ம எழுதிட்டு அப்புறம் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் எழுதுற மாதிரி தான் 15 மார்க்ஸில் வருது. ஸோ அப்படி டேரெக்டாக நிறைய வாட்டி நிறைய ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. இந்த வருஷம் வந்த ஸ்கீம் என்னது மெயின்ஸில்? உடான் வந்துச்சு, உடே தேஷ்கா ஆம் நாகரிக் அப்படிங்கிற அந்த ஏரோப்ளேன் ஸ்கீம் வந்து இந்த வருஷம் மெயின்ஸில் கேட்டிருந்தாங்க. அதோடைய 10 அச்சீவ்மெண்ட் என்னென்னு கேட்டிருந்தாங்க, சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ ஸ்கீம்ஸ் வந்து நம்ம படிக்கிறப்போ வி ஹேவ் டு ஆல்வேஸ் ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் படிச்சிடணும், அப்புறம் தான் அதோட அனாலிசிஸ் போகணும். ஸோ இது வந்து ஏன் இப்போ வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நான் ரீசன் சொல்லிட்டேன். எந்த ஸ்கீம் படித்தாலும் ஃபர்ஸ்ட் ரீசன் தான் படிக்கணும். வை தட் ஸ்கீம் வாஸ் ப்ராட், அந்த ரீசன் தான் ஃபர்ஸ்ட். ஸோ ரீசன் நவ் யூ நோ. ஃபர்ஸ்ட் வந்து சப்சிடிஸ். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் அன் அப்டேட் ஆஃப் ஃபேம் 2, அவ்வளோதான். ஃபேம் 2வோட வந்து அப்டேட். அப்படி அப்டேட் பண்ணுறப்போ இதில் எதில் எக்ஸ்ட்ரா புஷ் கொடுக்குறாங்க அப்படின்னா பஸ்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு இஸ் ஆல்வேஸ் லெஸ் பொல்யூட்டிங்ல. ஒரு டைமென்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் 100 காரில் போகிறதுக்கு பதிலாக ஒரு மெட்ரோவில் போனீங்க அப்படின்னா எமிஷன் கம்மி. அதனால தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து குறைக்கும். அப்படி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிக் பஸ்ஸாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து 50 பேர் வந்து காரில் போகிறதுக்கு பதிலாக 50 வண்டியில் போகிறதுக்கு பதிலாக ஒரு பஸ்ஸில் போனீங்கன்னா எமிஷன் குறையும். அந்த பஸ்ஸே இ வெஹிக்கிளாக இருந்தால் இன்னும் எமிஷன் குறையும். ஸோ அதான் இதோட லாஜிக். ஆல்ரெடி வந்து நார்த்தில் வந்து தே ஹவ் சேஞ்ச் தி பஸ்ஸோட ஃபியூவல் வந்து ஆல்மோஸ்ட் டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிஎன்ஜி தான், கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் தான். அங்கே டீசல் பஸ்ஸே கிடையாது. ஸோ டீசல் பஸ் அவங்க எப்பயோ அவங்க 10 இயர்ஸ் முன்னாடியே டெல்லி ஏர் பொல்யூஷன் இருக்கிறதுனால தே டிரான்ஸ்ஃபார்ம் டு சிஎன்ஜி. அவங்க வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக வந்து சிஎன்ஜிலேருந்து தே ஸ்டார்டட் டு டிரான்ஸ்ஃபார்ம் டு இ வெஹிக்கிள்ஸ். ஸோ டெல்லி ஃபுல்லாகவே நிறைய பஸ்ஸஸ் வந்து எலக்ட்ரிக் பஸ் தான். ஸோ பிஎம் இ வெஹிக்கிளோட காம்பனன்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் சப்சிடிஸ் அண்ட் டிமாண்ட் இன்சென்டிவ்ஸ். ஸோ இந்த ஃபேம் ஸ்கீமில் வந்து ரெண்டுமே பண்ணுறாங்க, டிமாண்ட் சைட்லையும் பண்ணுறாங்க, சப்ளை சைட்லையும் பண்ணுறாங்க. டிமாண்ட் சைடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களுக்கு இ வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு இன்சென்டிவ்ஸ் தராங்க. நீ இ வெஹிக்கிள்ஸ் வாங்கு, இ வெஹிக்கிள்ஸ் காஸ்ட்லியாக இருக்கு, நான் வாங்க மாட்டேன், அப்போ இந்த சப்சிடி வச்சுக்கோ, நீ வந்து வாங்கு. இப்போ வந்து நீங்கள் ஒரு பைக் வாங்கினா 1.5 லட்சம், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க 10% இல்லை 20% சப்சிடி வரும்போது நமக்கு அது விலை குறையுது. ஸோ டிமாண்ட் சைட்லையும் பண்ணுறோம், சப்ளை சைட்லையும் பண்ணுறோம். சப்ளை சைடில் என்ன பண்ணுறோம், இ வெஹிக்கிள்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், PLI ஸ்கீம் மூலமாக we are incentivizing the manufacturer of e-vehicles, we are incentivizing the manufacturer of batteries, and FAME ஸ்கீம்லேயே வந்து we are also giving incentives to manufacturers. அப்புறம் இவங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா தேவைப்படுற சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கு வந்து we are having a component. ஸோ டிமாண்ட் சைடு இருக்குது, சப்ளை சைடு இருக்குது. அதை யூஸ் பண்ணுறப்போ எஃபிஷியன்ட் ஆகிறதுக்கு சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது. ஸோ மூணுமே வந்து நம்ம இ வெஹிக்கிள்ஸ்க்கு பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்சிடிஸ் அண்ட் டிமாண்ட். ஸோ கிட்டத்தட்ட இந்த நம்பர்லாம் தேவையில்ல. ஸோ 3600 crores allocated for 2 vehicles, 2 wheelers, 3 wheelers, e-ambulances, e-trucks and emergency EVs. ஸோ இந்த மாதிரி வந்து எந்தெந்த வெஹிக்கிள்ஸ்லாம் எமர்ஜென்சி கொண்டு வர முடியும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபேம் 2க்கும் ஃபேம் 3க்கும் அதாவது eDRIVEக்குள்ள இருக்கும் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இதுலேருந்து எது போயிடுச்சு, 2 வீலர் இருக்கு, 3 வீலர் இருக்கு, 4 வீலர் இல்லை. அதுதான் வந்து ப்ரிலிம்ஸில் வரும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் கவர்ட் அண்டர் eDRIVE அப்படின்னா கார் கிடையாது இதில். ஸோ ஃபேம் 2 வரைக்கும் கார் இருந்துச்சு, இதில் காரை தூக்கிட்டாங்க. ஏன்னா காருக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டியில் சப்சிடி கொடுத்துட்டோம், ஸோ அதுவே போதுமானது அப்படின்னு ஆக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் யாரும் கார் வாங்கலங்கிறதுக்காக கொண்டு வந்துட்டாங்க, இப்போ தூக்கிட்டாங்க. இன்னும் அவர் வந்து ஃபோன் அடிச்சு திட்டலையா அப்படின்னு எனக்கு தெரில. ஐ மீன் எலான் மஸ்க் இஸ் பிளானிங் டு என்டர் இந்தியாவில், டெஸ்லா உள்ளே கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக அப்போ எலான் மஸ்க் வரும்போது வந்துடும், கவலைப்படாதீங்க, அமெண்ட்மெண்ட் வந்துடும். ஸோ ஏன்னா இப்போ இல்லை, சரியா, இப்போதைக்கு இல்லை.
ஸோ அது என்ன அப்படின்னா, ஏன் காரை தூக்கிட்டாங்க அப்படின்னா, காருக்கு வந்து எவ்வளோ நம்ம ஜிஎஸ்டி போடுறோம். ஆட்டோமொபைல்ஸ் இஸ் ஹேவிங் 28% ஜிஎஸ்டி. அதுவே ஒரு பெரிய அமௌண்ட்ல 10 லட்ச ரூபா கார்னா 13 லட்சம் ஆயிடும் ஜிஎஸ்டி போட்டோன்னு. 3 லட்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க கட்டுறீங்க. 10 லட்ச ரூபா கார் 13 லட்சம் ஆயிடுது. ஸோ அதனால என்ன பண்றாங்க, இ வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, ஜிஎஸ்டி குறைச்சி எவ்வளோ ஆக்கிட்டாங்க, 5%. ஸோ இ வெஹிக்கிள்ஸை வந்து ஜிஎஸ்டி குறைச்சி தே மேட் இட் டு 5%. ஸோ அதனால வந்து திஸ் இன்சென்டிவ் இட் செல்ஃப் இஸ் அ வெரி பிக் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 10,50,000 ரூபாய் தான். ஸோ அதை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நான் ஜஸ்ட் டாக்கிங் ஹியர் அபவுட் தி ஜிஎஸ்டி தான். பெட்ரோலுக்கு தான் 28. நீங்க டீசல் வண்டி வாங்குறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி மேல செஸ் இருக்கு. என்ன செஸ்? காம்பன்சேஷன் செஸ் போடுவாங்க. 28% ஜிஎஸ்டி மேல காம்பன்சேஷன் செஸ் போட்டு ஜிஎஸ்டி காம்பன்சேஷனுக்கு கொடுக்கறதுக்கு போட்டாங்களே, அது வேற செஸ் வேற போடுவாங்க டீசல் வெஹிக்கிள்லாம். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இல்லை 4 வீலர் இல்லை, ஆம்புலன்சஸ் வந்துருச்சு. ஆம்புலன்ஸு ட்ரக்கும் வந்துருச்சு. டெஸ்லா வந்து ட்ரக்கும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ட்ரக்குக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஏன்னா அவர் வரப்போறாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. அதனால ஸோ இ வவுச்சர் இன்ட்ரடக்ஷன்ல என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்றாங்க, முன்னாடி டிமாண்ட் சைட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிமாண்ட் சைடை இன்சென்டிவைஸ் பண்றதுக்காக தே ஸ்டார்டட் கிவிங் சப்சிடிஸ். இப்போ என்ன பண்றாங்க, இ வவுச்சர் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. இ வவுச்சர்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு வண்டி வாங்கணும், இ வெஹிக்கிள் ஒன்று வாங்கணும் அப்படின்னா நீங்க போய் இந்த இ வவுச்சருக்கு அப்ளை பண்ணலாம். அது ஆதார் ஆத்தென்டிகேட்டடா இருக்கும். அந்த ஆதார் ஆத்தென்டிகேட்டட் இ வெஹிக்கிள்ஸ் வந்து அது எங்க நீங்க கேஷ் இன் பண்ண முடியும்னா, ஒன்லி ஃபார் பையிங் இ வெஹிக்கிள்ஸ்க்கு தான் கேஷ் இன் பண்ண முடியும். அப்படி ஒரு ஃபெசிலிட்டி வந்து தே ஆர் பிரிங்கிங். ஸோ இதை வந்து இது என்ன ஐடியா அப்படின்னா, நீங்க அந்த இ வவுச்சர் போயிட்டு அந்த வண்டி வாங்குறீங்க. வண்டி வாங்கணும்னா அந்த வவுச்சர் வந்து அந்த கம்பெனிக்கு போகுது. அந்த கம்பெனி அந்த வவுச்சரை போட்டு கிளைம் பண்ணி நான் இந்த வண்டி வித்திருக்கேன் அவங்களுக்கு சப்சிடி வாங்கிப்பாங்க. ஸோ சப்சிடி வந்து வண்டி வாங்குறவருக்கும் கொடுக்குறோம், வண்டி விற்கிறவருக்கும் கொடுக்குறோம். 2 பேருக்குமே நம்ம சப்சிடி கொடுத்து தான் விற்கிறோம். ஸோ நீங்க இ வெஹிக்கிள்ஸை விற்கிறீங்க அப்படின்னா கடைக்காரருக்கும் சப்சிடி உண்டு. ஸோ அதை கிளைம் பண்றதுக்காக ஒரு டிஜிட்டல் இனிஷியேட்டிவா இ வவுச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இ ஆம்புலன்சஸ்ல வந்து வி ஆர் பிரிங்கிங் இன். நெக்ஸ்ட் வந்து இ பஸ்ஸஸ். இ பஸ்ஸஸ்ல தான் வந்து நம்ம இந்த ஸ்கீம் 14,000 பஸ்ஸஸ் இந்தியாவில் வந்து நம்ம இ பஸ்ஸஸ் வாங்கி 9 மேஜர் சிட்டிஸ்க்கு கொடுக்க போகிறோம். சென்னைலாம் அதில் கண்டிப்பாக 9 மேஜர் சிட்டிஸில் இருக்கும். ரீப்ளேசிங் தி எக்ஸிஸ்டிங் பஸ்ஸஸ். அப்புறம் இ ட்ரக்ஸ் ஃபார் இன்சென்டிவ்ஸிங் தி இது பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு ஒரு 2,000 கோடி. 22,100 ஃபாஸ்ட் சார்ஜஸ் ஃபார் இ 4 வீலர்ஸ் அண்ட் 1,800 இ பஸ்ஸஸ் அண்ட் 48,000 2 வீலர். இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன் கொண்டு வரோம். அண்ட் டெஸ்ட் ஏஜென்சி மாடர்னைசேஷன். ஸோ இ வெஹிக்கிள் டெஸ்டிங் அப்படிங்கிறது இப்போ இத்தனை நாளாக நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆர்டிஓஸில் இருக்கிற டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே எதுக்கு இருக்குது அப்படின்னா, டீசல் வண்டிக்கு பெட்ரோல் வண்டிக்கு தான் இருக்குது. ஸோ நவ் யூ நீட் அ அப்டேட்டட் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஃப்ரெண்ட் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் இ வெஹிக்கிள்ஸ். ஏன்னா இ வெஹிக்கிள்ஸ்க்கு டோட்டலாக வேறு டெஸ்டிங் இருக்குல்ல. ஸோ அதில் எலக்ட்ரிசிட்டி அந்த ஆஸ்பெக்டில் வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த இதுக்கு வந்து ஒரு காம்பனன்ட். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிமெம்பர் ஆல் தீஸ் காம்பனன்ட்ஸ். சரியா? இந்த வருஷம் 2024 லான்ச் பண்ண ஒரு புது ஸ்கீம் இது. ஸோ இப்போ நம்ம எடிட்டோரியல்குள்ளே போகலாம். சரியா? ஸோ ஃபேம் இந்தியாவில் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ ஃபேம் இந்தியாவிலே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபேம் 2லேயே வந்து பஸ்ஸஸ்க்கு வந்து ஒரு காம்பனன்ட் இருந்துச்சு. அதில் இது வரைக்கும் 7,500 பஸ்ஸஸை வந்து நம்ம உருவாக்கிட்டோம். இப்போ eDRIVEல வந்து 14,000 பஸ்ஸஸை புதுசாக வரப்போகிறோம். ஸோ அப்போ இந்த ஸ்கீம் 5 இயர்ஸ் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 21,000 இ பஸ்ஸஸ் இருக்கும். ஸோ விச் இஸ் அ ஹியூஜ் நம்பர். பட் இப்போ இங்கே தான் வந்து சேலஞ்ச் வருது. இந்த இ பஸ்ஸஸ்க்கான சப்சிடி. ஸோ நம்ம இந்த ஸ்கீமில் வந்து இ பஸ்ஸஸ்க்கான சப்சிடி தரோம்ல, அந்த இ பஸ்ஸஸ்க்கு கொடுக்குற சப்சிடி வந்து யாருக்கு போகுது அப்படின்னா, இட் இஸ் கோயிங் ஒன்லி டு தி கவர்மெண்ட் செக்டர். பப்ளிக் செக்டர் எம்டிசி பஸ்ஸஸ்க்கு தான். ஸோ இப்போ எம்டிசி பஸ்ஸஸ்னா நம்ம ஊரில் எம்டிசி இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லா ஊர்லையும் இருக்கிற எம்டிசி பஸ்ஸஸில் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஓல்டு பஸ்ஸஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு தான் சப்சிடி தராங்க. ஸோ யாருக்கு சப்சிடி தராங்க? டு பப்ளிக் என்டிட்டி. ஸோ ஸ்டேட் அண்ட் சிட்டி டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங், முனிசிபல் கார்பரேஷன் அண்ட் பப்ளிக் என்டிட்டிஸ், இவங்களுக்கு தான் சப்சிடி தராங்களே தவிர பிரைவேட் பஸ் ஓனர்ஸ்க்கு கொடுக்கல. ஸோ நம்ம மிச்ச எல்லா இ வெஹிக்கிள்ஸுமே வந்து நம்ம பிரைவேட்டுக்கு கொடுக்குறோம். கரெக்டா? நீங்கள் காரு பைக்கு எங்கே வாங்கினாலும் எல்லாமே இருக்குது. ஆனால் பஸ்ஸஸ்க்கு மட்டும் நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வெறும் வந்து கவர்மெண்ட்டுக்கான பஸ்ஸஸ்க்கு தான் கொடுக்குறோம். பட் இங்கே தான் வந்து சேலஞ்ச் வருது. இந்த எடிட்டோரியோட ஐடியாவே என்ன அப்படின்னா, இதை வெறும் கவர்மெண்ட் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா அது யூஸே கிடையாது. யூ ஹேவ் டு எக்ஸ்பேண்ட் இட் ஃபார் தி பிரைவேட் செக்டர் ஆல்சோ. அண்ட் அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட ஐடியா. அவ்வளோதான். ஸோ பப்ளிக் செக்டர் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ் ஆர் ஒன்லி 7% ஆஃப் 24 lakh ரெஜிஸ்டர் பஸ்ஸஸ். ஸோ இந்தியாவில் மொத்தம் 24 லட்சம் பஸ்ஸஸ் இருக்கு. அதில் வெறும் 7% தான் கவர்மெண்ட் பஸ்ஸஸ். அந்த 7%னால எவ்வளோ நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் இருக்குல்ல. ஸோ அதுலேயும் நம்ம we are not going to replace all 7%. ஆனால் 93% ஆஃப் தி பஸ்ஸஸ் பிலாங் டு பிரைவேட் செக்டர் தான். நம்ம இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தவங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பிரைவேட் செக்டர் தான். ஸோ அதனால பாலிசி மஸ்ட் இன்க்ளூட் தி பிரைவேட் செக்டர். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டாக சொல்கிறாங்க.
அதே மாதிரி வந்து இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுற பஸ்ஸஸை விட இன்டர்சிட்டி பஸ்ஸஸ்க்கு தான் வந்து எஃபிஷியன்சின்னு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்டர்சிட்டி பஸ்ஸஸில் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம்ல 250 to 300 கிலோமீட்டர்ஸ். ஸோ அந்த கிலோமீட்டர்ஸ் போகிறப்போ தான் நீங்கள் டீசலோட கம்பேர் பண்ணுறப்போ பெர் கிலோமீட்டர் காஸ்ட் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து பீட் பண்ணிடுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நிறைய இன்டர்சிட்டி பஸ்ஸஸில் நம்ம இதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சொல்கிறாங்க. ஏன்னா ஃபியூவல் காஸ்ட் வேறு அதிகமாக இருக்குது. டீசல் ப்ரைஸஸ் ஒரு சைடில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஒரு சைடில் டீசல் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறப்போ நம்ம பஸ்ஸஸ் கொண்டு வந்தால் கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப். ஸோ ஆல்மோஸ்ட் 57% ஆஃப் தி டோட்டல் ரைட்ஷிப் வந்து இட் இஸ் ஃபார் தி இன்டர்சிட்டி ட்ரிப்ஸ் தான். ஸோ அந்த இன்டர்சிட்டி ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்கீம் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்டையர் இன்டர்சிட்டி இஸ் பஸ் அப்படின்னு மாற்றிட்டோம் அப்படின்னா இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பஸ் வந்து ஒரு பஸ் வந்து ஒரு சிங்கிள் சார்ஜில் இட் கேன் கோ அப் டு 250 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்போ 250 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா சிட்டிஸில் இருக்க எல்லா டிரான்ஸ்போர்ட்டையும் நம்ம பஸ்ஸஸ் அப்படின்னு மாற்றிடலாம். இப்போ நம்ம இதோட கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்க்கு வரலாம். ஏன் வந்து நம்ம பிரைவேட் செக்டரை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அடாப்டிங் buses in private sector is very important for reducing the emissions. ஏன்னா அதுதான் 93%. ஸோ அது ஃபர்ஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா பிரைவேட் செக்டர் வெதர் தே ஆர் ரெடி டு அடாப்ட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தா கிடையாது பஸ்ஸஸ். ஏன்னா பஸ்ஸஸை வந்து 2 வீலர் வாங்கினாலே 1.5 லட்சம் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 வீலரே அவ்வளோ காஸ்ட்லி, அப்போ பஸ் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். அப்புறம் அதில் இருக்கிற அடுத்த சேலஞ்ச் என்னதுன்னா பேட்டரி காஸ்ட். ஸோ பேட்டரி காஸ்ட் இஸ் ஆல்சோ வெரி ஹை. ஸோ அப்படி இருக்கிறதுனாலே தே ஆர் நாட் ரெடி டு பை பிகாஸ் லிமிடெட் ஃபினான்சிங். ஸோ ஹை ரிஸ்க் இருக்குது, ஹை அப்ஃப்ரண்ட் காஸ்ட் இருக்குது, அண்ட் லோ ரீசேல் வேல்யூ இருக்கான். ஸோ ஒரு பஸ்ஸோட ரீசேல் வேல்யூ வந்து டீசல் பஸ்ஸை விட வெஹிக்கிள்ஸோட பஸ் வந்து ரீசேல் வேல்யூ கம்மியாக இருக்குங்கிறதுனாலே பிரைவேட் செக்டர் ஆர் நாட் ரெடி டு பை இட். அண்ட் அன்சர்டனிட்டி ரிகார்டிங் பேட்டரி லைஃப். பேட்டரி லைஃப் என்ன, பேட்டரி வந்து எப்போ போகும், எப்போ ரிப்பேர் ஆகும். ஏன்னா ஒரு பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் வெரி காஸ்ட்லி. இப்போ வெஹிக்கிள் வச்சிருக்கவங்களுக்குலாம் தெரியும், பேட்டரி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறது ஒரு பெரிய செலவு. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து நார்மல் வண்டி வாங்குறப்போ பேங்க் வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. வெஹிக்கிள்ஸ்க்கு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்ணுறாங்களாம் ஃபார் பஸ்ஸஸ். உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அது ரிஸ்கியாக இருக்குது, ப்ராஃபிட் மேக்கிங்காக இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் வந்து தட் இஸ் ஆல்சோ இன்க்ரீசிங் தி இன்ஸ்டால்மெண்ட் காஸ்ட். ஸோ அப்போது ப்ரைவேட் செக்டரில் பஸ் அடாப்ட் பண்ணுறது இவ்வளோ சேலஞ்ச் இருக்கிறப்போ இந்த சப்சிடி ப்ரைவேட் செக்டருக்கும் போகணும் அப்படிங்கிறது தான் ஆர்குமெண்ட் வந்து தி ஆர் டெல்லிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் நாட் ரெடி. ஸோ எக்ஸிஸ்டிங் ஃபேம் ஃபண்ட் இப்போ போன ஃபேம் 2ல் நம்ம கொண்டு வந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்டேட்டோடைய கவர்மெண்டோடைய பஸ் டிப்போட்டில் தான் இருக்குது. இப்போ நம்மளுடைய பஸ் டெர்மினஸ்லாம் இருக்குல்ல, அந்த பஸ் டெர்மினஸில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஊரில் அது இல்லை. எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லி ஃபுல்லாக இப்போ பஸ்ஸஸ் தான் போயிட்டு இருக்கு. நான் டெல்லி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். டெல்லியில் இருக்கிற பஸ்ஸஸ் எல்லாமே அந்த பஸ் டெர்மினஸில் தான் வந்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. நாளைக்கு நம்ம பிரைவேட்டை உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா அப்புறம் பிரைவேட் போய் எங்கே சார்ஜ் போடுவாங்க. ஸோ அப்போ நம்ம சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வரணும் பேரலலி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இஷ்யூஸ் வந்து தேர் டெல்லிங். ஸோ அதே மாதிரி வந்து தனியாக வந்து ஒரு சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுற அளவுக்கு பிரைவேட் செக்டர் கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குன்னா இல்லை. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் கிட்ட 100 பஸ் இருக்கும். 100 பஸ்ஸஸ்க்கு அவங்க அதை இன்வெஸ்ட் பண்ணால் எக்கனாமி ஆஃப் ஸ்கேல் ஒர்க் ஆகும். ஒரு பிரைவேட் செக்டர் ஓனர் கிட்ட எத்தனை பஸ் இருக்கும்? 2 பஸ் இருக்கும், 5 பஸ் இருக்கும். இப்போ நம்ம சின்ராசு கிட்ட எத்தனை பஸ் இருந்துச்சு? 5 பஸ் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பஸ் தான் வாங்கினாரு, அப்புறம் 5 பஸ் ஆக்கினாரு. ஸோ அந்த மாதிரி 4-5 பஸ் தான் வச்சிருக்காங்க. கரெக்டா? சின்ராஸ் தானே ஒரு பேர், அவர் தான். கரெக்ட் தான். ஸோ 5 பஸ் தான் வச்சிருந்தாரு. ஸோ அப்படி வச்சிருக்கிறப்போ அந்த 5 பஸ்ஸுக்கு சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரது இட்ஸ் அ ஹை இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட். ஸோ அதனால சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம வி ஹாவ் டு ஃபோக்கஸ், அந்த ஏரியாவில் நம்ம கொண்டு வரணும். அண்ட் அடுத்த சேலஞ்ச் என்னவா இருக்குன்னா சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாலும் இன்டர்சிட்டி பஸ்ஸஸ் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கே இருக்கணும்? ஹைவேஸில் இருக்கணும். ஹைவேஸில் இருக்க அடுத்த சேலஞ்ச் என்ன அப்படின்னா அங்கே கரண்ட் கொண்டு போகணும். சிட்டிக்குள்ளனா உங்களுக்கு ஈஸியான கரண்ட் ஆக்சஸ் கிடச்சிரும். ஹைவேஸ்க்கு நடுவில் வந்து நம்ம சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைக்கணும்னா அங்கே எலக்ட்ரிசிட்டி லைன்ஸ் கொண்டு போகிறது அடுத்த சேலஞ்சாக இருக்குது. ப்ளஸ் பவர் சப்ளை வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை. பவர் சப்ளை கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் சார்ஜே போட முடியும். ஸோ பவர் சப்ளையும் கான்ஸ்டண்ட்டாக இல்லை. ஸோ பவர் சப்ளை இன்டரப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, லிமிடெட் கிரிட் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ வி நீட் டு ஒர்க் ஆன் தட் சைட் ஆல்சோ. எலக்ட்ரிசிட்டி சைட் ஆல்சோ வி ஹேவ் டு ஒர்க். ஸோ அதனால தான் வந்து ஸோ தேர் இஸ் அ நீட் ஃபார் பப்ளிக் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் தி ஹைவேஸ், பர்டிகுலர்லி இந்த இன்டர்சிட்டி காரிடார்ஸ். ஸோ அதான் அந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ பஸ்ஸஸ் அடாப்ட் பண்ணால் இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது, இந்த சேலஞ்சஸ்க்கு ரெடியாக தான் நம்ம ஸ்கீமை லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தே ஆர் டெல்லிங். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க் இருக்குது, சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இனஃபாக இல்லை, ப்ரைவேட் செக்டருக்கு இனஃப் கேப்பபிலிட்டி இல்லை, எலக்ட்ரிசிட்டி சப்ளைல இன்டரப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ அப்படி நம்ம சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து
ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இருங்க subsidize 1800 bus charge. Okay. So எப்படி நம்ம சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரும்போது we have to adopt the PPP model. ஸோ அதான் வந்து ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே தனியா வந்து திரும்ப வந்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியுமானா அதுவும் டஃப். பிரைவேட் செக்டர் மட்டும் தனியா கொண்டு வர முடியுமானும் அது டஃப். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹைவேஸ்லையும் எல்லா ஏரியாஸ்லையும் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போகணும்னா பிரைவேட் செக்டரோட போயிடணும். இருக்கிற பெட்ரோல் பங்க்லாம் கவர்மெண்ட் கட்டினதா? அண்ணா நகர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கவர்மெண்ட் ரன் பெட்ரோல் பங்க் தான் இருக்கு. அது முகப்பேரில் இருக்குன்னு நினைக்கிறேன், ஹெச்பியோடது. மிச்சது எல்லாமே பிரைவேட் பெட்ரோல் பங்க்ஸ் தானே. ஸோ அப்போ பிரைவேட் செக்டர் கிட்ட பெட்ரோல் பங்க் வந்து போகும்போது தான் அத்தனை பெட்ரோல் பங்க் வந்துச்சு. ஸோ சேம் லாஜிக் அப்ளைஸ் டு இ-வெஹிக்கிள்ஸ் ஆல்சோ. நாளைக்கு நம்ம சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரோம் அப்படின்னா அது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் தான் கொண்டு வரணும். தென் ஒன்லி இட் கோயிங் டு ஒர்க். அப்படி இருக்கிறப்ப நம்ம டிசைன் பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் பேசிஸில் நம்ம என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அப்படி இந்த பிஓடி மாடலில் ஒரு புது மாடல் கொண்டு வந்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு தனி டெண்டர்ஸ் கொண்டு வந்து இதில் பிபிபியை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு சஜஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேட்டரி ஆஸ் சர்வீஸ் மாடல் அப்படின்னு ஒரு மாடல் வந்து சொல்கிறாங்க. ஸோ பேட்டரி ஆஸ் சர்வீஸ், ஆஸ் சர்வீஸ்னு வரதெல்லாம் என்ன நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ். ஸோ ஆஸ் சர்வீஸ்னா என்ன அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக வாடகைக்கு எடுக்கிறது. இப்போ வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ் மாடல் அப்படின்னு ஒன்று இருக்கும், சர்வர் ஆஸ் சர்வீஸ் மாடல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ் மாடல்லாம் என்ன அப்படின்னு பாருங்க. இப்போ முன்னாடி வந்து நீங்கள் ஒரு லேப்டாப்பில் எம்எஸ் ஆஃபீஸை இன்ஸ்டால் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், அது பணம் கொடுத்துலாம் யாரும் வாங்குறது இல்லை. ஒரு பைரட்ஸ் வாங்கி ஏதோ ஒன்று ஆனால் செலவு பண்ணி என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் போட்டுரும். ஸோ இப்போ நீங்கள் புது லேப்டாப் வாங்குறப்போ வருது. இப்போ என்னோட லேப்டாப்லாம் வாங்குறப்போ அவங்க ஒரிஜினலே போட்டு கொடுத்துட்டாங்க. பட் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவோம், நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதோட காஸ்ட்டே ஹையாக இருக்கும், செம்ம காஸ்ட்லியாக இருக்கிறதுனால தான் பைரசி அதிகமாச்சு. அந்த இஷ்யூஸ்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த ஆஃபீஸ் அப்படிங்கிறதுக்கு நீடே இல்லாமல் போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் வந்ததுனால. கூகுள் ஷீட்ஸ், கூகுள் டாக்ஸ், கூகுள் ஸ்லைட்ஸ், கூகுள் ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி கூகுளே என்ன பண்ணிட்டான், ஆன்லைன்லேயே நமக்கு தே ஸ்டார்டட் கிவிங் ஆல் தி ஆஃபீஸ் இது. ஸோ அதுதான் வந்து சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ். சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற அந்த ஒரு ஒரிஜினல் எம்எஸ் ஆஃபீஸ் வாங்கணும் அப்படின்னா அது பல ஆயிரம் ரூபாய். ஸோ அவ்வளோ 1000 ரூபாய் கொடுத்து அதை வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிரைவில் ஆன்லைனில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் போய் யூஸ் பண்ணிக்கோங்க, டேரெக்டாக எவ்வளோக்கு தேவையாதோ அதுக்கு மட்டும் பணம் கட்டிக்கோங்க. அவுட் சோர்சிங் பண்ணுறது தான் இது சொல்கிறாங்க. ஆஸ் சர்வீஸ்ன்னு சொல்கிற மாடல் என்னதுன்னா ஜஸ்ட் அவுட் சோர்சிங். ஃபுல்லாத்தையும் விலை கொடுத்து நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கிறத விட உங்களுக்கு நீடு வரும்போது மட்டும் யூ ஜஸ்ட் பே தி ரெண்ட் அண்ட் யூஸ் இட் அப்படிங்கிறது தான் ஆஸ் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த மாடல். ஸோ அதில் என்ன வேணால் வரலாம். ஸோ இப்போ பேட்டரி அப்படிங்கிறது வந்து ஒரு 2 வீலருக்கே அவ்வளோ காஸ்ட்லினா இமேஜின் தி பேட்டரி காஸ்ட் ஆஃப் அ பிக் பஸ். ஸோ அப்போ அந்த பஸ்ஸோடைய பேட்டரி காஸ்ட் வந்து பிரைவேட் செக்டரே வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஹை. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், இதுவே ஒரு தனி பிஸ்னஸாக கொண்டு வாங்க, பேட்டரி ரெண்டல் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு ரெண்டல் பிஸ்னஸ் கொண்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் பேட்டரி வேணுமோ அந்த பேட்டரி நீங்கள் காசு கொடுத்து வாங்கிறது போல ரெண்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஐடியா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேட்டரி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து அது நீங்களே இப்போ காலியானவொன்னு என்ன பண்ணலாம், பேட்டரி ஸ்வாப்பிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த பேட்டரி ஸ்வாப்பிங் கான்செப்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தனித்தனியாக சார்ஜ் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு வண்டியில் போட்டுட்டு அப்படியே போகிறீங்க, பேட்டரி காலி ஆயிடுச்சு, பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் இருக்கும், அங்கே போயிட்டு நீர் இறங்கி உங்கள் பேட்டரியை ரிமூவ் பண்ணி அங்கே ஆல்ரெடி சார்ஜ் பேட்டரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து உங்கள் வண்டியில் மாட்டி நீங்கள் போயிடலாம். உங்களுக்கு புரியுதா? அப்போ இங்கே பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கும். ஸோ இதான் வந்து பேட்டரி ஸ்வாப்பிங் கான்செப்ட். இதெல்லாம் வெஸ்ட்டில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டரி ஆஸ் சர்வீஸ் ஆர் பேட்டரி ஸ்வாப்பிங் மாடல் அப்படிங்கிற இந்த மாடல்ஸ்லாம் கொண்டு வந்தால் தான் இ-வெஹிக்கிள்ஸ் அடாப்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டுறதுக்கு நம்ம ஒரு பிபிபி மாடலும் அப்புறமா பேட்டரி ஆஸ் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த மாடலும் பேட்டரி ஸ்வாப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்த மாதிரி புது புது இனிஷியேட்டிவ்ஸை வந்து கொண்டு வந்து சைடில் சப்போர்ட் பண்ணாதான் இ-வெஹிக்கிள்ஸ் அண்ட் லார்ஜ் வந்து வி கேன் அடாப்ட் அப்படிங்கிறது தே ஆர் கிவிங் ஆஸ் அ வே ஃபார்வர்ட். ஸோ அப்போ கண்டிப்பாக வி கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஸ்டின் ரிகார்டிங் இ-வெஹிக்கிள்ஸ். ஏன்னா அதுதான் ஃபியூச்சர் நெக்ஸ்ட். ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆன்சர்ஸில் வரும்போது நீங்கள் வே ஃபார்வர்டில் எழுதுறப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் போடணும். ஸ்வாப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வந்து வெறும் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நிறுத்திடுவோம். தேர் இஸ் நோ இனஃப் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆனால் அடுத்து அதை கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு எழுதுறப்போ இத்தனை மாடல்ஸ் இருக்குது. பேட்டரி ஆஸ் சர்வீஸ் மாடல் இருக்குது, அது ஆல்ரெடி சைனா அண்ட் கென்யாவில் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி ஸ்வாப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இங்கே என்னதுன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சார்ஜ்டு பேட்டரி இருக்கும், நீங்கள் அங்கே போய் ஜஸ்ட் உங்கள் அன்சார்ஜ் பேட்டரியை ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு சார்ஜ் பேட்டரியை போட்டுட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிடலாம். அவங்க அந்த சார்ஜ் பேட்டரியை வச்சு அடுத்தவங்க வெயிட் பண்ணுவாங்க, வேறு யாராவது வரும்போது அவங்க அந்த சார்ஜ் பேட்டரி எடுத்துப்பாங்க. ஸோ இதை கொண்டு வரணும்னா இதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது. யூனிட் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் பேட்டரி. எல்லா வண்டியிலையும் ஒரே பேட்டரியை தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போது பேட்டரி ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் அப்படின்னு ஒரு நாம கொண்டு வந்து ஒரே ஸ்டாண்டர்டைஸ் பேட்டரி கொண்டு வந்து அதுக்கு ஒரே கைட்லைன்ஸ் கொண்டு வந்து இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்தால் தான் இது டிரான்சிஷன் அப்படிங்கிறதே நடக்கும். இது பெரிய டிரான்சிஷனில்
பெட்ரோல் டீசல் வண்டியிலேருந்து வெஹிக்கிள்ஸ்க்கு மாறுறது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஃபேம் இந்தியா ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறப்போ டார்கெட் என்ன தெரியுமா? ஃபேம் இந்தியா லான்ச் பண்ணுறப்போ இன்னும் எனக்கு டார்கெட் ஞாபகம் இருக்குது. 2030 ரீப்ளேஸ் ஆல் வெஹிக்கிள்ஸ் வித் வெஹிக்கிள்ஸ் தான். இதுதான் வந்து டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ அது சொன்னோன்னே எப்பா இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாதியா, என்னையா சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா ரொம்ப ஆர்வமாக சொல்லிட்டோமோ, சரி அப்போ நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபேம் 2 லான்ச் பண்ணுறப்போ என்ன பண்ணிட்டாங்க, 2030 30% ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு ப்ராக்டிக்கலான ஒரு டார்கெட்டாக கவர்மெண்ட்டே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு கோ இன் டு திஸ் டிரான்சிஷன். ஸோ கிளியரா? ஸோ இந்த லாஸ்ட் எடிட்டோரியல் வந்து இட்ஸ் அபவுட் ஃபெடரலிசம். ஸோ சிஜிஐ வந்து பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் வந்து ஹீ கேவ் அ லெக்சர். ஸோ இந்த வாரம் ரிட்டையர் ஆகிறாரு. அது எது அப்படின்னா, ஆக்சுவலி என்னதுன்னா, சந்திரசூட் வந்து நிறைய ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து யூடியூப்ல போய் பார்க்கலாம். நிறைய இடத்துல அவர் கொடுத்த ஸ்பீச் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ ஆல் ஸ்பீச்சஸ் ஆர் வெரி குட் அண்ட் வெரி டெக்னிக்கல். கான்ஸ்டியூஷன் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு ஸ்பீச்லேயும் உங்களுக்கு நிறைய என்ரிச் ஆகும். அந்த ஸ்பீச் கேட்டோன்னே இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறைய இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து ரீசெண்டாக வந்து மும்பையில் நடந்த சம் பார் கவுன்சில் மீட்டிங்கில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து தே ஆர் ஸ்டார்டிங் அ நியூ லெக்சர் சீரிஸ். அதோட இனாகரல் லெக்சர் சீரிஸே வந்து இவர் தான். ஸோ அதனால அதில் வந்து ஹி கேவ் தி லெக்சர் ரிகார்டிங் ஃபெடரலிசம். நான் இவரோட எல்லா மோஸ்ட்லி 4-5 லெக்சர்ஸ் பார்த்துருக்கேன். யூடியூப்ல எனக்கு தெரிஞ்சு இந்த லெக்சர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அதனால தான் நிறைய கான்ஸ்டியூஷன் அண்டர்ஸ்டாண்டிங்கே நமக்கே வரும். அண்ட் இந்த மாதிரி ஆளுங்களோட லெக்சர்ஸ்ல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இது இஸ் நாட் ஃபார் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டெஸ்ட். சரியா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டெஸ்ட்க்கு போய் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஒரு 2வது 3வது அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் என்ன படிக்கிறதுன்னு தெரியாது. அப்போ உட்காந்து இதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நம்ம லட்சுமிகாந்த் தான் படிக்கணும். சரியா? லட்சுமிகாந்த் படிச்சு நல்லா முடிக்கிறது தான் அவசியம். ஸோ இதை கேட்டுட்டு நீங்க லட்சுமிகாந்த் படிக்காம இந்த லெக்சர் படுறது யூஸ் இல்லை. சரியா? ஸோ லட்சுமிகாந்த 15 வாட்டி படிச்ச பிறகு இந்த லெக்சர் பார்க்கலாம். நான் சொல்ற ஒரு 3வது அட்டெம்ப்ட்ல, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஒரு 4-5 வாட்டி படிக்கணும். அது அப்போதான் அது மைண்ட்ல ஏறும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த லெக்சர்ஸ்லாம் என்ன நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் விச் இஸ் நாட் தேர் இன் யுவர் கிளாஸஸ்ல டீச்சர்ஸ் சொல்லாத விஷயங்கள், லக்ஷ்மிகாந்த்ல இல்லாத விஷயங்கள், ஆர் நீங்க வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட். ஏன் வந்து அம்பேத்கர் இதை கொண்டு வந்தாரு, ஏன் கான்ஸ்டியூட் அசம்பிளி இது நடந்துச்சு, கான்ஸ்டியூட் அசம்பிளில இந்த விஷயம் நடக்கிறப்போ என்ன பிரச்சனை வந்துச்சு. இப்போ நம்மளால கான்ஸ்டியூட் அசம்பிளி டிபேட்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க முடியுமானா முடியாது. அது வந்து டிபேட்ஸே ஒரு புக்கு இவ்வளோ பெருசா இருக்கும். அது மாதிரி ஒரு 10 வால்யூம் இருக்கும். ஸோ லாயர்ஸ் வீட்லலாம் அது இருக்கும். அவங்களாம் படிப்பாங்களான்னு தெரியல, ஆனால் எல்லார் வீட்லையும் அது இருக்கும். பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் அது வச்சிருப்பாங்க வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ. ஸோ அந்த டிபேட்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளால படிக்க முடியாதுல்ல. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான லெக்சர்ஸ்ல இந்த மாதிரியான டிபேட்ஸ் டிஸ்கஷன்ஸ்லாம் பார்க்குறப்போ அவங்க படிச்சிருப்பாங்க. அவங்க அதுலேருந்து ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதை நம்ம கேட்குறப்போ நமக்கு அது என்ரிச்சிங்காக இருக்கும். ஸோ அதுதான் இந்த மாதிரி ஸ்பீச்சஸோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இந்த ஸ்பீச்சில் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபெடரலிசம், வாட் இஸ் இந்தியாஸ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது தான் இந்த லெக்சரோட ஐடியா. லெக்சர் முடிச்சுட்டு ஒரு பேனல் டிஸ்கஷனும் போச்சு, நல்லா இருந்துச்சு அது. ஸோ இந்தியாஸ் ஃபெடரலிசம் இஸ் அ டயலாக் அப்படின்னு அவர் சொல்றாரு. நமக்கு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இஸ் அ டைரக்ட் டாபிக் இன் தி சிலபஸ் இன் பேப்பர் 2, அதனால இதை படிக்கணும். ஸோ நம்மளுடைய ஃபெடரலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறப்போ இட்ஸ் அ டயலாக் அப்படின்னு சொல்றாரு. டயலாக்னா என்ன அப்படின்னா, வாட் இஸ் ஃபெடரலிசம்? ஃபெடரலிசம் இஸ் ஷேரிங் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் 2 ஃபெடரல் யூனிட்ஸ். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் பவரை வந்து ஷேர் பண்றதுக்கு பேர் தான் ஃபெடரலிசம். ஸோ they are having 2 political entities who are sharing the power to administer at various levels. ஸோ இப்படி ஷேர் பண்றப்போ அந்த 2 என்டிட்டிஸ்குள்ளேயுமே வந்து there will be a lot of conflicts. அந்த கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து டயலாக் மூலமா சால்வ் பண்ணலாம். இதான் ரூல்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஃபெடரலிசம்ல. இதான் ரூல்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா அது ப்ராக்டிக்கலாக நடக்கிறப்போ நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ இதான் ரூல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி இதான் லாஜிக் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றது இல்லாமல் நம்ம ஃபிளெக்சிபிளா ஃபெடரலிசம் வச்சுக்கிட்டு இஷ்யூஸ் வரும்போது ஒரு மெச்சூர்ட் டயலாக் பிட்வீன் தி போத் யூனிட்ஸை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஃபெடரல் இஷ்யூஸும் சால்வ் ஆயிடும். இப்போ நம்ம லேட்டஸ்டா நம்ம மைண்ட்ல தமிழ்நாடு பாராண்டாப்ல பாத்தீங்கன்னா ஃபெடரலிசம் அப்படின்னா அதோட பேரலல் டேர்ம் வந்து தமிழ்நாடு தான். ஏன்னா for the last 60 years we are creating this huge debate on federalism. ஸோ இந்த ஃபெடரலிசமோட இந்த டிபேட்ல வந்து லேட்டஸ்டா நம்ம பார்த்தது மெட்ரோ இஷ்யூ. செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபண்ட்ஸ் வேர் நாட் ரிலீஸ்ட் ஃபார் தட் ப்ராஜெக்ட் அண்ட் என்டையர்லி இட் வாஸ் ஃபண்டட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் நாட் ஹேவிங் கெப்பாசிட்டி டு ஃபண்ட் such a large project. Without central government support you cannot have a metro. Of course நம்ம வந்து செலவு பண்ணி பண்ணலாம். That will give a huge debt burden. அப்படி பண்ண போய் தான் கேரளா வந்து லாக் ஆயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்னாடி என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க, நீங்க ஆரம்பிங்க, நம்ம அதுக்குள்ள நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு அப்ரூவல் ஆகுனா அங்கே வந்து ஃபைல் போகும், ஒரு 24 டிபார்ட்மெண்ட்ல ஃபைல் நகரும்.
இப்போ நம்ம கவர்மெண்ட்ல நான் வந்து க்ளோஸாக பார்க்கறதுனால எனக்கு தெரியுது ஒரு விஷயத்துக்கு ஃபைல் எவ்வளோ நேரம் ஆகுது போகிறதுக்குன்னு. ஸோ அந்த 20 டேபிள் ஃபைல் மாதிரி கடைசியில் பிரைம் மினிஸ்டர் கையெழுத்துக்கு வரும்போது டைம் ஆகிடும். ஸோ அதனால லான்ச் பண்ணிட்டாங்க, அந்த ஃபைல்லாம் ஆகி ப்ராசஸ் ஆகி பணம் அப்ரூவல் ஆகிடும் அப்படிங்கிறதுல லான்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் பாக்கி ஒரு 3 years ஆகி அது நடல. ஸோ அதுதான் இஷ்யூவாக வந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு ஃபைனலி வந்து ரீசென்ட்லி சீஃப் மினிஸ்டர் விசிட்டட் டெல்லி அண்ட் ஹி மெட் பிரைம் மினிஸ்டர். தே போத் ஹேட் டிஸ்கஷன்ஸ். என்ன பேசினாங்கலாம் நமக்கு தெரியாது. பேசி டிஸ்கஸ் பண்ணி முடிச்ச உடனே சீஃப் மினிஸ்டர் சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு தட் செகண்ட் ஃபேஸ்க்கான ஃபண்டிங் வில் பி ரிலீஸ்ட் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் டயலாக். இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம பண்ணணும். எக்ஸ்பிளிசிட்டா ஓப்பனா டு தி பப்ளிக்கா நம்ம வந்து 2 பேரும் ரைவல்ஸ் கிடையாது. நான் அதான் சொன்னேன், அதனால தான் அந்த டபுள் இன்ஜின் அப்படிங்கிற வேர்டை வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணேன். ஏன்னா 2 பேரும் ரைவல்ஸ் கிடையாது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு யூபியும் குஜராத்தும் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் தான் வந்து தமிழ்நாடும் கேரளாவும். ஸோ அக்கார்டிங் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல் தி 4 states should be equal. பட் இங்கே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வேறையா இருக்கிறதுனால அது வருது. அண்ட் நம்ம இப்போ ரீசென்ட் டைம்ஸ் நியூஸ் பார்க்கறதுனால இதெல்லாம் 14 தான் நடக்குதுன்னு நம்ம நினைப்போம். இதெல்லாம் வந்து 70 நடக்குது. ஸோ 70 to 85 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. ஸோ 70 to 85 இஸ் அகைன் ஸ்ட்ராங் சென்டர் யாரா. ஸோ ஸ்ட்ராங் சென்டர் வரும்போதெல்லாம் இந்த இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ அந்த டைம்ல எப்பவும் அவருடைய இஷ்யூஸ் தான் இது. ஸோ அதனால வந்து தேர் ஷுட் ஆல்வேஸ் பி அ டயலாக் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ வாட் இஸ் ஃபெடரலிசம்? Federalism is a system of division of power in a government where political power is divided between a central authority and various constituent units. This is the basic definition. It is a system of division of power. So division of power na power is divided between 2 entities. Separation of power vera, division of power vera. Separation of powers na organ of government kulla namu pikkiradhu. Legislature, executive, judiciary ki enna power அப்படினு fix பண்றது separation of power. Division of power அப்படினா என்ன அப்படினா hierarchy of government குள்ள பவர்ஸ் பிரிக்கிறது. யூனியன் கவர்மெண்ட்க்கு இது பவர், ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு இது பவர், பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிக்கு இது பவர். ஸோ ஷெட்யூல் 7 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் demarcates தி பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். யூனியன் இது ஸ்டேட்டுக்கு இதுன்னு சொல்லுது. ஷெட்யூல் 11 அண்ட் ஷெட்யூல் 12 வந்து இட் demarcates தி பவர்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி. ஸோ 7th ஷெட்யூலும் 11th and 12th ஷெட்யூலும் தான் ஃபெடரலிசம்ஸ்க்கான ஷெட்யூல்ஸ். Federalism gained popularity as a system that was conducive for both. ஒரு சைடுல வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஒரு நாடு பூரா ஒரே சிஸ்டம் தான் இருக்கணும் அப்படிங்கிற யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு டிபேட் இருக்கு. இன்னொரு சைடுல ஸ்டேட் என்டிட்டிஸ் என்ன கேட்கறாங்க, we need decentralization, பவர் எங்க கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ இது ரெண்டு பேலன்ஸ் பண்ணணும். ஒரு நேஷன் பில்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் யூனிஃபார்மா இருந்தால் நல்லா இருக்கும். ஆனா அது நேஷன் டைவர்சிஃபைட் நேஷனா இருக்கு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் டீசென்ட்ரலைஸா இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ அப்போ எந்தெந்த விஷயம் யூனிஃபார்மா இருக்கணுமோ அது யூனிஃபார்மா இருக்கணும், எதெல்லாம் டைவர்சிஃபைடா இருக்கணுமோ அது டைவர்சிஃபைடா இருக்கணும். இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றது தான் ஃபெடரலிசம். ஸோ ஃபெடரலிசம் பத்தின ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங் வரும்போது இந்த கீவேர்ட்ஸ் எழுதணும். இட் பேலன்சஸ் பிட்வீன் யூனிஃபார்மிட்டி அண்ட் டீசென்ட்ரலைசேஷன். இட் பேலன்சஸ் பிட்வீன் ஹோமோஜெனிட்டி அண்ட் ஹெட்ரோஜெனிட்டி. இட் பேலன்சஸ் பிட்வீன் செல்ஃப் ரூல் அண்ட் ஷேர்ட் ரூல். போத் யூனிட்ஸ் வாண்ட் செல்ஃப் ரூல். எங்களை நாங்களே ரூல் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லா ஸ்டேட்டும் கேட்கும். ஆனா தட் இஸ் நாட் பாசிபிள் இன் அ நேஷன். ஸோ அப்படி இருக்கிறப்போ செல்ஃப் ரூலும் எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்கணும், ஷேர்டு ரூல் எங்கெங்க வரணுமோ அதுவும் வரணும். ஸோ செல்ஃப் ரூல் அண்ட் ஷேர்ட் ரூல், யூனிஃபார்மிட்டி அண்ட் டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு இந்த கீவேர்ட்ஸ் போட்டு யூ ஹேவ் டு ரைட். ஓகே, கிளியரா? ஸோ இந்த மாதிரி பேசிக் டெஃபினிஷன்ஸ் வந்து யூ ஷுட் பி கிளியர். ஸோ இப்போ வந்து இனிமேல் தான் லெக்சர் ஆரம்பிக்குது. ஸோ அவர் ஃபெடரலிசம்கான டெஃபினிஷன்லாம் அவர் கொடுக்கல. இனிமேல் வர எல்லா கண்டென்ட்டும் அவர் சொன்னது தான். சரியா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொன்ன கண்டென்ட் தான். ஸோ ஃபெடரலிசம் இன் இந்தியா வந்து ஏன் வந்துச்சு, வை வி அடாப்டட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்குறப்போ அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ்? ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பிரிட்டிஷ் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ இந்தியாவில் வந்து எப்போ வந்து ஃபெடரலிசம் வந்து பிரிட்டிஷ் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா 1919 லான்ச் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 தான் மாண்டகு கிளம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸில் தி இன்ட்ரடியூஸ் ஃபெடரலிசம். அதாவது ஸ்டேட் லெவல்ஸில் தனி லெஜிஸ்லேச்சர்ஸ் உருவாக்கி அங்கே டயார்கி கொண்டு வராங்க. ரிசர்வ்டு பவர் அண்ட் ஷேர்ட் பவர்ஸ். ஸோ அந்த ரெண்டு என்டிட்டிஸும் வந்து தே ஆர் கிவிங். ஸோ இந்த டயார்கி சிஸ்டம் வந்து அடுத்த லெவலாக எதுக்கு போகுதுன்னா 35 போகுது. 35 போகிறப்போ டோட்டல் அட்டானமியை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. தேவோட அபாலிஷ் தி டயார்கி இன் தி ஸ்டேட் லெவல்ஸ் இன் தி 35. ஸோ பிரிட்டிஷ் ஏரால என்ன நடக்குது அப்படின்னா we are having many states, we are having princely states இருக்கு, ப்ராவின்சஸ் இருக்கு, அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ். அந்த காலத்தில் வந்து அது வந்து சீஃப் அட்மினிஸ்டர் டெரிட்டரிஸ் அப்படின்னு வரும், டைரக்ட்லி வைஸ்ராய் அட்மினிஸ்டர் டெரிட்டரிஸ்னு. ஸோ இந்த 3 டெரிட்டரிஸ்லையுமே வந்து ரீஜனல் அட்டானமி வேணும் அப்படிங்கிற அந்த நீடு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ பிரிட்டிஷ் வாஸ் ஃபோர்ஸ் டு பிரிங் இன் தி 1919 ரிஃபார்ம்ஸ். ஸோ ஏன்னா வந்து they couldn't handle with centralized power.
டெல்லியில் உட்காந்துட்டு ஒரு சென்ட்ரலைஸ் பவரை வச்சுக்கிட்டு இந்தியா மாதிரியான ஒரு வாஸ்ட் லேண்டை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. ஸோ அவங்க 1857 நடந்த அந்த ஒரு ரிவோல்ட்னால தான் சென்ட்ரலைசேஷனை நோக்கி போயிருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, நேச்சுரலி வந்து அந்த ஒரு சென்ட்ரலைசேஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் தி வெயிட் ஆஃப் இந்தியா. ஸோ ஆட்டோமேட்டிக்லி தே டிவால்வ் தி பவர்ஸ். ரீஜனல் லெவலில் அங்கங்கே நீ பவரை பார்த்துக்கோ, அப்போ தான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக தான் பிரிட்டிஷ் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து டைவர்சிட்டி ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ எந்த மாதிரி நேஷனில் ஃபெடரலிசம் வேணும் அப்படின்னா, கண்ட்ரி டைவர்ஸாக இருந்தால் யூனிட் ஃபெடரலிசம். ஸோ டைவர்சிட்டியே இல்லாத கண்ட்ரியா இருக்கு அப்படின்னா யூனிட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் பெஸ்ட். ஏன்னா வெறும் வந்து ஒரே எத்தனிக் குரூப் ஆஃப் பீப்புள் ஒரே லாங்குவேஜ் தான் பேசுறாங்க அப்படின்னா அங்கே ஃபெடரலிசம்கான தேவை இருக்காது. ஏன்னா எல்லாருமே ஒரே ரிலீஜனோ இல்லை ஒரே எத்தனிக் குரூப்போ இல்லை ஒரே லாங்குவேஜோ இதுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா சென்ட்ரலைஸ் பவர் வச்சு ஈஸிலி யூ கேன் டூ. ஏன்னா எல்லாருக்குமே செல்ஃப் ரூல் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஆனால் இத்தனை லாங்குவேஜஸ் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்லி லாங்குவேஜ் இஸ் தி மேஜர் எமோஷனல் ஐடென்டிஃபயர் ஃபார் நேஷனல் பில்டிங். நேஷன் பில்டிங்கோட ஒன் ஆஃப் தி மேஜர் ஐடென்டிஃபயராக இருந்தது எதுன்னு பார்த்தா லாங்குவேஜ் தான். ஸோ நேஷனலிசமோட ஆரிஜினே லாங்குவேஜ் அண்ட் ரிலீஜன்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்தியாவில் வந்து ரிலீஜியஸ் ரீஜனலிசம் அப்படிங்கிறது பெருசாக இல்லை, ஆனால் லிங்குவிஸ்டிக் ரீஜனலிசம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ லிங்குவிசம் பேஸ்டு நேஷன் பில்டிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்துச்சுன்னா அந்த நாடு ஃபெடரல் நாடா இல்லை அப்படின்னா என்ன ஆயிடும், எல்லாமே தனித்தனி கண்ட்ரி ஆயிடும். லைக் ஹேப்பன்ட் இன் யூரோப். யூரோப்ல எல்லா லிங்குவிஸ்டிக் ரீஜன்ஸும் செப்பரேட் கண்ட்ரிஸா இருக்கு. ஸோ அப்படி இந்தியாவிலும் இதே மாதிரி லிங்குவிஸ்டிக்லி டைவர்ஸ் கண்ட்ரியில நம்ம அட்மினிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா லிங்குவிஸ்டிக் அட்டானமி கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற அந்த நீடு வரும்போது அந்த டைவர்சிட்டி என்ஷோர் பண்றதுக்கு வி brought தி ஃபெடரலிசம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று இருக்குன்னா தான் அந்த ஸ்டேட்ல இருக்கிற அந்த லிங்குவிஸ்டிக் குரூப்புக்கு செல்ஃப் ரூல் அப்படிங்கிற அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் கிடைக்கும். ஸோ அந்த செல்ஃப் ரியலைசேஷன் கிடைக்கும். ஸோ அந்த செல்ஃப் ரியலைசேஷன் கிடைச்சிச்சுன்னா தே வில் பிரிங் டவுன் தி தேர் அந்த டிஸ்கண்டன்ட், அந்த நேஷனலிசம் நேஷன் பில்டிங் இஷ்யூங்கிறது குறைஞ்சிரும். அண்ட் லார்ஜ் சைஸ். ஸோ இந்தியா வாஸ் அ லார்ஜ் சைஸ். ஸோ சைஸ் இஸ் லார்ஜர்னா யூ கேன் நாட் அட்மினிஸ்டர் இன் ஒன் சென்டர். இப்போ பிரிட்டனுங்கிறது இவ்வளோ உண்டு தான், அங்கே வந்து யூனிட்ரி பண்ணிடலாம். ஆனால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் அவ்வளோ பெருசு. ஸோ ஆக்சுவலி தே brought in ஃபெடரலிசம். ஸோ நம்ம வந்து we are a very large country, we brought in federalism and regional aspirations. So every region will have its own aspirations. So these aspirationsக்காகவே ஸ்டேட் உருவாக்கின ஸ்டேட்ஸ், இப்போ லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ்னா உங்களுக்கே தெரியும், ஆல் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, பஞ்சாப், குஜராத், இது எல்லாமே லாங்குவேஜ்க்காக உருவாக்கின ஸ்டேட்ஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ்க்காக உருவாக்கின ஸ்டேட்ஸ் எதுன்னு பார்த்தா ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிளைன்ஸையும் ரீஜன்ஸையும் பிளாட்டோ ரீஜன்ஸையும் பிரிச்சு ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்க்கு தனி ஸ்டேட் வேணும். ஸோ பிளைன்ஸ் பிகேம் பீகார் அண்ட் பிளாட்டோ பிகேம் ஜார்க்கண்ட். ஸோ அதே மாதிரி வந்து சத்தீஸ்கர் அண்ட் மத்திய பிரதேஷ். சத்தீஸ்கர் அண்ட் மத்திய பிரதேஷும் ட்ரைபல் பீப்புளோடைய அட்டானமிக்காக வி கிரியேட்டட் அ ஸ்டேட். அதே மாதிரி பிளைனுக்கும் ஹில்லுக்கும் செப்பரேட் பண்ணணும் தான் நம்ம என்ன பண்ணோம், உத்தராஞ்சல் ரீஜனை உத்தரகண்ட் அப்படின்னு ஒரு தனி ஸ்டேட்டா உருவாக்கி உத்தரப்பிரதேஷ் கிட்ட இருந்து பிரிச்சோம். ஸோ இந்த மாதிரி இப்போ தெலுங்கானா இஸ் another ரீஜனல் ஆஸ்பிரேஷன் பிகாஸ் ஆஃப் தி ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஃபெடரலிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட். ஸோ அஃப்கோர்ஸ் பாலிட்டி வந்து வெஸ்டர்ன் கான்செப்ட். ஸோ வெஸ்டர்ன் கான்செப்ட்ஸை நம்ம அடாப்ட் பண்றப்போ யூஎஸ்ல வந்து ஃபெடரலிசம்க்கு வந்து யூஎஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி தி மோஸ்ட் ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம்ல, அவங்க ஊர்ல வந்து ஃபெடரலிசம்க்கு ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷன்ஸ் இருக்கு. என்ன கனெக்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ யூஎஸ்ல வந்து ஃபெடரலிசம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் சிவில் வார் வந்துச்சு. 1863 there was a civil war, கரெக்டா? என்ன ஆயிடுச்சு, ஆப்ரஹாம் லிங்கன் அபாலிஷ் தி ஸ்லேவரி. ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு ஆப்ரஹாம் லிங்கன் ஸ்லேவரி அபாலிஷ் பண்ண பிறகு நார்த் வெர்சஸ் சவுத் டிவைட் வந்துருச்சு. நார்த் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து அங்க வந்து நார்த் தான் ப்ரோக்ரெசிவ், சவுத் தான் ரெக்ரெசிவ், ஆப்போசிட் அங்க. சரியா, ஜோக்கு, சரியா, பெருசா எடுத்துக்காது. அங்க வந்து நார்தர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா they were progressive and they accepted the abolition of slavery, but southern states like இந்த அல்பாமா ஆர் ஜார்ஜியா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து they didn't want to give up the slavery. டெக்சாஸ் இவங்கலாம் வந்து ஸ்லேவரி வச்சுக்கணும்ன்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, ஸ்லேவரி இஸ் a state subject, இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரூல் போட பவர் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஸ்டேட் அட்டானமிக்குள்ள கவர்மெண்ட் இஸ் இன்டர்ஃபியரிங் அப்படின்னு சொல்லி அந்த ஃபெடரலிசமை ஒரு நெகட்டிவ் பர்பஸ்க்காக பயன்படுத்திட்டாங்க. ஸோ இப்படி பயன்படுத்தினதுனால தான் ஃபெடரலிசம்னாலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு த்ரெட் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணிடுவாங்களோ, செக்டேரியன் டிவைட் வந்துருமோ. ஸோ யூஎஸ் என்ன ஆயிடுச்சு, நார்த் சவுத் அப்படின்னு பிரிஞ்சு சவுத் ஃபுல்லாவுமே ஒரு தனி கண்ட்ரி, நார்த் ஃபுல்லாக தனி கண்ட்ரியா பிரிஞ்சு இல்லான்னு போயிட்டாங்க. ஸோ அப்போதான் சிவில் வார் வரும். ஆப்ரஹாம் லிங்கன் உடைய யூஎஸ் ஆர்மியும் சதர்ன் ஸ்டேட்ஸ் ஒரு கன்ஃபெடரேஷன் ஃபார்ம் பண்ணி கன்ஃபெடரேஷன் ஆர்மியும், ஸோ கன்ஃபெடரேஷன் ஆர்மி அண்ட் யூஎஸ் ஆர்மிக்கு நடுவில் வார் நடந்து அதில் லிங்கன் வில் வின் தி வார். ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் ஒரு சதர்ன் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு ரேசிஸ்ட் பர்சன் அசாசினேட்டட் லிங்கன். ஸோ அது யூஎஸ் ஹிஸ்ட்ரி, தட்ஸ் a different story. ஸோ நேஷனுக்காக ஒர்க் பண்ணவங்களாம் கடைசியில் சுட்டுறாங்க. இதுதான் வந்து எல்லா ஊர்லேயும் நடக்குது.
ஸோ அங்கே வந்து ஒரு ரேசிஸ்ட் பர்சன் அசாசினேட்டட் லிங்கன் பிகாஸ் ஆஃப் அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி. ஸோ கேட்க வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஸோ மார்ட்டின் லூதர் கிங் ஆல்சோ வாஸ் அசாசினேட்டட் ஃபார் சேம் ரீசன். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஃபெடரலிசம் ஹேட் அ சோஷியல் கனோட்டேஷன் தேர் அண்ட் இட் வாஸ் மிஸ்யூஸ் ஃபார் தி சோஷியல் பர்பஸஸ். பட் இந்தியாவில் வந்து இந்த த்ரெட் வரும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சோஷியல் ரிக்ரெசிவ் ப்ராக்டிசஸ் நிறைய வந்து இருக்கு, ரைட்ஸ் வந்து நிறைய கொடுக்கல, சிவில் லிபர்ட்டிஸ் நிறைய இல்லாததுனால தான் அமெரிக்காவில் இப்படி ஆச்சு. பட் நம்ம கான்ஸ்டியூஷனை பில் பண்றப்பவே நம்ம என்ன பில் பண்ணிட்டோம், இந்த ரிக்ரெசிவ் ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அபாலிஷ் பண்ணி சிவில் லிபர்ட்டிஸை கொண்டு வந்து தான் கான்ஸ்டியூஷனே உருவாக்கிட்டோம். ஸோ அமெரிக்காவில் கான்ஸ்டியூஷன் கேம் ஃபர்ஸ்ட், சோஷியல் ரிஃபார்ம்ஸ் கேம் 100 years லேட்டர். கான்ஸ்டியூஷன் வந்து 1780s வந்துருச்சு, ஆனால் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் வந்து 18th and 19th century 19th and 20th century தான் வந்துச்சு. பட் இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் கேம் கான்ஸ்டியூஷன் லான்ச் பண்ணும்போதே சோஷியல் ரிஃபார்ம்ஸ் வருது. ஸோ சோஷியல் ரிஃபார்ம்ஸ் கேம் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் வி லான்ச் தி கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் வரும்போதே ஒரு ரிஃபார்ம்டு சொசைட்டியாக தான் நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த த்ரெட் இல்லை. ஸோ இந்த சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் லிபர்ட்டிஸ் எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இந்த சோஷியல் ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்தோம். ஏன்னா அன்டச்சபிலிட்டி அபாலிஷ் பண்ணிட்டோம், கேஸ்ட்டை வந்து பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, கேஸ்ட் ரேஸ் ரிலீஜன் எல்லாமே இல்லாமல் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பண்ணி ஒரு கான்ஸ்டியூஷனை லான்ச் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்தியாவில் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் கனெக்டேஷன் தான் கொடுக்குது அப்படிங்கிற டிபேட் சொல்றாரு. ஏன்னா அப்போ கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ஸ்ல ஃபெடரலிசம் வேணாம் அப்படின்னு நிறைய பேர் ஆர்கியூ பண்ணாங்க, ஃபெடரலிசம் தான் வேணும் அப்படின்னு ஆர்கியூ பண்றாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்தியாவை ஏன் நம்ம ஃபெடரலா கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்றப்போ இதை சொல்றாங்க, அமெரிக்காவில் பண்ற மாதிரி இந்தியாவில் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, ஆனால் யூனிட்டரியா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றோம். யூனிட்டரியா கொண்டு வர முடியாதுப்பா, அமெரிக்காவில் அப்படி ஒரு சோஷியல் இஷ்யூ வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் கொண்டு வரும்போது ரிஃபார்ம் பண்ணி தான் கொண்டு வரோம். ஸோ அந்த இஷ்யூ வராது. இங்கே ஃபெடரலிசம் அப்படிங்கிற இஷ்யூ வந்து எதில் போகும்னா பொலிட்டிக்கலாக தான் போகுது. பொலிட்டிக்கலாக போகுது அப்படின்னா பார்ட்டிஸ்குள்ள இருக்க பிரச்சனைனால தான் ஃபெடரல் டிஸ்பியூட் வருமே தவிர இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸ்னால ஃபெடரல் டிஸ்பியூட்ஸ் வராது அப்படிங்கிற அந்த கனெக்டேஷன்ல ஆரம்பிக்கணும். ஸோ அதனால தான் வெஸ்டர்ன் ஃபெடரலிசம் ஹேஸ் தி சோஷியல் இஷ்யூஸ் அதோட நெகட்டிவ் கனெக்டேஷன் இருக்கு. நம்மளோட ஃபெடரலிசம் வந்து டோட்டலாக பொலிட்டிக்கல் இஷ்யூஸாக இருக்கும். ஸோ அங்கே சோஷியல் இஷ்யூஸ் பேஸ்ட் ஃபெடரலிசம் இஷ்யூஸ் வந்துச்சு, ஒரு சோஷியல் இஷ்யூனால ஒரு ஃபெடரல் டசில் வந்துச்சு. பட் இந்தியாவில் வந்து சோஷியல் இஷ்யூஸ்னால ஃபெடரல் டசில் வராமல் இட் இஸ் கமிங் பிகாஸ் ஆஃப் தி பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். ஸோ அதான் வந்து இந்தியாவில் வந்து ஃபெடரலிசம் இஸ் பொலிட்டிக்கல் ரேதர் தென் சோஷியல் கனெக்டேஷன். திஸ் பிகாஸ் கான்ஸ்டியூஷன் ஹேட் ஸ்ட்ராங் சோஷியல் கன்சம்ஷன் ஆஃப் ஈக்குவாலிட்டி அண்ட் லிபர்ட்டி. ஸோ அதனால வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஃபெடரலிசம் கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன கொண்டு வரோம், ஃபெடரலிசம் இந்தியாவை அடாப்ட் பண்ணும்போது எந்த ஃபார்ம் ஆஃப் ஃபெடரலிசம் அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட் போது நம்ம ஒரு குரூப் வந்து யூனிட்ரி வேணுன்றாங்க, ஒரு குரூப் ஃபெடரல் யூஎஸ் மாதிரியே ஸ்ட்ராங் ஃபெடரல் வேணுன்றாங்க. ஸோ அப்போ ஃபைனலாக நம்ம கொண்டு வந்தது என்னதுன்னா ஃபெடரலிசம் வித் யூனிட்ரி பயஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஐடியா வந்து கொண்டு வரும். ஸோ இதில் என்னன்னா we try to balance the Indian context. So Ambedkar வந்து would have been very clear in his debates. We are not copying the any system of the world. We are just taking the idea and we are localizing the idea. So நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுங்கிறதோ இல்லை ஃபெடரலிசம் அப்படிங்கிறதோ எல்லாம் வெஸ்டர்ன் தான், செக்யூலரிசமோ எல்லாமே. ஸோ வெஸ்டர்ன் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து அது இந்தியனைஸ் பண்ணி தான் நம்ம இந்தியாவில் அடாப்ட் பண்ணுறோம். ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அ யூஎஸ் கைண்ட் ஆஃப் ஃபெடரேஷன் இன் இந்தியா. ஏன்னா யூஎஸ் கைண்ட் ஆஃப் ஃபெடரேஷன் இன் இந்தியா இஸ் நாட் நீடட் டு இந்தியா, தட் ஓன்ட் பி அப்ளிகபிள் ஹியர். ஸோ வி நீட் டு பிரிங் அவர் ஓன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் சூட்டபிள் டு அவர் ஓன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபெடரலுங்கிற வேர்டு வந்து நம்ம அவாய்ட் பண்ணியிருப்போம். ஏன் அவாய்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா நேஷன் அந்த டைமில் வந்து இந்தியா வந்து இந்தியன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி யூனியன் அப்படிங்கிற ஒரு வேர்டை தான் நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம். ஸோ யூனியன் அப்படிங்கிற ஏன் ஃபெடரலுங்கிற வேர்டை அவாய்ட் பண்ணி யூனியன் அப்படிங்கிற வேர்டை கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டேட்ஸ் கேனாட் கோ அவுட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் கண்ட்ரோல். ஸோ ஸ்டேட் வந்து எனக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும், நான் இந்தியா விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற பவர் இந்தியாவில் இல்லை. ஸோ ஒரு ஃபெடரல் நேஷன்ஸில் அந்த மாதிரி ஒரு லிபர்ட்டி அங்கே இருக்கும், ஆனால் ஒரு யூனியனில் இட் கேனாட் பி டிஸ்ட்ரக்டபிள். ஸோ இன்டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் இருக்கிறதுனால வி ஆர் கோயிங் டு அடாப்ட் அ யூனியன் அப்படின்னு சொல்லி அந்த யூனியன் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் கான்ஸ்டியூஷனில் இருக்கும். ஸோ இந்தியன் பேஸ்ட் சுச்சுவேஷனில் நம்ம கொண்டு வரோம். ஸோ நம்ம கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, யூனிட்ரி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஐ ஹோப் யூ கேன் கோ அண்ட் see தி லக்ஷ்மிகாந்தில் ஃபெடரல் அப்படிங்கிற அந்த சாப்டர் போய் பாருங்க, பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. வாட் ஆர் ஆல் தி ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் வி ஹேவ். ஃபெடரல் ஃபீச்சர்ஸ்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, அப்புறமா வந்து வி ஆர் ஹேவிங் 7th ஷெட்யூல். ஸோ 7th ஷெட்யூல் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. யூனிட்ரி ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, வி ஆர் ஹேவிங் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, வி ஆர் ஹேவிங் கான்ஸ்டியூஷன் கேன் பி அமெண்டட் பை சிம்பிள் மெஜாரிட்டி, அதுக்கான ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. எமர்ஜென்சி பவர்ஸ் இருக்குது, கவர்னர் கேன் ரெஃபர் பில் டு தி பிரசிடென்ட்னு இருக்குது. ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணி இந்தியா ஃபுல்லாத்தும் காமன் சர்வீசஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி யூனிட்ரி ஃபீச்சர்ஸும் நிறைய இருக்குது.
ஸோ ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் யூனியட்ரி ஃபீச்சர்ஸ் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் லக்ஷ்மிகாந்தில் பார்த்துக்கோங்க. ஸோ பார்லிமெண்ட் வந்து என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட் இஸ் ஹேவிங் தி பவர் டு அமெண்ட் தி இந்தியாவை நம்ம கான்ஸ்டியூஷன் கொண்டு வரும்போது யூஎஸ் மாதிரி 2 செப்பரேட் கான்ஸ்டியூஷனாக கொண்டு வராமல் வி brought in as a single constitution with parliament having the power to amend it. But parliament can amend only those provisions where it is having power. எங்கெங்கெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கோ அங்கே தான் பார்லிமெண்ட் வந்து சிம்பிளாக அமெண்ட் பண்ண முடியும். ஸ்டேட்டோட அட்டானமிக்குள்ள அவங்க அமெண்ட் பண்ணணும் அப்படின்னா that needs a special majority with the state's ratification அப்படின்னு அந்த ப்ரொவிஷன் ஆட் பண்ணிட்டோம். ஸோ we are trying to balance here. ஸோ சிங்கிள் கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்தாலும் அது எப்படி ஃபெடரலிசம் என்ஷோர் பண்ணுறோம்? We ensured federalism by having a stringent amendment procedure. So power of governors to refer state laws to the president அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். அதே மாதிரி இது வந்து again unitary features. President's veto over the state laws அப்படிங்கிற ஒரு unitary feature இருக்கு. Emergency powers இருக்கு. Residuary powers we gave it to the central government. So union list, state list, concurrent list இருக்கு. Actually அதே ஒன்று இருக்கும். என்னதுன்னா concurrent listலையும் state listலையும் வந்து when there is a conflict, concurrent list கான்ஃப்ளிக்ட் இருக்கிறப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தான் ஃபைனலாக இருக்கும். அண்ட் ரெசிடியூரி பவர்ஸ்னா என்ன அப்படின்னா அந்த 3 லிஸ்ட்ல இல்லாத விஷயங்கள் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு இருக்கும். ஸோ நம்மளோட புன்ஷி கமிஷன் அங்கே தான் அந்த டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. புன்ஷி கமிஷனில் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில், அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் அண்ட் யூனியன் லிஸ்ட்டில் இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெசிடியூரி பவர்ஸை கன்கரண்ட் லிஸ்ட்டில் வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டோன்ட் கீப் இட் இன் தி யூனியன் லிஸ்ட். ஏன்னா அந்த ஏரியாவில் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் லா கொண்டு வரதுக்கான பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. We had flexible and rigid amendments. So though governor has a veto, governor வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட லாஸை பிரசிடென்ட்க்கு ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னாலும் கவர்மெண்ட் மஸ்ட் ஆக்ட் ஆன் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்ததுனால அகைன் we are balancing it. கவர்னருங்கிறது ஏன் நமக்கு தேவைப்படுதுன்னா யூனிட்டி, நேஷன் பில்டிங் பர்பஸஸ்க்கு செக்டேரியன் பயாசஸ் வந்து டாமினேட் பண்ணிட விடக்கூடாது. ஏன்னா கண்ட்ரியை ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரம் ஸ்கிராட்சை உருவாக்குறோம். 540 யூனிட்ஸ் ஒன்று சேர்த்து அம்பேத்கர் சர்தார் பட்டேல் வந்து ஹி இஸ் பிரிங்கிங் இன் அ சிங்கிள் கண்ட்ரி. ஒரு சைடில் 540 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை ஒன்று சேர்க்கிறோம், இன்னொரு சைடில் லிங்குவிஸ்டிக்கலி டைவர்ஸ் கண்ட்ரிஸை ஒன்று சேர்க்கிறோம். செக்டேரியன் டயர்ட்ஸ் இருக்கு, பார்ட்டிஷன் இருக்கு. இந்த மாதிரியான டைம்ல ஈஸிலி வந்து ஸ்டேட்ஸ் பிரிஞ்சு போயிடலாம். ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ராங் இந்தியன் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுக்கலாம், பட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் ஒருத்தர் பார்த்துக்கணும், ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால கவர்னர் இருக்காரு. ஆனால் அந்த கவர்னர் மஸ்ட் ஆக்ட் ஆன் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் அப்படிங்கிறது தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து வி ஆர் பிரிங்கிங் இன் தி ஃபெடரலிசம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ் இந்தியாவில் வந்து நம்ம ஃபெடரலிசம் எப்படி அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா யூஎஸ் மாடல் அப்படியே கொண்டு வரல, இந்தியாவுக்கு அது இந்தியனைஸ் பண்ணி இந்தியாவுடைய சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபெடரலிசம் கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து குவாசி ஃபெடரல்னு சொல்லக்கூடாது அப்படின்னே வந்து சந்திரசூட் சொல்லுவார். குவாசி ஃபெடரல் அப்படிங்கிற இந்த கிரிட்டிசிசம் வந்து கேசி வேர் வைக்கிறாரு. நம்ம லக்ஷ்மிகாரில் நீங்கள் பார்ப்பீங்க. குவாசி ஃபெடரல்லாம் என்னதுன்னா ஃபுல் ஃபெடரல்லாம் கிடையாது, சும்மா ஒரு ஏமாத்திர ஒரு ஃபெடரல், ஒரு அரகுர ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்றாங்க. இது அரகுர ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்றது வெஸ்டர்ன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ வெஸ்டர்ன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபெடரலிசம்க்கு நீங்க ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்கீங்க, அந்த டெஃபினேஷன்ல பார்த்துட்டு இதை குவாசி ஃபெடரல் சொல்றீங்க. இது உங்களோட டெஃபினேஷன், இது இந்தியாவில் இதுதான் ஃபெடரலிசம். ஸோ இட் இஸ் ட்ரூலி ஃபெடரல் இன் தி இந்தியன் கான்டெக்ட் அப்படின்னு சொல்றது தான் இது. ஸோ அதனால இதை குவாசி ஃபெடரல் சொல்ல வேணாம் அப்படின்னு சந்திரசூட் சொல்றாரு. ஸோ இப்போ நீங்க இது ஒரு டிபேட், நீங்க எங்க இன்ட்ரோடக்ஷன்ல ஃபெடரலிசமோட இஷ்யூஸ் பத்தி எழுதுற ஒரு கொஸ்டின் வருதுன்னா அங்கே இன்ட்ரோடக்ஷன்ல கேசி வேற யூஸ் பண்ணும், சரியா? இல்ல ஃபெடரலிசம் பத்தி சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வருது அப்படின்னா நீங்க வந்து சந்திரசூதை யூஸ் பண்ணணும். ஸோ பாயிண்ட் ரெண்டுத்தையும் படிச்சு வச்சுக்கணும். எங்க என்ன கான்டெக்ட்க்கு வேணுமோ அதை மாத்தி மாத்தி நீங்க இன்ட்ரோடக்ஷன்ல போட்டுக்கணும். உங்களுக்கு புரியுதா? ஃபெடரலிசம் பத்தி ஒரு கொஸ்டின் வருதுன்னா யாரோட கோட்டை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் தி கொஸ்டின். ரெண்டுத்தையும் ஆனா படிச்சு வச்சுக்கணும், அவ்வளவுதான் வந்து யூ ஹேவ் டு நோ. ஸோ ஃபெடரலிசம்ல நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஃபெடரலிசம்னா என்னன்னு பார்த்தாச்சு, இந்தியாவில் எப்படி அடாப்ட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஸோ இந்தியன் ஃபெடரலிசம் வந்து நம்ம வந்து பில்ட் பண்றப்போ ஃபெடரலிசம் உள்ள நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பேசுகிறோம்ல, அந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கு. ஸோ அதில் இந்தியா நைஸாக அந்த எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம இந்தியன் ஃபெடரலிசம்குள்ளே எப்படி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. ஸோ ஃபெடரலிசமோட ஃபர்ஸ்ட் 2 டைப் என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி ஃபெடரலிசம் அண்ட் எஃபிஷியன்சி ஃபெடரலிசம். ஐடென்டிட்டி ஃபெடரலிசம்னா என்ன அப்படின்னா ஒரு கல்ச்சுரலி இல்லை லிங்குவிஸ்டிக்கலி இல்லை ரிலீஜியஸ் குரூப்ஸ்க்கு ஒரு அட்டானமி கொடுக்கறதுக்காகவும் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் கொடுக்கறதுக்காகவும் ஒரு ஃபெடரல் யூனிட்டை உருவாக்குறது. ஒரு ஸ்டேட்டை ஏன் உருவாக்குறோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் பின்னாடி என்ன இருக்கு? ஃபெடரலிசம்னா என்ன? ஒரு சப் யூனிட்டை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குறோம். அந்த யூனிட்டை உருவாக்குறதுக்கு என்ன ரீசனா இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க இருக்கு. ஸோ ஐடென்டிட்டி ரீசனா இருக்கிறது ஐடென்டிட்டி ஃபெடரலிசம். ஸோ லிங்குவிஸ்டிக்கலி, ரிலீஜியஸ்லி ஆர் கல்ச்சுரலி, நம்ம ஊர்ல வந்து ரிலீஜியஸ் ஸ்டேட்ஸை நம்ம உருவாக்கல, ஆனா லிங்குவிஸ்டிக் அண்ட் எத்தனிக்கா நம்ம உருவாக்கி இருக்கோம். ஸோ லிங்குவிசம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய டிபேட். லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் உருவாக்கலாமா வேணாமா அப்படின்னு போறப்போ
ஃபைனலாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேரு கமிட்டி இருக்கும், ஜேவிபி கமிட்டி இருக்கும். ஃபைனலாக வந்து 7th அமெண்ட்மெண்ட்ல வரும்போது என்னென்ன ரீசன்ஸ் நம்ம எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி மெயின்டைன் பண்ணோம், யூனிட்டியும் மெயின்டைன் பண்ணோம், அட் தி சேம் டைம் லிங்குவிஸ்டிக்காகவும் பிரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்போம். ஸோ வி ஆர் கோயிங் டு மேக் ஸ்டேட்ஸ் போத் ஆன் லிங்குவிஸ்டிக் பேசிஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கல்ச்சுரலி, லிங்குவிஸ்டிக்கலி, ரிலீஜியஸ் குரூப்புக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்காக பவர் கொடுக்கறதுக்காக கொண்டு வரது ஐடென்டிட்டி ஃபெடரலிசம். ரெண்டாவது வந்து எஃபிஷியன்சி ஃபெடரலிசம். எஃபிஷியன்சி ஃபெடரலிசம்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் டு இம்ப்ரூவ் தி டெமோக்ராட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஒரு எல்லா விதமான கம்யூனிட்டிஸையும் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீச்சரை கொண்டு வரது தான் எஃபிஷியன்சி ஃபெடரலிசம். ஸோ எஃபிஷியன்சி ஃபெடரலிசம்ல 2 டைமென்ஷன் இருக்கு. ஒன்று என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிறீங்க. ஸ்டேட்ல வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம், லிங்குவிசம் பேசிஸ்ல நம்ம வந்து என்ன உருவாக்கிட்டோம், ஒரு ஸ்டேட்டை உருவாக்கிட்டோம். இப்போ தமிழ்நாடு, தமிழ் பீப்புள் இருக்கிறவங்க தமிழ்நாடு அப்படின்னு. பட் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அதர் லாங்குவேஜ் பேசுறவங்களும் இருக்காங்களே, உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி அதர் லாங்குவேஜ் பேசுற பீப்புளும் இருக்காங்க. நிறைய இதுக்குள்ள வந்து நிறைய ட்ரைபல் குரூப்ஸ் இருக்கு, கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் இருக்கு, ஏகப்பட்ட கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் அண்ட் ட்ரைபல் குரூப்ஸ் தமிழ்நாடுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்படி அந்த எல்லா குரூப்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபெடரல் ஃபீச்சரும் வேணும் அப்படின்னு சொல்றது தான் எஃபிஷியன்சி ஃபெடரலிசம். இட் இஸ் டு இம்ப்ரூவ் தி டெமோக்ராட்டிக் ரெப்ரசன்டேஷன் வேர் தேர் இஸ் நோ கல்ச்சுரல் ஹெட்ரோஜினிட்டி. ஸோ கல்ச்சுரல் ஹெட்ரோஜினிட்டி இல்லாத ஏரியாவில் கொண்டு வரப்படுற ஃபெடரலிசம் தான் எஃபிஷியன்சி ஃபெடரலிசம். இப்போ இந்தியாவை லிங்குவிசம் பேசிஸை பிரிச்சாச்சு. இப்போ தமிழ்நாட்டை என்ன பேசிஸில் பிரிக்க போகிறோம்? தமிழ்நாடு கல்ச்சுரல் ஹோமோஜினிட்டி தானே, எல்லாரும் தமிழ் தானே, இங்கே லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அப்போ ஒரு ஹோமோஜீனியஸான ஒரு ஏரியாவை எந்த பேசிஸ்ல நம்ம பிரிச்சு பஞ்சாயத்து கொடுக்க போறோம் அப்படின்னா, அங்க இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு ஒரு செல்ஃப் அட்டானமி. இப்போ நம்ம பஞ்சாயத்து, இப்போ தமிழ்நாடு பஞ்சாயத்து பேசிஸ்ல நம்ம பிரிக்கிறப்போ எப்படி பிரிக்கிறோம்? தமிழ்நாடு அடுத்த, இப்போ ஸ்டேட் அடுத்த லெவல் எப்போ பிரிக்கிறோம்? பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டியா பிரிக்கிறோம். அதான 3rd லெவல் ஆஃப் செப்பரேஷன். ஸோ அப்படி பிரிக்கிறப்போ நம்ம எது பிரிக்கிறது தான் எஃபிஷியன்சி ஃபெடரலிசம், வேர் வி ஆர் டிவைடிங் டு கிவ் செல்ஃப் ரியலைசேஷன். செல்ஃப் ரியலைசேஷன் என்னன்னா, அங்க இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டிஸ், எத்னிக் மைனாரிட்டிஸ் அண்ட் அதர் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்க்கு ஒரு ரியலைசேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தமிழ்நாட்டை நம்ம பிரிச்சு பஞ்சாயத்து லெவலில் போறப்போ ஒரு எம்பவர்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அதான் அடுத்த லெவல் ஆஃப் டிவிஷன் அப்படிங்கிறது எஃபிஷியன்சி ஃபெடரலிசம். இன்னொரு எஃபிஷியன்சி ஃபெடரலிசமோட அதோட டைமென்ஷன் இருந்தா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சிக்காக ஸ்டேட்ஸை பிரிக்கிறது. ஸோ அப்படி பிரிக்கிறதுக்காக தான் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சிக்காக பிரிச்சது தான் எது, உத்தராகண்ட், ஜார்க்கண்ட், அப்புறமா தெலுங்கானா. இது எல்லாமே நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சிக்காக தான் பிரிச்சோம். உத்தராகண்ட் எதுக்கு பிரிக்கிறோம்? ஹில் ரீஜனுக்கு வேற அட்மினிஸ்ட்ரேஷன் தேவை, பிளெயின் ரீஜனுக்கு வேற அட்மினிஸ்ட்ரேஷன் தேவை. அதனால என்ன பண்ணிடலாம், ஹில் ரீஜன் ஒரு தனி ஸ்டேட் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் உத்தரப்பிரதேஷ்ல இருந்து உத்தரகண்டை பிரிச்சோம். அதே தான் வந்து பிளெயினுக்கும் பிளாட்டூ அண்ட் ட்ரைபல். ஸோ அது ஃபுல் பிளெயின் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ரீஜன், இங்கே பிளாட்டூ அண்ட் ட்ரைபல் ரீஜனா இருக்கு. ஸோ அப்போ பிளாட்டூ அண்ட் ட்ரைபல் ரீஜனுக்கு தனி அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும் அப்படிங்கிறதுனால ஜார்க்கண்டை உருவாக்குறோம். ஸோ புரியுதா? ஸோ இந்த லாஜிக்ல தான் 3 ஸ்டேட்ஸ் வந்து 2000ல உருவாக்கியிருப்போம், உத்தராகண்ட், ஜார்க்கண்ட் அண்ட் சத்தீஸ்கர். ஸோ இது வருது. ஸோ இதில் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டு ப்ரொடெக்ட் தி டிஸ்அட்வான்டேஜ் கம்யூனிட்டிஸில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, யூ ஹவ் டாக்ட் அபவுட் தி பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ். இப்போ நம்பர் ஆஃப் உமன் இன் பார்லிமெண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறப்போ 15% தான் இருக்காங்க. நம்பர் ஆஃப் உமன் அவர் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர், அதை அவர் சொல்லிக்கல, நான் சொல்லலாம். அவர் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட்டை கோட் பண்ணுறாரு, பார்லிமெண்ட்டில் 15% உமன் இருக்காங்கன்னு. ஐயா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில், அவங்க டிபார்ட்மெண்ட்டில் 8% உமன் தான் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஆனா என்னதுன்னா, லோக்கல் லெவல்ல பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துல தமிழ்நாடு, அதே தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, இட் இஸ் மோர் தென் 50%. தமிழ்நாட்டுல 53 வந்துச்சு, நேஷனல் ஆவரேஜ் தான் 46. தமிழ்நாட்டில் 53% உமன் இருக்காங்க. ஸோ அப்போ லோக்கல் லெவல்ல உமனுக்கு அட்டானமி லோக்கல் லெவல்ல கொடுக்குறாங்க த்ரூ பஞ்சாயத்ஸ். அதுதான் வந்து எஃபிஷியன்சி ஃபெடரலிசம். Disadvantaged communities may not be able to wield the power at national level due to lack of numbers or political might. அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் கம்யூனிட்டிஸ் வந்து அட்லீஸ்ட் லோக்கல் லெவல்லையாவது ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஆனால் நேஷனல் லெவல் அவங்களோட கிரீவன்சஸை ஹியர் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் ஸ்டேட் லெவல்லையாவது ஹியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி கிரியேட் பண்ண இன்னொரு டைமென்ஷன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது ரெண்டாவது டைப், ஐடென்டிட்டி ஃபெடரலிசம், எஃபிஷியன்சி ஃபெடரலிசம். மூணாவது வந்து அசிமெட்ரிக் ஃபெடரலிசம். அசிமெட்ரிக் ஃபெடரலிசம்னா அப்படி அந்த ஃபெடரல் யூனிட்ஸை உருவாக்குறப்போ எல்லாரையும் ஈக்குவலாக உருவாக்குறோமா? ஸோ எல்லாரும் ஈக்குவலாக உருவாக்குனா அது சிமெட்ரிக் ஃபெடரலிசம், அன்ஈக்குவலாக உருவாக்குனா அசிமெட்ரிக் ஃபெடரலிசம். ஸோ நம்ம வந்து அசிமெட்ரிக் ஃபெடரலிசம் எப்படிலாம் உருவாக்கியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ்லேயே 3 டைப்ஸ் கொண்டு வரும். ஒன்று வந்து நார்மல் ஸ்டேட்ஸ், இன்னொன்று யூனியன் டெரிட்டரிஸ், இன்னொன்று யூனியன் டெரிட்டரிஸ் வித் லெஜிஸ்லேச்சர். ஸோ ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் வித் லெஜிஸ்லேச்சர், அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு ஃபெடரல் யூனிட்ஸே 3ஆ பிரிக்கிறோம். ஸோ அதான் 3 டைப்ஸ். ஸோ ஸ்டேட்ஸ்ல 28 ஸ்டேட் இருக்கு, யூனியன் டெரிட்டரிஸ் 8 இருக்கு. 8 யூனியன் டெரிட்டரியில் 3 யூனியன் டெரிட்டரி வித் லெஜிஸ்லேச்சர் இருக்கு. இப்போ அந்தமானுக்கு லட்சதீப்க்கு இல்லாத ப்ரிவிலேஜ் பாண்டிச்சேரி, டெல்லி அண்ட் காஷ்மீருக்கு இருக்கு.
லடாக்கு இல்லை. ஸோ லடாக் இப்போ தான் கேட்குறாங்க. ஸோ அப்புறம் வந்து வெறும் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பிரிக்கிறோம். அது 3 டைப்ஸ். அதை தாண்டி அடுத்த லெவல் என்ன பிரிச்சோம், இதான் நம்ம 2 எடிஷன் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். ராஜ்யசபாங்கிறது இட் வாஸ் கிரியேட்டட் ஃபார் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். பார்லிமெண்ட்ல வந்து மக்களை ரெப்ரசென்ட் பண்ண லோக்சபாவும் மாநிலங்களை ரெப்ரசென்ட் பண்ண ராஜ்யசபாவும் அப்படின்னு 2 ஹவுஸை உருவாக்குறோம். ஸோ ஸ்டேட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை, ஸ்டேட்டோட பவர்ஸை வந்து பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டா லா போட்டக்கூடாது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்டோட பவர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா இல்லை ஸ்டேட் கவர்மெண்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டா பார்லிமெண்ட் வந்து எந்த லாவும் போட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் ராஜ்யசபாவே. ஏன்னா மக்களோட இன்ட்ரெஸ்ட்காக தான் லோக்சபா. உங்களுக்கு 2 வித்தியாசம் புரியுதுல. ஸோ அப்போ ராஜ்யசபா உருவாக்குனதே அதுக்காக தான். ஸோ ஆனால் ராஜ்யசபாவோட ரெப்ரசன்டேஷன் நம்ம உருவாக்குறப்போ நம்ம யூஎஸ் மாடல் ஆஃப் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷனாக கிரியேட் பண்ணாமல் வி கிரியேட்டட் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன். ஸோ தமிழ்நாடுக்கு ராஜ்யசபாவில் அதிக சீட்ஸ், ஆனால் கோவாக்கு கம்மி சீட்ஸ். ஸோ பாப்புலேஷனுக்கு பேஸ் பண்ணி ரெப்ரசன்டேஷன் இருக்கு. தமிழ்நாடுக்கு எத்தனை சீட் ராஜ்யசபாவில்? 18 சீட் இருக்கு. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ். அடுத்த வருஷம் ஆண்டவர் போறாராம். ராஜ்யசபால எல்லாம் ஓட போறாங்க ஆண்டவர் ஸ்பீச்சை கேட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ராஜ்யசபா. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 371A to J. ஸோ நம்ம ஸ்டேட்ஸை உருவாக்குறப்போ அடுத்த லெவல் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் என்ன பண்றோம், ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல வந்து ஆர்டிகல் 370ல காஷ்மீர் இருந்துச்சு, இப்போ இல்லை. ஸோ அதனால ஆர்டிகல் 370 நான் போடவே தேவையில்ல. வெறும் 3 நீங்க ஆன்சர் எழுதுறப்போ ஃப்ளோவில் 370 எழுதிட போறீங்க, சரியா? அப்புறம் வந்து இப்போ இல்லை. ஸோ 371 தான் போடணும். 371A இருந்து J வரைக்கும் நமக்கு 11 ஸ்டேட்ஸுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ அது என்னென்ன ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவில் விதர்பா ரீஜனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு கமிட்டி போடணும். குஜராத்தில் வந்து ரன் ஆஃப் கட்ச் சௌராஷ்டிரா ரீஜனுக்கு தனியாக ஒரு கமிட்டி போடணும். நாகாலாண்டில் வந்து அகைன் ட்ரைபல் ரீஜன்ஸ், ஏன்னா அவங்க வந்து 6th ஷெட்யூல் அகாமடேட் பண்ண முடியல. 6th ஷெட்யூல்ல 4 ஸ்டேட் தான் இருக்குங்கிறனால தான் நாகாலாண்டுக்கு தனியாக போட்டோம். ஸோ நாகாலாண்டுக்கு தனியாக, அஸ்ஸாமுக்கு தனியாக, மணிப்பூருக்கு தனியாக, அப்புறமா வந்து சிக்கிம், மிசோரம் இவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அருணாச்சல். ஸோ 6th ஷெட்யூல்ல இல்லாத எல்லாருக்குமே தனியாக ஒரு ப்ரொவிஷன் உருவாக்கணும். அஃப்கோர்ஸ் மிசோராமுக்கு இருக்கு, பட் மிச்சம் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் நம்ம அதனால தான் இதை கிரியேட் பண்ணோம். அதை தாண்டி வந்து ஆந்திராவில் வந்து அந்த இந்த ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருப்போம், ரிசர்வேஷன்ஸ் ஃபார் லோக்கல் பீப்புள். ஏன்னா வந்து தெலுங்கானா ரீஜன் வாஸ் பேக்வேர்டுங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்தோம். இப்போ வந்து தெலுங்கானா தனி ஸ்டேட் ஆயிடுச்சு. பட் இது கொண்டு வந்ததுக்கான ரீஜன் இது என்ன அப்படின்னா, ரெஸ்ட் ஆஃப் தி கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ் வந்து இட் இஸ் பிரிட்டிஷ் அட்மினிஸ்டர்ட் ஆந்திர பிரதேஷ், மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ல இருந்தது. ஆனா தெலுங்கானா வந்து இட் வாஸ் நிசாம் அட்மினிஸ்டர்ட், பிரின்ஸ்லி ஸ்டேட்டா இருந்தது. ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட் வாஸ் மோர் பேக்வர்ட் கம்பேர்ட் டு தி மெட்ராஸ்ல இருந்த ஆந்திரா. ஸோ மெட்ராஸ்ல இருந்த ஆந்திரா டெவலப்டா இருந்தது, ஆனா நிசாம் கிட்ட இருந்த ஆந்திரா ரொம்ப பேக்வர்டா இருந்துச்சு. ஸோ அந்த பேக்வர்ட் ரீஜன் ஆஃப் ஆந்திராக்காக அந்த ஒரு ப்ரொவிஷன். சிக்கிம் புது ஸ்டேட்டா உருவாக்குறப்போ இது. ஸோ அந்த மாதிரி வி brought தி செப்பரேட். அதே மாதிரி கர்நாடகாவில் நார்தன் கர்நாடகா இஸ் பேக்வர்ட். ஸோ அந்த ரீஜனுக்காக செப்பரேட்டான ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ரீஜனல் டெவலப்மெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் பார்க்குறப்போ ரீஜனல் டெவலப்மெண்ட் அலிவேட் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸும் கொண்டு வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து அசிமெட்ரிக் ஃபெடரலிசம்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபெடரலிசம் அப்படின்னு அடாப்ட் பண்ணுறப்போ இப்போ யூஎஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா இது வந்து குவாசி ஃபெடரல்னு வாங்க, இது ஃபெடரலே கிடையாது, இது என்ன அது போங்குன்னு வாங்க. பட் அசிமெட்ரிக் ஃபெடரலிசம் ஏன் இந்தியாவுக்கு தேவைப்படுது? ஏன்னா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இந்தியாவுக்கு இருக்கு. ஸோ வென் வி கிரியேட்டட் அவர் ஃபெடரலிசம், we created a best federalism which is best for India, good federalism. So federalism க்கு இதான் டெஃபினிஷன் அப்படின்னு வெஸ்டர்ன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபிக்ஸ் பண்ண டெஃபினிஷனை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. இந்தியன் ஃபெடரலிசம் இஸ் டோட்டலி a different federalism. ஸோ இது வரைக்கும் ஃபெடரலிசம்ல இருந்து வந்து கேள்வி, இது வரைக்கும் இந்த மாதிரி கம்பாரிசன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பேசிஸ்ல வந்து கொஸ்டின் எல்லாமே செகுலரிசமோட தான் கேட்டிருக்காங்க. செகுலரிசம் கேட்டாங்க, அப்புறம் வந்து எலெக்ஷன் வச்சு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் 2 வாட்டி தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷன்ல, பேப்பர் 2ல. கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷன்ல பிரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் செகுலரிசம்ல இருக்க டிஃபரன்சஸ், அப்புறம் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் எலெக்ஷன்ல இருக்க டிஃபரன்சஸா ஏதோ ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இப்போ லேட்டஸ்டா வந்து அடுத்து எதுல கேட்கலாம்னா ஃபெடரலிசமோட கம்பேரிசன் கேட்கலாம். ஹவு வெஸ்டர்ன் ஃபார்ம் ஆஃப் ஃபெடரலிசம் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் இந்தியன் ஃபார்ம் ஆஃப் ஃபெடரலிசம். அப்படி கேட்கிறப்போ இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து யூ கேன் ரைட். ஓகே. ஸோ 5th and 6th ஷெட்யூல் இதை பத்தி நம்ம அன்னைக்கே பார்த்தோம், லடாக் பத்தி பேசுறப்போ பார்த்துட்டோம். அப்புறமா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னா என்ன? இவர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் பழைய ஃபெடரலிசம்பா, அந்த காலத்துல இருந்த விஷயங்கள்லாம் இது. இந்த காலகட்டத்துக்கு நமக்கு என்ன ஃபெடரலிசம் தேவை அப்படின்னு சொல்றப்போ இவரும் என்ன சொல்றாரு, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் தான் தேவை. கிரான்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் இந்த வார்த்தையை வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாரு. ஸோ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னா என்ன? இந்த காலகட்டத்தில் திஸ் ஃபெடரலிசம் தான் தேவை. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் நாட் காம்பீட் வித் ஈச் அதர், தே ஷுட் கோஆபரேட் வித் ஈச் அதர். 2 பேரும் ரைவல்ஸ் கிடையாது. 2 பேருமே நீ வேற நாடு நான் வேற நாடுல எல்லாரும் ஒரே நாடு இந்தியா அப்படின்னு அந்த தலைவா படத்தோட டைலாக் மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழக மக்களுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு,
சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழக மக்களுக்காக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ ரெண்டு பேருமே தமிழக மக்களுக்காக தான் ஒர்க் பண்றாங்கன்னா ஏன் சண்டை போட்டுக்கணும்? ஐம் ஜஸ்ட் டெல்லிங் தி தியரிட்டிக்கல் ஆர்குமெண்ட். சரியா? பிராக்டிக்கலா இல்லையே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி நடந்துக்கலையே அப்படின்னு கேட்காதீங்க. 70 வருஷமா அப்படி சரியா நடந்துக்கல தான் அவங்க. பட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, என்ன ஐடியா அப்படின்னா, ரெண்டு பேருமே ஒரே பீப்புளுக்கான வெல்ஃபேர்ல தான் இருக்கிறப்போ வை கம்பீட் வித் ஈச் அதர் அதர் கொலாபரேட் வித் ஈச் அதர். ரெண்டு பேருமே சேர்ந்து கொலாபரேட் பண்ணி இல்ல ஒரு நேஷன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ல கொலாபரேட் பண்ணும். ரெண்டு பேரோட அப்ஜெக்டிவ் என்ன? டெவலப்மெண்ட். ஸோ போத் தி யூனிட்ஸ் மஸ்ட் கொலாபரேட் வித் ஈச் அதர் வித் தி ஒர்க்கிங் இன் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்க்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. அது டெஃபினிஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இஸ் சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் வேர் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் யூனிட்ஸ் ஒர்க் டுகெதர் to iron out the differences that arise in governance to achieve common goal of development. So இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் வந்து கிடைக்கிறப்ப நோட் பண்ணி வச்சுக்கணும். இதான் வந்து சிஜிஐ கொடுத்த டெஃபினிஷன். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இஸ் a system of governance where state and central units work together to iron out the differences. இது ஆல்ரெடி 2019ல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு மெயின்ஸ்லேயே வந்துருச்சு. பட் திரும்பவும் வரலாம். அதெல்லாம் ஃபெடரலிசம்ங்கிறது கிளாசிக் டாபிக் வந்துகிட்டே இருக்கும். So differences வந்து we should iron out to achieve the common goal of development. ரெண்டு பேரும் டெவலப்மெண்ட் தான் வேலை செய்றீங்க, அப்படியே சண்டை போடுறீங்க. அதான் வந்து சொல்றாங்க. It views Indian federalism as a dialogue in which states and union must engage in conversations. எப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் engage in conversation. கான்வர்சேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து கான்வர்சேஷன்னா சண்டை அப்படின்னு அர்த்தம் இல்லை, டிபேட்னாலும் சண்டை அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஸோ டிபேட்டு, கான்வர்சேஷன், டயலாக் அப்படின்னா இப்போ ரெண்டு பேர் டிபேட் பண்ணிக்கிறாங்கன்னா that doesn't mean they are fighting. இவரு இந்த ஒப்பீனியன் சரின்னு நினைக்கிறாரு, அவர் அந்த ஒப்பீனியன் சரின்னு நினைக்கிறாங்க. அதுல உன் ஒப்பீனியன் என்ன நீ எடுத்து வை, அவங்க ஒப்பீனியன் என்ன அவங்க எடுத்து வைப்பாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி எந்த ஒப்பீனியனை பண்ணா டெவலப்மெண்ட் வருமோ அந்த ஒப்பீனியனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவுதான் சொல்றாங்க. இது ப்ராக்டிக்கலா நடக்குதா இல்லையாங்கிறத பத்தி நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன எழுதுறோம்னா ஆன்சர் ரைட்டிங்கு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமோட ஃபீச்சர் என்னன்னா அது எழுதணும். So Indian federalism is a dialogue in which union and state must engage in the conversations. It could be either easy going or it could be causing friction. ஸோ ஈஸி கோயிங்காக ரெண்டு பேருமே இப்போ வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா அது குட்டு. ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அது பேட் அப்படின்னு சொல்லாதீங்க. புரியுதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு ஒன்னா செய்யறாங்க அப்படின்னா அது நல்லது. ஒத்துக்கல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அது கெட்டது அப்படின்னு சொல்லாதீங்க. ரெண்டுமே நல்லது தான். போத் ஆர் நீடட். கான்ஃபிளிக்ஸும் தேவை, கோஆபரேஷனும் தேவை. ஆனா ரெண்டுத்தையும் வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் தி கான்வர்சேஷன், இட்ஸ் பார்ட் ஆஃப் தி டயலாக். At the end of the day, objective வந்து டெவலப்மெண்டா இருக்கிறப்போ ரெண்டுமே நல்லதுதான் அப்படின்னு சொல்றாரு. It could be either easy going or it could cause friction between the units. The easy going conversation must not be viewed as good or the friction should not be viewed as bad. The dialogues between union and state must be placed in the two ends of the spectrum. So இது எப்படி போடலாம் அப்படின்னா ஒரு ஸ்பெக்ட்ரம் வரைஞ்சிட்டு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். இப்போ அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்படியே டயக்ராமா மாத்துறேன். இப்படிதான் வந்து மெயின்ஸ்க்கு வந்து நீங்க நோட்ஸ் எடுக்கிறப்போ டயக்ராமா மாத்தணும். ஸோ இங்க என்ன போடுறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு சைட்ல வந்து ஈஸி கோயிங், ஸோ இன்னொரு சைட்ல வந்து ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த ஃப்ரிக்ஷனும் ஈஸி கோயிங்கும் இட்ஸ் பார்ட் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம் தானே தவிர இது குட் அது பேடுங்கிறது இல்லை. இது ரெண்டுமே சேர்ந்தது தான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்றது தான் இவர் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி வந்து எதெல்லாம் இந்த மாதிரி டயக்ராமா மாற்ற முடியுமோ அதை டக்குன்னு ஒரு டயக்ராமா மாற்றி சைடில் வரைஞ்சி வச்சுக்கலாம். ஸோ சும்மா இந்த மாதிரி போட்டு வச்சாதான் என்னதுன்னா லைக் ஏதோ இப்போ வெறும் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ல எல்லாரும் ஒரே பாயிண்ட் தான் எழுதிட்டு வருவாங்க. டக்குன்னு ஒரு டயக்ராமா பார்க்குறப்போ ஓகே இவன் எக்ஸ்ட்ரா ஏதோ படிச்சிருக்கான் போல, டயக்ராம்லாம் தெரியுது இவனுக்கு. இப்படி ஏமாத்துறதுக்கு தான் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பண்றோம். சரியா? மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் இஸ் அபவுட் பிளஃபிங் தி எக்ஸாமினர். இது 100% உண்மை. ஸோ அதனால இது ஆல்வேஸ் ரிமெம்பர். கொலாபரேட்டிவ் டிஸ்கஷன்ஸ் தட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் ஃபாஸ்டர்ஸ் இஸ் அட் ஒன் எண்ட் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம் அண்ட் contestation is at the other end. So ஒன்னு சேர்ந்து வர்க் பண்றது ஒரு எண்ட்னா contestate பண்றது அதர் எண்ட். ஸோ collaboration and contestations are two end of the ஒரே ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதான் வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். அண்ட் இதை தாண்டி அவர் சொல்லாத ஒரு விஷயம் வந்து காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் which is set by நீத்தி ஆயோக். among the federal units காம்படிஷன் உருவாக்குறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் காம்படிஷன் இல்லை, ஸ்டேட் அவங்க கோஆபரேட்டிவ், ஸ்டேட் கவர்மெண்ட்குள்ள காம்படிஷன் உருவாக்குறது தான் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு நீத்தி ஆயோக் சொல்லுது. ஸோ அவங்களுக்குள்ள காம்படிஷன் உருவாக்குறப்போ காம்படிஷன்ஸ் கிவ்ஸ் எஃபிஷியன்சி அப்படிங்கிற அந்த ஐடியாவில் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் கிரியேட் பண்றாங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட ஃபெடரலிசமை இந்தியாவில் வந்து நிலைநாட்டுறதுக்கு எங்க இன்ஸ்டிடியூஷன் தான் ஒரு முக்கியமான காரணம். சுப்ரீம் கோர்ட் தான். சுப்ரீம் கோர்ட் பிளேட் அ மேஜர் ரோல் இன் ப்ரொடெக்டிங் தி இந்தியாஸ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்றாரு. சரி, அது உண்மைதான், அதுல டவுட்டே கிடையாது. கேசவன பாரதி கேஸ்ல
பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர்னு ஒன்று வந்ததுனால தான் இந்தியன் டெமோக்ரஸி ஸ்ட்ராங் ஆச்சு. ஸோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது வந்து பொம்மாய் ஜட்மெண்ட் தான் இட்ஸ் அன் அதர் ஃபினாமினல் ஜட்மெண்ட். கேசவானந்த பாரதியில ஃபெடரலிசம் இஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்ட்டாங்க. ஆனால் பொம்மாய் ஜட்மெண்ட் இஸ் கன்சிடர் டு பி தி மோஸ்ட் ஐகானிக் ஜட்மெண்ட் ஆஃப் ஃபெடரலிசம். ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியன் ஹிஸ்டரியோட கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்டரியில கேசவானந்த பாரதிக்கு முன், கேசவானந்த பாரதிக்கு பின் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, அமரனுக்கு முன் அமரனுக்கு பின் அப்படின்னு சிவகார்த்திகேயனுடைய கரியர் மாறப்போகுது அப்படின்னு யாரோ சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட எவல்யூஷன்ல வந்து கேசவானந்த பாரதிக்கு முன்னு கேசவானந்த பாரதிக்கு பின் அப்படின்னு ஒரு சேஞ்ச் இருக்கு. கரெக்டா? அந்த மாதிரி அது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அஸ் ஹோலுக்கு அந்த டிபேட் இருக்கு. ஃபெடரலிசம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பொம்மாய் வாஸ் தி டர்னிங் பாயிண்ட். பொம்மாய்க்கு முன் பொம்மாய்க்கு பின் அப்படின்னு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. பிஃபோர் பொம்மாய் வி வேர் சென்ட்ரிபீட்டல், ஆஃப்டர் பொம்மாய் வி வேர் சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ பொம்மாய் 1991 வந்து சென்ட்ரிபீட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல். சென்ட்ரிபீட்டல்னா என்ன? ஸோ இந்த சர்க்குலர் மோஷன்ல மூவிங் டுவர்ட்ஸ் தி சென்டர், எவ்ரிதிங் மூவிங் டுவர்ட்ஸ் தி சென்டர் தான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல்னா என்ன? மூவிங் அவுட் சைடு. சர்க்குலர் மோஷன்ல மூவிங் அவுட் சைடு தான் சென்ட்ரிஃபியூகல். புரியுதா? இது வந்து ஃபியூகல், இது சென்ட்ரிபீட்டல். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதா? ஸோ சென்ட்ரிபீட்டல் ஏரால இருந்து சென்ட்ரிஃபியூகல் ஏராக்கு மாறினது பொம்மாய் கேஸ்ல இருந்தான். ஸோ பொம்மாய் வாஸ் தி டர்னிங் பாயிண்ட். ஸோ பொம்மாய் கேஸுக்கு முன்னாடி வந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஸ்ட்ராங் சென்டரை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோஷன்ல தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பொம்மாய் ஜட்மெண்ட் தான் வந்து இஸ் தி ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஜட்மெண்ட்ஸ் வேர் they started giving judgments saying that so பொம்மாயோட அவுட்கம் வந்து கொடுத்திருப்பாங்க. So to evolve to create a robust jurisprudential framework on federalism to ensure that states rights are protected. State ஓட ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், வேரியஸ் கம்யூனிட்டிஸோட ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களோட வேல்யூ, அவங்க எல்லா கம்யூனிட்டிஸும் ரெப்ரசென்ட் ஆயிருக்காங்களா அப்படிங்கிற அந்த ரெப்ரசன்டேஷனை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ ஸ்டேட்ஸ் ரைட்ஸ், ஐடென்டிட்டி ஆஃப் தி கம்யூனிட்டிஸ் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் தி ரெப்ரசன்டேஷன் எல்லாமே ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு ஆனது பொம்மாய் ஜட்மெண்ட் தான். ஸோ பொம்மாய் ஜட்மெண்ட்ல தான் என்ன சொல்றாங்க, வை பொம்மாய் ஜட்மெண்ட் கேம்? பிகாஸ் ஆஃப் எமர்ஜென்சி இல்லை, எமர்ஜென்சிக்கு வந்தது வேற, மினரல் மில்ஸ். ஸோ எதுக்குன்னா இம்போசிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரூல் இன் கர்நாடகா. எமர்ஜென்சி சொல்லிட்டு ஸ்டேட் எமர்ஜென்சி சொன்னீங்களா? சரி, ஓகே. ஸோ இம்போசிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரூல் இன் கர்நாடகா. கர்நாடகா பிரசிடென்ட் ரூல் போட்டது சரியா ஒரு சில ஸ்டேட்ஸை போட்டாங்க. ஸோ அதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க, செகுலரிசம் இஸ் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் பொம்மாயில தான் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பப்பெல்லாம் வந்து பிரசிடென்ட் ரூல் போடலாம், எப்பப்பெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு டீடைல்டு கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எப்பப்பெல்லாம் பிரசிடென்ட் ரூல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போடலாம். ஸோ அதெல்லாம் சொல்றோம். பொம்மாய்க்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பிரசிடென்ட் ரூல்ஸ் ஆர் வெரி ஹை. பட் பொம்மாய்க்கு அப்புறம் தான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பிரசிடென்ட் ரூல்ஸ் ரொம்ப குறையுது. ஸோ இந்த பொம்மாய் வந்து ஏன் வந்து அந்த டிரான்சிஷன் ஆகுனா, அதுக்கு நிறைய இன்னொரு ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா அப்பதான் வந்து கோஆலியேஷன் ஆரம்பிக்குது. 89 வரைக்கும் we had the unitary government. ஸோ யூனிட்டரி கவர்மெண்ட்னு சொல்லக்கூடாது, மெஜாரிட்டரி கவர்மெண்ட், மெஜாரிட்டி கவர்மெண்ட், மெஜாரிட்டேரியன் கூட சொல்லக்கூடாது, மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருந்துச்சு. 89 வரைக்கும் பாத்தீங்கன்னா நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி 3 பேர் யாராலையும் வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான் இருந்திருக்கும். ஏன்னா காங்கிரஸ் had the majority. 89ல இருந்து தான் விபி சிங் டைம்ல இருந்து ஆரம்பிச்சு நரசிம்மராவ், ஐகே குஜரால், அப்புறம் வாஜ்பாய், அப்புறம் மன்மோகன் சிங், இவங்க ஏரா எல்லாமே கோஆலியேஷன் ஏரா, வேற சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் வந்து கோஆலியேஷன் மூலமா கவர்மெண்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸ்டேட் கவர்மெண்டோட வாய்ஸஸும் வந்து ஹியர் பண்ண ஆரம்பிச்ச டைமும் அதே 90s தான். ஸோ அதனால வந்து அதில் தான் இது இருக்கும். ஸ்டேட்ஸ் வேர் நாட் மியர் அப்பண்டேஜஸ் ஆஃப் தி சென்டர். கோர்ட் குட் நாட் டேக் அ ரூட் டு வித்ஹெல்ட் தி பவர்ஸ் ஆஃப் தி சென்டர். ஸோ ஸ்டேட்டோட பவர்ஸ் வந்து யூ ஷுட் நாட் பி வித்ஹெல்டுனா அதை வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜட்மெண்ட் வந்து அதில் கொடுங்க. ஸோ இந்த பொம்மாய்க்கு அப்புறமா தான் வந்து நிறைய வந்து நம்ம ஸ்டேட்டோடைய ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஜட்மெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸாம்பிளுக்கு 2 ஜட்மெண்ட் கொடுத்தாரு. நான் என்ன ஜட்மெண்ட் கொடுத்தேன்னு அவர் சொல்றாரு, ஏன்னா அவர் ஸ்பீச்சுங்கிறதுனால. அவர் கொடுத்த ஜட்மெண்ட்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட் வந்து இதுதான். ஃபெடரலிசம்காக சந்திரசூட் கொண்டு வந்த ஜட்மெண்ட்ஸ்ல ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் டிஎன் வெர்சஸ் கவர்னர் ஆஃப் டிஎன் கேஸ். போன வருஷம் வந்து நம்ம எடிட்டோரியலையும் டிஸ்கஸ் பண்ணது. கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு கேஸ்ல என்னதுன்னா ஆர்டிகல் 200 இன்டர்பிரேஷன். So this is a very important federalism related judgment. So article 200ல இருக்கிற ஒரு ambiguity இருக்கு. என்ன ambiguity இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 200ல வந்து ஒரு ஆர்டிகல் வந்து போகுது அப்படின்னா what are all the options வந்து governor has. So governor has 3 options. First வந்து he can give assent. கரெக்ட்டா? செகண்ட் வந்து he can withhold the assent. withholdனா assent வந்து கொடுக்காம இருக்கிறது. மூணாவது வந்து he can refer it to the president. நான் நடத்துறப்போ ஹீன்னு சொல்றேன், ஆனா அவர் ஸ்பீச்ல வந்து ஷீன்னு சொன்னாரு. உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் சந்திரசூட் வந்து பயங்கரமா ஸ்பீச்ல சொல்லுவார். கவர்னர் ஷீ கேன் கிவ் அசன்ட், ஷீ கேன் வித்ஹோல்ட் தி அசன்ட் அண்ட் ஷீ கேன் ரெஃபர் இட் டு பிரசிடென்ட் அப்படின்னு தான் அவர் ஸ்பீச்ல சொன்னார். ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் கான்ஸ்டியூஷன்ல இருக்கும், ஆர்டிகல்ல இருக்கும்.
நாலாவது ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நாலாவது ஆப்ஷன் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷன்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, கவர்னர் மஸ்ட் கிவ் பேக் தி, எப்படி இருக்குன்னா இந்த 3 ப்ரொவிஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணும். ப்ரொவிஷன் ப்ரொவிஷோ அப்படின்னு கான்செப்ட் இருக்கு. நம்ம லீகல் டேர்ம்ஸ்குள்ள போக வரும்ல. இது வந்து ப்ரொவிஷன், இது வந்து ப்ரொவிஷோ. ப்ரொவிஷோனா என்ன அப்படின்னா, ப்ரொவிஷனை எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு பார்ட். ஸோ இந்த பார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான எக்ஸ்பிளேஷன் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, கவர்னர் மஸ்ட் ரிட்டன் தி பில் ஃபார் ரீகன்சிடரேஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கவர்னருக்கு வந்து விருப்பம் இல்லைன்னா லெஜிஸ்லேச்சர் கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ நம்மளோட இன்டர்பிரேஷன்ல இத்தனை நாளா எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, இது 4 ஆப்ஷனா நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம். We had it as 4 options, which states that either the governor can give assent, or governor can withhold the assent, or governor can refer it to the president, or the governor can return back to the legislature அப்படின்னு 4 ஆப்ஷன்ல வச்சிருந்தோம். இந்த 4 ஆப்ஷன் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, ஒரு மிஸ்இன்டர்பிரேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா, வித்ஹோல்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து அவங்க வந்து பாக்கெட் வீட்டோவா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாக்கெட் வீட்டோனா பர்மனன்ட் வீட்டோ. அவங்களுக்கு அந்த பில் பிடிக்காதப்போ அதை வந்து டோட்டலா வித்ஹோல்ட் பண்ணி எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல, அசன்ட்டும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்காம அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ற பில்ல அப்படியே ஹோல்ட் பண்ணி, இது வந்து அந்த ரம்மி பில்னால வந்த ஒரு இஷ்யூ. ரம்மி அண்ட் நீட் ரெண்டு பில்லுக்குமே வந்த ஒரு இஷ்யூ. ஸோ அசன்ட்டே கொடுக்காம அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அப்படி நீங்க வந்து அப்போ உங்களுக்கு பிடிக்காத பில்ல அசன்ட் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு வச்சுக்கினா, அப்போ 233 எம்எல்ஏஸோட ஒப்பீனியனுக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த கேஸோடைய ஆரிஜின். அதாவது தமிழ்நாடு கவர்னர் மேல கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஜட்மெண்ட்ல தான் வந்து ஒரு புது இன்டர்பிரேஷன் தராங்க. என்ன இன்டர்பிரேஷன் தராங்கன்னா, இந்த ப்ரொவிஷோவை செகண்ட் ப்ரொவிஷனோட லிங்க் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் தராங்க. ஸோ 3 ஆப்ஷன் தான், 4 நாள் கிடையாது. கான்ஸ்டியூஷன் கேவ் ஒன்லி 3 ஆப்ஷன்ஸ். என்ன ஆப்ஷன்? எதர் அசன்ட் கொடுங்க, உங்களுக்கு அசன்ட் கொடுக்க முடியலையா வித்ஹோல்ட் பண்ணுங்க, இல்ல உங்களுக்கு பிரசிடென்ட் கிட்ட அனுப்பணுமா பிரசிடென்ட் கிட்ட அனுப்புங்க. 3த்துல ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும். ஸோ அப்போ நீங்க வித்ஹோல்டுங்கிற ஆப்ஷன் கான்ஸ்டியூஷனலி வேலிட் தான். ஸோ அதை எடுக்கலாம். அப்படி நீங்க வித்ஹோல்டுங்கிற ஆப்ஷன் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, யூ ஷுட் ரிட்டர்ன் பேக் டு தி லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன இருந்ததுன்னா, முன்னாடி ரிட்டர்னிங் பேக் டு லெஜிஸ்லேச்சர் வேற, வித்ஹோல்டு வேற அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க வித்ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடணும். ரிட்டர்ன் பண்ண அடுத்து என்னது, திரும்ப வந்து லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணுச்சுன்னா அசன்ட் கொடுத்தாகணும். உங்க லாஜிக் புரியுதா? ஸோ குவாலிஃபைட் வீட்டோ கிடையாது நம்ம ஊர்ல. ஸோ யூ ஹேவ் டு கிவ் அசன்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த செகண்ட் ப்ரொவிஷனை இந்த ப்ரொவிஷனோட லிங்க் பண்ணி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த ஜட்மெண்ட் வந்த மாதிரி இப்போ கவர்னர் கேனாட் ஹேவ் பாக்கெட் வீட்டோ. நீ எதர் அசன்ட் கொடுக்கலாம், இல்ல ரிட்டர்ன் பண்ணலாம், இல்ல பிரசிடென்ட்க்கு அனுப்பலாம். 3 ஆப்ஷன் தான் இருக்கு. அப்படிங்கிற இந்த இன்டர்பிரேஷன் தான் வந்து இது ஸ்டேட் ஆஃப் டிஎன் வர்சஸ் கவர்னர் ஆஃப் டிஎன் கேஸ். இந்த ஜட்மெண்ட் கொடுத்தது சந்திரசூட் தான். ஸோ இது வந்து ஃபெடரலிசம்ல ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் அப்படின்னு அவரே சொன்னாரு. உண்மையான ஜட்மெண்ட் தான், அதை வந்து மறு பேச்சே இல்லை. ரெண்டாவது வந்து மினர்வா மில்ஸ் இல்ல, நமக்கு மினர்வா மில்ஸ்னே வருது. மினரல் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்த வருஷம் கொடுத்த ஜட்மெண்ட். இதுவும் சந்திரசூட் கொடுத்த இந்த வருஷம் கொடுத்த ஜட்மெண்ட். இது என்ன அப்படின்னா, மினரல் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வெர்சஸ் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் செயில் கேஸ். ஸோ இது வந்து நீங்க வந்து மினரல் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். பாலிட்டியில ஆன்சர்ஸ் எழுதுறப்போ கேஸ் நேம் போட்டு எழுதணும். நம்ம நிறைய கேசஸ் பார்த்துட்டு வரோம். அந்த லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணி அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி நிறைய கேசஸ் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இவ்வளவு கேஸை ஞாபகம் வச்சுக்கணுமா, நிச்சயமா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த கேஸ் வந்து என்ன அப்படின்னா, மினரல் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கேஸ். இந்த கேஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 9 ஜட்ஜ் பெஞ்ச். பாத்தீங்களா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 9 ஜட்ஜ் பெஞ்ச் இருந்துச்சு புட்டசாமிக்கு அப்புறமா. ஸோ இது என்ன அப்படின்னா, தே டிசைடட் 8-1 அப்புறமா 8-1ல தே வுட் ஹவ் டிசைடட். என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் லேண்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கு, மினரல்ஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ மைனிங் ஒரு ஏரியாவில் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க லேண்டை வந்து மைனிங்காக எடுத்து கொடுக்குறப்போ அது ஸ்டேட் லிஸ்டா சென்ட்ரல் லிஸ்டான்னு ஒரு கன்ஃபியூஷன். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வர ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. அப்புறமா வந்து அடுத்த கன்ஃபியூஷன் என்ன வருது அப்படின்னா, when state governments are giving the land for mining, அந்த மைனர் வந்து மைன் பண்றவர் வந்து என்ன பண்ணணும், that person should give a royalty. ஸோ அந்த ராயல்ட்டி இஷ்யூனால வந்தது. ஸோ இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க, ஸ்டேஜ்னு எழுதிக்கிட்டு இருக்கேன், டைம் ஆயிடுச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து when they are giving it for the mining, வந்து you are having the miner. இந்த மைனர் வந்து that person is paying the something called royalty. ஸோ ராயல்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னோட ஒரு அசட்டை நீங்க யூஸ் பண்றப்போ அதை யூஸ் பண்றதுக்காக நீங்க எனக்கு கொடுக்குற காம்பன்சேஷன் தான் ராயல்ட்டி. ஸோ ராயல்ட்டினா ஸ்டேட் கவர்மெண்டோடைய லேண்டை இந்த மைனர் வந்து மைன் பண்றதுக்காக யூஸ் பண்றாரு.
அதாவது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அயன் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ஒரு ராயல்ட்டி கட்டுறாங்க. ஸோ இந்த ராயல்ட்டி அப்படிங்கிறது வந்துருச்சு. பட் இந்த ராயல்ட்டியில் எப்படி ஷேர் போகுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு ஒரு ஷேர், ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ஒரு ஷேர், சம்டைம்ஸ் மைனர் மினரல்ஸ்னா ஃபுல் ஷேரும் ஸ்டேட் கவர்மெண்ட்கே வரும். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இந்த ராயல்ட்டி மேலே ஒரு டாக்ஸ் போட்டாங்க, செஸ் போடுறாங்க. ஏன் ஆயிடுது அப்படின்னா நிறைய வாட்டி ராயல்ட்டி ஷேர்ஸ் அவங்க வராததுனால அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருக்கிறப்போ இந்த ஆக்சுவலி ராயல்ட்டி ஷேரிங் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ், கரெக்டா? அந்த சர்வீஸ் மேலே அவங்க டாக்ஸ் போடுறாங்க. சர்வீஸ் இல்லை, அது ஒரு கூடா வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு டாக்ஸ் போடுறாங்க. ஸோ அந்த டாக்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போடுறப்போ என்ன ஜட்மெண்ட் இதுக்கு முன்னாடி வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் கேஸ் 1989 இந்தியா சிமெண்ட்ஸ் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ்ல என்ன ஜட்மெண்ட் வருது அப்படின்னா, ராயல்ட்டிக்கு மேலே டாக்ஸ் போடக்கூடாது, ஏன்னா ராயல்ட்டியே டாக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி தான் ஜட்மெண்ட் வந்திருக்கும். அதான் உங்களுக்கு ராயல்ட்டி கொடுத்துட்டாங்களே, இதுக்கு மேலே எதுக்கு டாக்ஸ் போடுறீங்க, ஸோ அதான் ராயல்ட்டி வருது அப்படின்னு. ஸோ அதில் ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ராயல்ட்டி இட் செல்ஃப் இஸ் அ டாக்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ எதுக்கு ராயல்ட்டி மேலே இன்னொரு டாக்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட அப்பீல்ஸ்ல தான் வந்து இப்போ இத்தனை வருஷமா அது அப்பீல் போயிட்டு ரொம்ப நாள் இருந்து ஃபைனலா இப்போ ஜட்மெண்ட் வந்திருக்கு. இந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, ராயல்ட்டி இஸ் நாட் அ டாக்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் தி ஓனர் ஆஃப் லேண்ட் தே ஆர் கலெக்டிங் ராயல்ட்டி, அதை அவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த டெரிட்டரி கேன் இம்போஸ் டாக்ஸ் ஆன் த டிரான்சாக்ஷன். உங்களுக்கு ரெண்டு வேற வேற தான். ஸோ ராயல்ட்டிங்கிறது இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஓனருக்கு வரக்கூடிய ரைட்ஸ், டாக்ஸுங்கிறது கவர்மெண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வெல்ஃபேர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடுறது. ஸோ ராயல்ட்டி வேற, டாக்ஸ் வேற. ஸோ ராயல்ட்டி மேலே டாக்ஸ் போடலாம்னா போடலாம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ராயல்ட்டி எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே டாக்ஸும் போட்டு கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்டோட அத்தானமி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜட்மெண்ட் கொடுக்குறப்போ அவர் என்ன ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ஃபிஸ்கல் ஸ்பேஸை கொடுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஃபிஸ்கல் ஃபெடரலிசம்ல இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டாக்ஸேஷன் பவர்ஸ் கம்மியா இருக்கு, அதனால தான் நம்ம ஃபினான்ஸ் கமிஷன்லாம் வைக்கிறோம். ஸோ ஃபிஸ்கல் ஸ்பேஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு குறைஞ்சிக்கிட்டு வந்த இந்த டைம்ல இந்த டாக்ஸ் போடுற பவர் வந்து ஒரு அடிஷனல் ஸ்கோப் டு earn revenues அப்படிங்கிறது வரும். இந்த ரெவன்யூ மூலமா they can widen their fiscal capacity and spend the money for development அப்படிங்கிற அந்த fiscal federalism dimensionல இந்த ஜட்மெண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இதான் வந்து இந்த கேஸ். புரிஞ்சுச்சா? இப்போ இந்த கேஸையும் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் இந்த சாக்கில். ஸோ இதுக்கு இன்னொரு எடிட்டோரியல் தேவையில்லை, ஏன்னா இது இப்போதான் லாஸ்ட் மந்த் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். போன மாதம் தான் இதோட ஜட்மெண்ட் வந்துச்சு. ஸோ நான் எடிட்டோரியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மினரல் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கேஸ் 2024 அதில் இதுதான் வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, சென்ட்ரல் லிஸ்ட்டில் என்ட்ரி 54லையும் ஸ்டேட் லிஸ்ட்டில் என்ட்ரி 50க்கும் இருக்க கான்ஃப்ளிக்ட். ஸோ அப்படி கான்ஃப்ளிக்ட்ல இருக்கிறப்போ ரெண்டுமே கரெக்ட் தான். மைனிங்க்கு ராயல்ட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் போடணும், போகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் போடலாம்னா போடலாம் அப்படின்னு சொன்ன ஜட்மெண்ட் தான் இது. ஸோ அதுதான் வந்து மினரல் ஏரியா டெவலப்மெண்ட். ஸோ ஒன்று வந்து பொலிட்டிக்கல் பவருக்காக, இன்னொன்று வந்து எக்கனாமிக் பவர் ஃபிஸ்கல் பவருக்காக ரெண்டு ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ வந்து வே ஃபார்வர்ட், இது வரைக்கும் இப்போ இருக்க ஃபெடரலிசம் சொல்றாரு. இப்போ இனிமேல் நம்ம நாட்டில் ஃபெடரலிசம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வே ஃபார்வர்ட் கொடுக்குறாரு. ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஃபெடரலிசம் வந்து ரொம்ப வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் வந்து அதான் விரும்பி இருக்காங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கணும் அப்படின்னு தான் கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் வந்து விரும்பி இருக்காங்க. ஸோ அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷனை கொண்டு வரும்போது கான்ஸ்டியூஷன் வாஸ் எசென்ஷியலி டெய்லர்ட் ஃபார் இந்தியா ஸ்பெசிஃபிக் நீட்ஸ். ஸோ ஆத்தென்டிக்கான யூஎஸ் மாடலை ரெப்ளிகேட் பண்ணணும்லாம் கிடையாது, இந்தியாவோட நீட்ஸ்க்காக வந்துச்சு. அண்ட் கான்ஸ்டியூஷன் இஸ் மென்ட் டு பி டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் டாக்குமெண்ட் அண்ட் நாட் டு பி ஸ்டாட்டிக் ஒன். ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு. அதனால தான் அப்படி ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பவரை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி அமெண்ட்மெண்ட் பவர் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஃபெடரலிசமும் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக போகிறப்போ ஃபிளெக்சிபிளாக இருக்கணும். இந்த யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்க்காக பிரிக்கிறோம். ஆனால் ஃபியூச்சரில் நம்ம நேஷனுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த ஜூரிஸ்டிக்ஷனையும் தாண்டியது. ஸோ ஃபியூச்சர் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா கிளைமேட் சேஞ்ச் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, டேட்டா பிரைவசி இருக்கு, சைபர் கிரைம்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து வெறும் தமிழ்நாடு கவர்மெண்டாலேயோ இல்லை கர்நாடகா கவர்மெண்டாலே பண்ணிட முடியுமானா முடியாது. வெறும் சென்ட்ரல் கவர்மெண்டால பண்ணிட முடியுமானா முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணாதான் இது பண்ண முடியும். இது கிளைமேட் சேஞ்ச் வந்து சென்ட்ரல் லிஸ்ட், அதனால ஸ்டேட் கவர்மெண்ட் லா போடக்கூடாது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடாது. கிளைமேட் சேஞ்சுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் எது கொண்டு வந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து போடலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் அலோவ் பண்ணணும் அப்படின்றாரு. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ டேட்டா பிரைவசிக்கு வந்து அது யூனியன் லிஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் லா போடணும் அப்படின்னு சொல்லாதீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டேட்டா பிரைவசிக்கு ஒரு லா கொண்டு வராங்கன்னா வரட்டும், ஈவன் தோ இட் இஸ் நாட் இன் தேர் லிஸ்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் ஆல்ரெடி லிஸ்ட்ல இருக்கிற விஷயங்கள், கிளைமேட் சேஞ்சுங்கிறது லிஸ்ட்ல இல்லை, நான் என்வாரன்மெண்ட் தான் லிஸ்ட்ல வச்சிருக்கோம், கிளைமேட் சேஞ்சுங்கிறது லிஸ்ட்ல இல்லை. ஸோ லிஸ்ட்ல இல்லாதது எல்லாமே ரெசிடியூரி பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குல. அப்படி ரெசிடியூரி பவர்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டு நீங்க பண்ணாதீங்க. ரெசிடியூரி பவர்ஸ்ல இந்த மாதிரி ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ்ல எது வந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் லா போட்டு அலோவ் பண்ணுங்க அப்படின்றாரு. ஏன்னா இந்த மாதிரி கொலாபரேஷன் வரும்போது தான் புது புது விஷயங்கள் வரும். லைக் மகாராஷ்டிரா மை ஓன் ஸ்டேட் கிரியேட்டட்னு அவர் சொல்லிடுவார், அவர் மகாராஷ்டிராக்காரரு. அதனால அவர் ஸ்டேட் வந்து என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு அத்தாரிட்டியை உருவாக்கியிருக்காங்க.
ஸோ அப்படி அத்தாரிட்டியை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா தட்ஸ் அ நியூ இனோவேஷன் இன் தி கவர்னன்ஸ். கிளைமேட் சேஞ்சுக்காக தனி அத்தாரிட்டி வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ஊரில் கிளைமேட் சேஞ்ச் ஒன்று கொண்டு வந்துருக்கோம்ல, நம்ம டிஎன் கிளைமேட் சேஞ்ச் மிஷன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் வந்து கொண்டு வந்து அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ சம் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆர் மோர் இம்பாக்டட் பை கிளைமேட் சேஞ்ச். ஒரு ஸ்டேட்ஸ் வந்து கிளைமேட் சேஞ்ச்னால பாதிக்கப்படுது, ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து மோர் சைபர் அட்டாக்ஸ்க்கு பாதிக்கப்படுது. ஏன்னா மும்பை மாதிரியான ஸ்டேட்ஸ்ல ஃபினான்ஷியல் ஆக்ஷன் நிறைய இருக்குன்னா சைபர் அட்டாக்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்தந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்து கிவ் தி அட்டானமி. ஸோ இஃப் ஃபெடரலிசம் வந்து அந்த காலத்தில் வந்து ஃபெடரலிசம் வந்து பொலிட்டிக்கல் ரியாலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னா இந்த காலத்து ஃபெடரலிசம் எப்படி இருக்கணும், ஃபிளெக்சிபிளா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது வந்து என்னதுன்னா இட் ஷுட் ஃபோஸ்டர் டெமோக்ரஸி அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஐடியல்ஸ் லைக் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி அண்ட் டிக்னிட்டி. இந்த மாதிரி ஐடியல்ஸை வந்து இன்ஷூர் பண்ற மாதிரி ஒரு ஃபெடரலிசம் இருக்கணும். அண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் போத் ஆர் தி கிரியேச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். They must act in synergy and cooperation in finding meaningful solution to modern day problems. Our ability to address these challenges is the litmus test of the model federalism, and that is the framers' faith. So இந்த மாதிரி மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மீனிங்ஃபுல் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சாதான் நம்ம ஒரு மெச்சூர் டெமோக்ரஸி. அது பண்ண முடியலன்னா இட் won't be a good democracy. ஸோ இந்த மாதிரி மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவங்க சினர்ஜி அண்ட் கோஆபரேஷன் மூலமா, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் மூலமா சால்வ் பண்ண கத்துக்கிறது தான் ஃபியூச்சர் ஆஃப் தி ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ஆர்குமெண்ட் சொல்லுங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த ரெசிடியூரி பவர்ஸ் பத்தி இவர் பேசினது இதனால புன்ஷி கமிஷன்ல என்ன சொல்றாங்க, கன்கரண்ட் லிஸ்ட்ல வைங்க அப்படின்னு சொல்றாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்சா பிரச்சனை முடிஞ்சிடும். ஸோ அதனால புன்ஷி கமிஷனோட லிங்க் பண்ணி யூ குட் வைண்ட் அப். ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப் தி எடிட்டோரியல் செஷன். ஸோ தேங்க்யூ ஆல். நம்ம அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம்.